भक्तामृतं विश्वजनानुमोदनम् सर्वार्थदं श्रीषट्कोपवाङ्मयम् सहस्रशाखोपनिषत्समागमम् नमाम्यहं द्राविडवेदसागरम् திருவழுதினாடென்னும் தென்குருகூரென்னும் மறுவினியவன் பொருநலென்னும் அருமறைகள் அந்தாதி செய்தான் நடியினையே எப்பொழுதும் சிந்தியாய் நெஞ்சே தெளிந்து மனத்தாலும் வாயாலும் வண்குருகூர் பேணும் இனத்தாரை எல்லாதிரைஞ்சேன் தனத்தாலும் ஏதும் குறைவிலேன் எந்தை சடகோபன் பாதங்கள் யாமுடைய பற்று ஏந்த பெருங்கீர்த்தி ராமானுசமுனிதன் பாய்ந்த மலர்பாதம் வணங்குகின்றேன் ஆய்ந்த பெருஞ்சீரார் சடகோபன் செந்தமிழ் வேதம் தரிக்கும் பேராத உள்ளம் பெற வார்த்தைகளும் சோலை மதிளரங்கர் வண்புகழ் மேல் ஆன்ற தமிழ் மறைகள் ஆயிரமும் ஈன்ற முதல் தாய் சடகோபன் மொயம்பால் வளர்த்த இதத்தாய் இராமானுசன் மிக்க இறை நிலையும் மெய்யாமுயிர் நிலையும் தக்க நெறியும் தடையாகி தொக்கியலும் ஊழ்வினையும் வாழ்வினையும் ஓதும் குருகையர்கோன் யாழினிசை வேதத்தியல் ஆழ்வார்கள் வாழி அருளிச் செயல் வாழி தாழ்வாதுமில் குறவர் தாம் வாழி ஏழ்பார் முய்ய அவர்களுரைத்தவைகள் தாம் வாழி செய்யமறை தன்னுடனே சேர்ந்து இந்துணைப்பதுமத்தலர்மகள் தனக்கு மின்பன் நற்புவி தனக்கிறைவன் தம் துணையாயர் பாவன பின்ன தனக்கிரை மத்தையோர்க்கெல்லாம் வந்துணை பஞ்ச பாண்டவர்க்காகி வாயுரை தூது சென்னியங்குமென் துணை எந்தை தந்தை தம்மானை திருவல்லிக்கேணிக் கண்டேனே யோ நித்யமச்சுதபதாம்புஜ யுக்மருக்ம வியாமோகதஸ்ததிதராணி திருநாயமேனே அஸ்மத்குரோர் பகவதோஸ்ய தயைக சிந்தோஹ ராமானுஜஸ்ய சரணௌ சரணம் பிரபத்யே அபகதமதமானைரந்திமோபாயனிஷ்டைः அதிகத பரமார்த்தைரர்த்தகாமானபேக்ஷைः நிகிலஜன சுகிருத்பிர்நிர்ஜித க்ரோதலோபைः வரவர முனிபிருத்யைரஸ்து மே நித்யயோகः. ஸ்ரீயப்பதியான சர்வேஸ்வரனாலே மயர்வர மதிநலம் அருளப்பெத்த நம்மாழ்வார் எம்பெருமானை பலவாறாக அனுபவிக்கிறார் தம்முடைய திவ்ய பிரபந்தங்களிலே. அதிலேயும் திருவாய்மொழி ஆகிற திவ்ய பிரபந்தம் சாமவேத சாரம் என்று கொண்டாடப்படுகின்ற திவ்ய பிரபந்தத்திலே ஒவ்வொரு பதிகமும் ஒவ்வொரு மாதிரியான ஒரு அனுபவத்தை ஆழ்வார் அனுபவிக்கிறார் என்று நாம் பார்த்து கொண்டு வருகிறோம். அப்படிப்பட்ட அந்த கிரமத்திலே நாலாம்பத்திலே இரண்டாவது திருவாய்மொழி பாலனாய் ஏழுலகுண்டு பரிவின்னி என்கிற திருவாய்மொழியிலே
ஆழ்வார் மிகவும் துக்கப்பட்டார். ஆழ்வார் துக்கப்பட்டார் ஒரு திருவாய்மொழியிலே என்று சொல்லும் பொழுதே நமக்கு என்ன நினைவுக்கு வர வேண்டும் என்னால், துக்கம்னு சொன்னாலே ஆழ்வாருக்கு நாயிகாபாவம் ஏற்பட்டிருக்கும். ஆழ்வார் சந்தோஷமா இருக்கும் பொழுது தாமான தன்மையில பாடுவார். வருத்தம் அதிகமாகிவிட்டது அப்படின்னு சொன்னா நாயிகாபாவத்தை அடைந்து விடுவார். அப்ப அந்த இரண்டாவது திருவாய்மொழியிலே நாயிகாபாவத்தை அடைந்து தன்னுடைய நிலைமையை தான் சொல்ல முடியாதபடி ஆகி அந்த பராங்குச நாயகியினுடைய நிலைமையை திருத்தாயார் சொல்லும் விதமாக அமைந்தது அந்த இரண்டாவது திருவாய்மொழி. 1000 பாசுரங்களில் திருவாய்மொழியை பார்த்து கொண்டு வரும்பொழுது ஆடி ஆடின்னு ஒரு திருவாய்மொழி, அது முதலிலே தாய் பாவத்திலே, அதுக்கு பிறகு இந்த பாலனாய் என்கிற திருவாய்மொழி, அது திருத்தாயார் பாசுரமாக அமைந்த திருவாய்மொழி. அந்த திருவாய்மொழியிலே பராங்குச நாயகி என்ன ஆசைப்பட்டாள் என்னால் திருத்துழாய் வேண்டும் என்று ஆசைப்பட்டாள். எம்பெருமானுடைய பிரசாதமாக அந்த திருத்துழாய் வேணும்னு. சரி, அவ்வளவுதானே, அது ஒன்றும் பெரிய ஆசை இல்லையே. கோயிலுக்கு போய் பெருமாளை சேவிச்சா திருத்துழாயை கொடுக்க போறா, அதை வாங்கிக்க வேண்டியது தானே அப்படின்னா அவள் அந்த திருத்துழாயை ஆசைப்படலை. இப்ப நாம நேர கோயிலுக்கு போய் நமக்கு கிடைக்க போகின்ற திருத்துழாயை ஆசைப்படவில்லை அந்த நாயகி. வேற எதை ஆசைப்பட்டாள்னா, என்னைக்கோ எம்பெருமான் இருந்தானே விபவாவதார காலத்திலே, பாலனாய் ஏழுலகுண்டு பரிவின்னி ஆளிலை அன்னவசம் செய்யும் அண்ணலார் தாளின மேலனி தன்னந்துழாய் என்னே மாலுமால். ஆலை இலையிலே எம்பெருமான் கிடந்தானே, உலகத்தை எல்லாம் வைத்துக் கொண்டு கிடந்தானே, அந்த திருத்துழாய், அப்போ ஒரு திருத்துழாய் மாலை சாத்தின்னு இருப்பான் இல்லையா, அந்த திருத்துழாய் வேணும்னு ஆசைப்பட்டாள் பராங்குச நாயகி. இது எப்படி சாத்தியம்? என்னைக்கோ நடந்து போயிடுது. இந்த மாதிரியான பல விருத்தாந்தங்களை சொல்லி அவள் என்ன பண்ணார், அந்த பராங்குச நாயகியானவள் அது திருத்துழாய் வேணும்னு ஆசைப்படுகிறாள் என்று தாயார் தெரிவித்தாள். இது எப்படி சுவாமி சாத்தியம்? இது நடக்க வாய்ப்பே இல்லையே அப்படின்னு நாம நினைப்போம். ஆனால் ஆழ்வாருக்கு ஒரு வாராக சமாதானம் கிடைத்து விட்டது. இப்பொழுது நாம் அனுபவிக்கக்கூடிய திருவாய்மொழியிலே, கோவவாயாள் பொருட்டு என்கிற திருவாய்மொழியிலே ஆழ்வார் மிகவும் சந்தோஷமாக தாம் எல்லாவற்றையும் பெற்றுவிட்டதாகவே தெரிவிக்கிறார் இந்த திருவாய்மொழியிலே. இது என்னது? இது திடீர்னு அவ்வளவு வருத்தம் ஆழ்வாருக்கு, மறுபடியும் இவ்வளவு சந்தோஷம். அது எப்படி மாறி மாறி வரும்னா, அது மாறி மாறித்தான் வரும். ஒரு திருவாய்மொழி ஆழ்வார் வருத்தத்தோடு அருளி செய்வார், அடுத்த திருவாய்மொழி ஆழ்வாருக்கு சந்தோஷம் ஏற்படும், மறுபடியும் வருத்தம் ஏற்படும், மறுபடியும் சந்தோஷம். இது மாதிரி யாராவது நம்ம ஆத்துலயோ இல்ல நமக்கு தெரிஞ்ச வாழ இருந்தா அதிக ஒரு நாள் சந்தோஷமா இருப்பா, ஒரு நாள் வருத்தமா இருப்பா அப்படின்னா நாம என்ன பண்ணுவோம்னா, ஐயோ அவ கிட்டேயே போகக்கூடாது, அவ இன்னைக்கு எப்படி இருப்பாருன்னு தெரியாது, இன்னைக்கு ஒருவேளை அவர் சந்தோஷமா இருக்காரா இல்ல வருத்தமா இருக்காரான்னு தெரியாது, அவர்கிட்ட இருந்து நாம தள்ளி இருப்பது நலம் என்று விலகி விடுவோம். ஆனா ஆழ்வாருக்கு இந்த பிராகிருத்தமான விஷயங்களிலே இப்படிப்பட்ட சந்தோஷமோ வருத்தமோ ஏற்படுவதில்லை, எல்லாம் பகவத் விஷயத்துல ஏற்படுகிறது. அப்ப வருத்தம் ஏற்படுறதுக்கு காரணம் புரியுறது. என்ன காரணம்? எம்பெருமானை ஆழ்வார் பிரிந்திருக்கிறார், அதனால வருத்தம். இப்ப சந்தோஷம் ஏற்படுவதற்கு என்ன காரணம்னு யோசிக்க வேண்டுமே. அப்ப ஆழ்வார் எம்பெருமானை அடைந்து விட்டாரா அப்படின்னா, எம்பெருமானை எல்லாம் ஆழ்வார் அடையல. இப்பொழுதுக்கு ஆழ்வார் அடைய போவதில்லை எம்பெருமானை. இன்னும் 1000 பாசுரங்கள் முடிந்த பிற்பாடு அந்த முனியே நான் முகனே என்கிற பதிகம் திருவாய்மொழி முடியும் பொழுதுதான் ஆழ்வார் எம்பெருமானை அடைய போகிறார். அப்ப இப்ப எப்படி ஆழ்வாருக்கு சந்தோஷம் வந்ததுன்னா, அடைந்தாற் போல எம்பெருமான் அவருக்கு அந்த ஒரு மானசானுபவத்தை கொடுக்கிறான். இந்த மானசானுபவத்தை ஆழ்வார் பார்த்துட்டு, மானசானுபவம்னா தரிசன சமானாகாரம்னு சொல்லுவா, அது கண் முன்னாடி நடக்கிற மாதிரியே தோன்றும், ஆனா கண் முன்னாடி நடக்கல. அது அந்த மாதிரி ஒரு நிலை ஆழ்வாருக்கு ஏற்படும். அப்படி ஏற்படும் பொழுது ஆழ்வார் என்ன நினைப்பார், ஏதோ நிஜமாவே எம்பெருமான் இங்க தான் இருக்கான், அவனை நாம நம்முடைய இந்த அதாவது பாக்கிய சம்ஸ்லேஷம்னு சொல்லுவா, என்னுடைய கண்ணால பார்த்து அவனோட நான் சேர்ந்து விட்டேன் அப்படின்னு ஆழ்வார் நினைத்து சந்தோஷப்படுவார். ஆனா அந்த பதிகம் முடியும் பொழுது இதெல்லாம் வெறும் மானசானுபவம்னு ஆழ்வாருக்கு ஆழ்வார் அதை உணர்ந்த பிற்பாடு மறுபடியும் ஆழ்வார் வருத்தப்பட ஆரம்பித்து விடுவார். இப்படிதான் 1000 பாசுரமும் திருவாய்மொழி செல்ல போகிறது. அந்த கிரமத்திலே போன திருவாய்மொழியிலே ஆழ்வாருக்கு வருத்தம், இந்த திருவாய்மொழியிலே ஆழ்வாருக்கு சந்தோஷம் அப்படின்னு இதுதான் விஷயம். சங்கதி இதுதான். இந்த சந்தோஷம் ஆழ்வாருக்கு எப்படி ஏற்பட்டது அப்படின்னா, இந்த கீழ் திருவாய்மொழியில ஆழ்வார் பட்ட அந்த வியசனம் எல்லாம் தீர எம்பெருமான் ஆழ்வாரோடே வந்து கலந்தான்னால் மானசானுபவம்ன்றது ஞாபகம் வச்சுக்கணும். அந்த கலந்து அவன் ஒரு திருக்கல்யாண குணத்தை வெளியிட்டான். ஒவ்வொரு திருவாய்மொழியிலேயும் எம்பெருமானுடைய ஒரு திருக்கல்யாண குணத்தை தான் ஆழ்வார் அனுபவித்துக் கொண்டு வருகிறார். அப்படி இந்த திருவாய்மொழியிலே ஆழ்வாருக்கு எம்பெருமான் காட்டி கொடுத்த திருக்கல்யாண குணம் என்ன என்னால், அது தன்னுடைய பிரணயித்துவம் அப்படின்னு காட்டுவார்.
அந்த பிரணயித்துவம் அப்படின்ற குணத்துக்கு என்ன அர்த்தம்னா, ஆழ்வார் எம்பெருமான் மீது அதிகமா பக்தி கொண்டிருக்கிறார், இதுதான் நமக்கு தெரியும். ஆனால் உண்மையாக பார்த்தால் எம்பெருமான் ஆழ்வார் மீது வைத்திருக்கக்கூடிய பிரீத்தியை பார்க்கும் பொழுது, ஆழ்வார் எம்பெருமான் மீது வைத்திருக்கக்கூடிய அன்பு, அந்த காதல் வேட்கை அவான்னு சொல்றமே, அது ஒண்ணுமே இல்லை. எம்பெருமானுடைய பிரீத்தி என்பது அது கடலளவு. ஆழ்வார் எம்பெருமான் மீது வைத்திருக்கக்கூடிய பிரீத்தி எப்படின்னா, அது ஏதோ ஒரு குளப்படி போலே அப்படின்னு எல்லாம் காட்டுவோம். அப்படி பார்க்கும் பொழுது இது திருவாய்மொழி நெடுகிலும் நாம பார்த்து கொண்டே போகலாம். நிறைய திருவாய்மொழிகள் எம்பெருமான் ஆழ்வார் மீது வைத்திருக்கக்கூடிய அன்பை, அந்த அபிமானத்தை காட்டும் விதமாக அமைந்திருக்கிறது. இது ஒரு திருவாய்மொழி. இன்னும் மேலே போனா இருத்தும் வியந்தென்னை அப்படின்னு ஒரு திருவாய்மொழி. அங்க எந்தன் கருத்தையுற வீத்திருந்தான், என்ன நான் சொல்றபடி எம்பெருமான் கேட்டுக்கொண்டு இருக்கிறான் அப்படின்னு அது ஒரு திருவாய்மொழி. மேலே போனால் வாரிக்கொண்டு உன்னை விழுங்குவன் காணிலன்னு, ஆர்வத்தை என்னை ஒழிய எண்ணில் முன்னம் பாரித்து தான் என்னை முத்தப் பருகினான் அப்படின்னு எம்பெருமான், நான் இன்னைக்கு நேத்தி தான் எம்பெருமானை ஆசைப்பட ஆரம்பித்தேன், ஆனா அவன் எண்ணில் முன்னம் பாரித்து அவன் இருக்கிறான் என்ன ஆழ்வார் அப்படி தெரிவிக்கிறார். அது அப்படியே தெரிவிச்சுட்டு போய் கடைசியில அதனில் பெரிய என் அவான்னு சொல்லி, தத்துவத்திரயத்தை விட என்னுடைய ஆசை, என்னுடைய எம்பெருமான் மீது நான் வைத்திருக்கக்கூடிய பக்தியானது பெருசுன்னு சொல்லி, அவா வர சூழ்ந்தாயே, என்ன அந்த பக்தியை விட எம்பெருமான் என் மீது வைத்திருக்கக்கூடிய ஆசையானது மிக பெரியதுன்னு சொல்லி இந்த திருவாய்மொழியை தலை கட்டுகிறார். அப்ப எந்த இடத்திலே பார்த்தாலும் ஆழ்வார் தெரிவிக்கக்கூடிய முக்கியமான சம்பிரதாய அர்த்தமானது, ஒரு ஜீவாத்மா பகவான் மீது வைக்கக்கூடிய பக்தியை காட்டிலும் பகவான் ஜீவாத்மா பரமாத்மாவானவன் ஜீவாத்மா மீது வைக்கக்கூடிய அந்த ஆசை, அன்பு, பிரீத்தி என்பது பன்மடங்கு பெரியது அப்படின்னு பார்க்கும் பொழுது, அப்ப இந்த எம்பெருமானை அடைந்தால் ஜீவாத்மாவுக்கு பேரா, இல்ல ஜீவாத்மாவை அடைவதனால எம்பெருமானுக்கு பேரான்னா சந்தேகமே வேண்டாம், ஜீவாத்மாவை அடைவதுதான் பகவானுக்கு பேரு என்பதுதான் ரொம்ப அழகான உயர்ந்த சாஸ்திரார்த்தம் என்று காட்டியிருக்கிறார்கள். அப்படி இந்த திருவாய்மொழியிலே எம்பெருமானுடைய பிரணயித்துவம் என்கிற திருக்கல்யாண குணத்தை ஆழ்வார் அனுபவிக்கிறார். இது ஒரு விஷயம் ஞாபகம் வச்சுக்கணும். ஆனா இந்த போன திருவாய்மொழியில ஆழ்வார் வருத்தப்பட்டார், துக்கப்பட்டார். இந்த திருவாய்மொழியிலே ஆழ்வார் சந்தோஷப்படுகிறார்னு பார்க்கிறோம். இப்ப எம்பெருமான் மானசானுபவத்தை கொடுத்தான் அப்படின்றத பார்க்கிறோம். ஆனா அந்த துக்கம் மாறி சந்தோஷமாக மாறுகிறதே, இந்த துக்கமானது சந்தோஷமாக மாறுகிறதே, இது எப்படி மாறுகிறது அப்படின்னு ஆச்சாரியர்கள் மூன்று விதமான நிர்வாகங்களை அருளி செய்துள்ளார்கள். ரொம்ப அது இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும் அது கேட்கறதுக்கு. ஒருத்தருடைய இந்த ஆங்கிலத்துல தாட் ப்ராசஸ்ன்னு சொல்லுவா. ஆச்சாரியர்கள் எப்படி சிந்திக்கிறார்கள் அப்படின்றது ரொம்ப அழகா இதுல புரியும். துக்கம் இருந்தது போன திருவாய்மொழியில. இந்த திருவாய்மொழியில ஆழ்வார் சந்தோஷமாக இருக்கிறார். எம்பெருமானுடைய அந்த குணத்தை அனுசந்தித்து, அந்த குணத்தை அனுசந்தித்துன்றது பராசர பட்டருடைய நிர்வாகம், அது பிற்பாடு வரும். இந்த திருவாய்மொழியில ஆழ்வார் சந்தோஷமாக இருக்கிறார். இப்ப ஆச்சாரியர்கள் முதலிலே ஒரு ஆச்சாரியர் என்ன சொல்றார் அப்படின்னா, எம்பார் என்கிற ஆச்சாரியர் அவர் என்ன சொன்னார்னா, சந்திரனை பிடித்து தர வேண்டும் என்று அழுகின்ற குழந்தைக்கு தேங்காயை கொடுத்து அழுகையை மாற்றுவதுண்டே, அதுபோல கீழ் திருவாய்மொழியிலே தேச கால விப்ரகிருஷ்டங்களை பெற வேண்டும் என்று ஆசைப்பட்ட ஆழ்வாருக்கு எம்பெருமான் ஒரு குணானுபவத்தை பண்ணி வைக்க, அத்தாலே கீழ்பிறந்த இழவையெல்லாம் மறந்து அந்த குணத்தையே அனுபவிக்கிறார் என்று எம்பார் அருளி செய்யும்படி. எம்பாருடைய நிர்வாகம் இது எப்படி இருக்கு அப்படின்னா, ஒரு சின்ன குழந்தைகளுக்கெல்லாம் அந்த காலத்துல, இந்த உதாரணத்தையும் சொல்ல முடியாது. குழந்தைக்கு சந்திரனை காட்டி தான் சாதம் போடுவோம். ராத்திரி வேளையில சந்திரனை பார்த்து அது பார்த்துட்டே இருந்தா அது ஒரு மாதிரி இந்த கருத்த வானத்திலே வெண்மையான சந்திரன் இருக்கும் பொழுது அது அப்படியே கண் வாங்காம குழந்தை பார்த்துட்டு இருக்கும். இந்த சந்திரனை பார்க்க வச்சு குழந்தைக்கு சாதத்தை ஊட்டிட வேண்டியது. இந்த காலத்துல அதெல்லாம் சொல்ல முடியாது. இந்த காலத்துல சாப்பிடணும்னாலும் குளிக்கணும்னாலும் குழந்தைய என்ன பண்ணணும்னாலும் அதுக்கு ஒரே ஒரு மருந்து, ஒரே ஒரு வழிதான் இருக்கு, செல்போன். அந்த செல்போனை காட்டினா தான் குழந்தை எதுவானாலும் பண்ணும். அது அந்த காலத்து உதாரணம் ஞாபகம் வச்சுக்கணும். உடனே அந்த குழந்தை என்ன பண்றது, இந்த சந்திரனை பிடிச்சு கொடு, எனக்கு கையில வச்சுன்னு விளையாடணும் அப்படின்னு சொல்றது. இது எப்படி சாத்தியம்? சந்திரனை போய் பிடிச்சு கையில கொடுக்க முடியுமான்னு அதுக்கு குழந்தைக்கு சொன்னா புரியாது. சந்திரன் எல்லாம் கையில பிடிச்சு கொடுக்க முடியாதுப்பா அப்படின்னு சொன்னா புரியாது. வேற வழி இல்ல, அழுது, ரொம்ப அழுக, ராத்திரி எல்லாம் அழுதுட்டே இருக்கு. சந்திரன் வேணும், சந்திரனை கையில பிடிச்சு கொடு, நான் விளையாடணும்னு கேட்கறது. சரி, ஆத்துல பெரியவா இருந்தா சந்திரன் தானே வேணும், வா உள்ள வா, நான் எடுத்துன்னு வரேன், நீ உள்ள போ, நான் எடுத்துன்னு வரேன் அப்படின்னு குழந்தைய உள்ள அனுப்பிட்டு
தேங்காய் இருக்கு இல்லையா, இந்த தேங்காயை பாதியா வெட்டினா வெள்ளை வெளியேல்னு சந்திரன் மாதிரி இருக்கும், அது முழு சந்திரன் மாதிரி இருக்கும். இந்த தேங்காயை கையில கொடுத்து இந்த சந்திரனை பிடி நான் எடுத்துன்னு வந்துட்டேன் அப்படின்னு ஆத்துக்குள்ள குழந்தைய கூட்டின்னு வந்து அந்த தேங்காயை கொடுத்துட்டான்னா அந்த குழந்தைன்னா ரொம்ப ஒரு என்ன சொல்றது, ஒரு 1.5 வயசு 2 வயசு குழந்தை, அந்த அளவுக்கு இன்னும் அறிவு பூர்ணமா வளராத குழந்தை தேங்காயை வாங்கிட்டு இதுதான் சந்திரன் நினைச்சுட்டு ஒரு 10 நிமிஷம் அந்த தேங்காயோட விளையாடிட்டு தூக்கி போட்டுட்டு போயிடும். அதுக்கு அந்த ஆசை தீர்ந்து விடும். அப்ப கேட்டது சந்திரன், இந்த சந்திரன் எல்லாம் இப்ப கொடுக்க முடியாது. அதனால பெரியவர்கள் கொடுத்தது என்னன்னா சந்திரனை போல இருக்கக்கூடிய ஒரு தேங்காய், சின்னதா ஒரு தேங்காயை கொடுத்து அந்த அந்த குழந்தையை சமாதானப்படுத்துகிறார்கள் அப்படின்னு பார்க்கிறோம். அது போல எம்பெருமான் என்ன பண்ணாராம், ஆழ்வார் என்னென்னமோ கேட்டார் கீழ் திருவாய்மொழியில, அது எல்லாத்தையும் நம்ம கொடுக்க முடியாது, உமக்கு ஒன்னே ஒன்று ஆழ்வீர், உமக்கு ஒன்னே ஒன்று கொடுக்குறேன், இந்தாரும் இந்த கல்யாண குணம் பிரணயத்துவம் என்கிற கல்யாண குணத்தை அனுசந்தித்து சந்தோஷப்பட்டுக்கும் அப்படின்ன உடனே ஆழ்வாருக்கும் என்ன ஆயிடுத்துன்னா, எல்லாம் கிடைக்கலனாலும் ஏதோ இந்த தேங்காய் முடியாது கிடைச்சதேன்னு ஆழ்வார் என்ன பண்ணார், அந்த ஒரு குணத்தை அனுசந்தித்து இனியராகிறார் அப்படின்னு எம்பாருடைய நிர்வாகம். இது எம்பாருடைய நிர்வாகம், ஞாபகம் வச்சுக்க வேண்டும். 3 ஆச்சாரியர்கள் 3 நிர்வாகம் பண்ணியிருக்கிறதுனாலே எது யாருடைய நிர்வாகம்னு நாம ஜாகிரதையா ஞாபகம் வச்சுக்கணும். அடுத்தது திருமலை நம்பி எம்பெருமானாருடைய அந்த ராமாயண ஆச்சாரியர், அவர் என்ன சொல்றாரு, அவருடைய மாத்துலர் அவர் என்ன சொல்றாருன்னா, காலத்தால் தேசத்தால் கைகழிந்தவத்தை அனுபவிக்கப்பட்ட ஆசைப்பட்ட ஆழ்வாருடைய திருமுக மண்டலத்தை நோக்கி, ஆழ்வீர் நீர் அபேட்சித்தபடியே செய்ய கடவோன் என்று ஒரு வார்த்தை சொல்ல, அது கேட்டு கழித்து கீழிழவை மறந்து கிருதார்த்தராகிறார் என்று திருமலை நம்பி ரொம்ப அழகா சொல்ற. இந்த குழந்தைய சந்திரனை கொடுத்து குழந்தைய வந்து போக்க மாத்தினா அப்படிலாம் சொல்லாமல் ஆழ்வார் ரொம்ப நாளா கேட்டு இருக்கார், எம்பெருமானை அனுபவிக்க வேண்டும், காலத்தால் தேசத்தால் கை கழிந்தவத்தை என்னைக்கோ விட்டதையெல்லாம் நான் சேர்த்து இன்னைக்கு அனுபவிக்கணும்னு ஆழ்வார் கேட்டு இருக்கார். எம்பெருமானை எதையும் கொடுக்கல. ஆனா என்ன பண்ணிட்டா எம்பெருமான், ஆழ்வீர் உமக்கு அதுதானே வேணும், நான் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டார். கொடுக்குறேன்னு சொன்ன வார்த்தையை கேட்ட உடனே ஆழ்வாருக்கு சந்தோஷம். சில இடங்கள்ல இதை எப்படி புரிஞ்சுக்கலாம் அப்படின்னா, யாரோ ஒருத்தர் ரொம்ப ஏழை, அவர் பொண்ணுக்கு கல்யாணம் வச்சிருக்கார். ஐயோ கல்யாணம் செலவெல்லாம் நிறைய இருக்கே, யார்கிட்டயாவது போய் கடன் வாங்கணுமே, கடன் வாங்கித்தானே கல்யாணம் பண்ணணும், யாரை போய் கேட்கறதுன்னு 10 வீடு ஏறி இறங்குறார். ஒருத்தரும் ₹1 கொடுக்க மாட்டேன்னு சொல்லிட்டா. என்னடா இது கல்யாணம் வந்துட்டே இருக்கு, ஒரு மாசத்துல கல்யாணம், கையில பணமே இல்லை, சரி இன்னொருத்தர் ஆத்துக்கு போலான்னு யாரோ ஒருத்தர் 11ஆவதா ஒரு ஆத்துக்கு போறார். அங்க இருந்த அவர் என்ன பண்ணார், பாவம் இவர் கேட்கிறாரேன்னு சொல்லி, சுவாமி நீர் எதுவும் கவலைப்படாதீரும், கல்யாண ஏற்பாடு எல்லாம் பண்ணும், பணத்தை நான் கொடுத்து விடுறேன் அப்படின்னு சொன்னார். பணத்தை கொடுத்து விடுறேன்னு சொன்ன உடனேவே இவருக்கு என்ன ஆயிடுச்சுன்னா, கல்யாணமே முடிஞ்சு போன மாதிரி ஒரு சந்தோஷம். அப்பாடா என் பொண்ணு கல்யாணம் நிம்மதியா நடந்து போயிடுது அப்படின்னு சொல்ற அளவுக்கு, இனிமே எனக்கு பயம் இல்லை, கல்யாணம் நடந்து போயிடுதுன்னு சொல்ற அளவுக்கு அவருக்கு திருப்தி ஏற்பட்டு விடுகிறது. அவர் ஒன்னும் பணத்தை எல்லாம் கையில இந்தாரும் பணத்தை பிடின்னு எல்லாம் கொடுக்கல, பணத்தை நான் கொடுத்து விடுறேன் நீ ஏற்பாடு பண்ணுன்னு சொல்றார், அவ்வளவுதான் சொல்றார். அந்த வார்த்தையை கேட்ட உடனேவே அந்த மனுஷனுக்கு என்ன ஆயிடுறதுன்னா, அவர் பேரில் இருக்கக்கூடிய ஒரு நம்பிக்கையின் காரணமாக ஏதோ பணம் கையிலேயே கிடைச்சா மாதிரி, அந்த பணத்தை கொண்டு கல்யாணத்தையே நடத்தி முடித்து விட்டா மாதிரி அவருக்கு தோன்றுகிறது. அப்ப அந்த வார்த்தையே ஒரு நம்பிக்கை ஏற்படுத்தி விடுகிறதோ இல்லையோ, அது போல எம்பெருமான் என்ன பண்ணானா, ஆழ்வீர் நீர் கவலைப்படாதீரும், நான் உமக்கு எல்லாத்தையும் நீர் கேட்டதெல்லாம் கொடுக்கறேன், எதுவும் கொடுக்கல கொடுக்கறேன்னு சொன்னானா. சொன்ன உடனே ஆழ்வாருக்கு என்ன ஆயிடுத்துன்னா, கிருதார்த்தர் ஆகிறார். அந்த எல்லாம் அந்த கீழிழவை மறந்து, கீழே அவரு அத்தனை கஷ்டப்பட்டாரே எல்லாத்தையும் மறந்து அப்பாடா அப்படின்னு ரொம்ப சந்தோஷப்படுகிறார். இந்த ஒரு குணத்தை அனுசந்தித்து சந்தோஷப்படுகிறார் என்று திருமலை நம்பியினுடைய நிர்வாகம். ஆனா இது எல்லாவற்றையும் விட பராசர பட்டர், எல்லா நிர்வாகத்தை விட பராசர பட்டருடைய நிர்வாகம் ரொம்ப விசேஷமா இருக்கும். எப்போதுமே அதுதான், பராசர பட்டர் சொல்லிட்டார் அப்படின்னு சொன்னா விசேஷமா இருக்கும். அதுக்கு மேல வேற ஒரு நிர்வாகம் இருக்கவே இருக்காது. ஏன்னா பட்டர் சொல்லிட்டா அது ஃபைனல், அதுக்கு மேல இன்னொரு நிர்வாகம் இன்னொருத்தர் சொன்னான்னு ஒரு இடத்துல நாம பார்க்க முடியாது. பராசர பட்டர் என்ன சொன்னார்னா, எதுக்கு இவ்வளவு எல்லாம் கஷ்டப்படணும், இவர் தேங்காயை கொடுத்தார், இவர் வந்து கொடுத்தேன்னு சொன்னா இவ்வளவு எல்லாம் கஷ்டப்பட வேண்டாம். பாசுரத்தை கொண்டு பார்க்கும் பொழுது ரொம்ப ரசோக்தியா பட்டர் நிர்வாகம் பண்ணுவார். பாசுரத்தை கொண்டு பார்க்கும் பொழுது பராசர பட்டர் என்ன தெரிவித்தார் என்னால், ஆழ்வார் அபேட்சித்தபடியே செய்து தலை கட்ட வல்லவன் ஆகையாலே, கீழே நடந்த விஷயத்தை எல்லாம் ஆழ்வார் அனுபவிக்கணும்னு ஆசைப்பட்டார். என்னைக்கோ நடந்த விஷயத்த நம்ம கிட்ட கேட்டா நம்மால நேத்திக்கே நடந்துடுத்துப்பா, என்னால ஒன்னும் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிடுவோம். ஆனா எம்பெருமான் ரொம்ப, அவன் சர்வ சக்தனாச்சே, பெரிய வல்லவனாக எதை கேட்டாலும்
செய்து தலை கட்டக்கூடிய சக்தி படைத்தவன் எம்பெருமான். இப்ப முன்னாடி நடந்ததை ஆழ்வாருக்கு இப்ப கொடுக்கறது எம்பெருமானுக்கு என்ன கஷ்டம் என்ன? அதனால கஷ்டமே இல்ல. அதனால என்ன பண்ணிவிட்டான் எம்பெருமான், காலம் தானிட்ட வழக்காம்படி கால நிர்வாகனாகையாலே, அவனிட்ட வழக்கா இருக்கிறது காலம். அவன் இருன்னு சொன்னா இருக்க போறது, போன்னு சொன்னா போக போறது. அதனால என்ன பண்ணான் எம்பெருமான், காலோபாதியை கழித்து, இந்த காலமாகிற அந்த உபாதியை கழித்து அதீத காலத்தில் போகங்களையும் நிகழ்காலத்தில் போலே ஒரு போகியாக கொடுக்க அவற்றை அனுபவித்து மகிழ்கிறார் என்று பட்டர் அருளி செய்யும்படி. காலத்தை கழித்து அந்த காலத்துல கொண்டு போய் ஆழ்வாரை வைக்கிறதோ, இல்ல அந்த காலத்துல நடந்த விஷயங்களை கொண்டு வந்து ஆழ்வார் முன்னாடி வைக்கிறதோ நமக்கு வேணும்னா கஷ்டமா இருக்கலாம். எம்பெருமானுக்கு ஒரு கஷ்டமும் இல்லையே, அவன் தான் சர்வசக்தனாச்சே. அவர் என்ன பண்ணா, இந்த காலமாகிற உபாதியை கழித்து மொத்த ஆழ்வார் கேட்ட சரித்திரங்களை எல்லாம் கண்ணு முன்னாடி அப்படியே கொண்டு வந்து நிறுத்தினார். அதையெல்லாம் பார்த்து அதை அனுபவித்து இந்த பதிகம் ஆழ்வார் பாடுகிறார். நேர அர்த்தம் பண்ணுங்களேன், ஏன் சுத்தி வளைச்சு அர்த்தம் பண்ணணும்? பாசுரத்துல இதெல்லாம் இருக்கிறத கொண்டு அந்த காலத்தை கழித்தார் அப்படின்றத எங்கேருந்து எடுக்கிறார்னா, கால சக்கரத்தோடு பெண் சங்கம் கையேந்தினாயின்னு பாசுரத்துல வருது, மேல வரப்போறது. அந்த பாசுரத்திலே திருவுள்ளத்திலே கொண்டு காலமாகிற உபாதியை கழித்து இப்படி எம்பெருமான் பண்ணிவிட்டான் என்று பராசர பட்டர் காட்டுகிறார். இந்த பராசர பட்டருடைய நிர்வாகத்தை அடியொத்தி தான் மணவாள மாமுனிகளும் திருவாய்மொழி நூத்தந்தாதியிலே இந்த திருவாய்மொழியினுடைய சாரத்தை தெரிவிக்கும் பொழுது, கோவான ஈசன் குறையெல்லாம் தீரவே ஓவாத காலத்து உவாதிதனை மேவி கழித்தடைய காட்டி கலந்த குணமாறன் என்ன, எல்லா காலமாகிற உபாதியை எம்பெருமான் கழித்து காட்டினான். அதனால் அந்த அந்த சரித்திரங்களையா அனுபவித்து ஆழ்வார் இனியராகிறார் அப்படின்னு மணவாள மாமுனிகளும் இந்த பராசர பட்டருடைய நிர்வாகத்தை அடியொத்தி தான் திருவாய்மொழி நூத்தந்தாதி அருளி செய்கிறார் என்ன, அதெல்லாம் பார்க்கிறோம். இப்படி பார்க்கும் பொழுது என்ன விஷயம் நாம தெரிந்து கொள்ள வேண்டும்? போன திருவாய்மொழியிலே ஆழ்வார் வருத்தப்பட்ட ஆழ்வார் இந்த திருவாய்மொழியிலே சந்தோஷப்படுகிறார். எதனால சந்தோஷப்படுகிறார் என்னால், எம்பெருமானுடைய பிரணயித்துவம் என்கிற குணத்தை அனுசந்தித்து சந்தோஷப்படுகிறார். அந்த பிரணயித்துவம்ங்கிற குணத்தை அனுசந்தித்து ஆழ்வார் சந்தோஷப்படுகிறாரே, அவருக்கு போன திருவாய்மொழியில கேட்டதெல்லாம் கிடைத்ததான்னு கேட்டா கிடைக்கல. ஆனா வேற ஏதோ ஒரு விஷயத்தை பண்ணி எம்பெருமான் போக்கு காட்டி ஆழ்வாரை அதை மறக்க வைத்தான் என்று 2 ஆச்சாரியர்கள் நிர்வாகம் பண்ணார். பராசர பட்டர் என்ன பண்ணார், எல்லாத்தையும் எம்பெருமான் அந்த காலமாகிற உபாதியை கழித்து ஆழ்வாருக்கு கண் முன்னாடி அந்த சரித்திரங்களை எல்லாம் காட்டினான் அப்படின்னு சொல்லிட்டார். இத கூட ஒரு உதாரணம் மூலம் நாம் தெரிந்து கொள்ளலாம். அதுவும் அந்த காலத்து உதாரணம் தான். எந்த உதாரணங்கள் சொன்னாலும் அது இந்த காலத்துக்கு சேர மாட்டேன்றது. அந்த காலத்துல யாரோ ஒரு ஆத்துல கல்யாணம் நடக்கும். ஆனால் எல்லாருக்கும் கடுதாசி போடுவா, வெளியூர்ல எங்கேயோ டெல்லியில இருக்கேன், பாம்பேல இருக்கேன் அப்படின்னு சொல்லுவா. அவளாலெல்லாம் சட்டுன்னு புறப்பட்டு வர முடியாது. அவ ஐயோ இந்த சமயத்துல ஏதோ எனக்கு வேலை இருக்கு, நான் 10 நாள் கழிச்சு தான் வரேன் அப்படின்னு 10 நாள் கழிச்சு கல்யாணம் விசாரிக்கிறதுக்கு வருவா. இவ ஆத்துக்கு வந்தாக்கா, ஐயோ கல்யாணம் என்னமா நடந்தது, தடபுடலாம் நடந்தது, நீ வரவே இல்லையே கல்யாணத்துக்கு அப்படின்னு எல்லாரும் சொல்லுவா. உடனே ஐயோ ஆமா நான் கூட ரொம்ப என்ன பண்றது, வர முடியாத சூழ்நிலை, அங்க மாட்டின்ட்டேன், ஏதோ அலுவலக வேலையோ ஏதோ வேலையில மாட்டின்ட்டேன், இல்ல ட்ரெயின் கிடைக்கல, டிக்கெட் கிடைக்கல, 1000 காரணம் சொல்லுவா. சரி அதெல்லாம் இருக்கட்டும், நாம கல்யாண கேசட் வச்சிருக்கேன், அந்த கல்யாண கேசட்டை நாம எல்லாரும் போடுவோம், சேர்ந்து அந்த கல்யாண கேசட்டை பார்ப்போம் அப்படின்னு அவ என்ன பண்ணுவாருன்னா, இந்த கல்யாண கேசட்டு 1 மணி காலமோ 2 மணி காலமோ போட்டு வந்தவர் போருன்னு சொல்ற வரைக்கும் விடாம, ஐயோ போர் நிறுத்திக்கோன்னு சொன்னாலும் ஒரு நிமிஷமும் விடாம, இதோ பார் இங்க அவர் இது பண்றார், இங்க இது பண்றார் பார், இவர் சிரிக்கிறார் பார், இவர் நடக்கிறார் பாருன்னு மொத்தத்தையும் சொல்லி அவர் வேண்டான்னு சொல்ற வரைக்கும் காட்டிடுவோம் போட்டு. அந்த காலத்துல இந்த காலத்துல எல்லாம் சொல்ல முடியாது. ஏன்னா கல்யாணத்துக்கு யாராவது வர முடியல அப்படின்னா என்ன பண்றா, உடனே லைவ்ல போடுறேன் கல்யாணத்தை பாத்துக்கோ, எல்லாமே லைவ்ல தானே பாக்குறோம், உபன்யாசமே லைவ்ல கேட்கறோம், கல்யாணமும் லைவ்ல பாக்குறோம், கோயில் உற்சவங்கள் லைவ்ல பாக்குறோம், எல்லாமே லைவ்ல ஆயிடுச்சு. அப்போ கல்யாணமும் லைவ்ல பாத்துடுறோம். அதனால அந்த உதாரணத்தை கூட ஜாகிரதையா நம்ம சொல்லணும். இந்த காலத்து உதாரணம் சொல்ல முடியாது, இது அந்த காலத்து உதாரணம். அப்ப அந்த காலமாகிற உபாதியை கழித்து என்னைக்கோ நடந்ததை இன்னைக்கு கண் முன்னாடி நடக்கிறா போலே நாமே நிறைய பார்த்திருக்குமே. அது நம்ம எல்லாம் அப்படித்தான் பண்ண, இந்த மாதிரி கல்யாண விஷயங்கள்ல நம்ம பண்ணுவோம். ஆனா ஆழ்வாருக்கு அதெல்லாம் விருப்பம் இல்லை. பகவத் விஷயத்துலதான் இந்த ஆசை ஆழ்வாருக்கு ஏற்பட்டிருக்கிறது. அதனால இந்த காலமாகிற உபாதியை கழித்து இந்த பழைய சரித்திரங்களை எல்லாம் ஆழ்வார் கண்முன்னே கொண்டு வந்து எம்பெருமான் நிறுத்துகிறான். அதை அனுசந்தித்து ஆழ்வார் அந்த எம்பெருமானுடைய பிரணயித்துவம் என்கிற அடியவர்கள் பேரிலே அவன் எத்தனை அன்பு கொண்டிருக்கிறான் அப்படின்னு இந்த சரித்திரங்கள்லாம் பார்த்தா என்ன தெரிகிறது, ஒவ்வொரு சரித்திரத்திலேயும் ஒவ்வொரு அடியவருக்கு எம்பெருமான் எப்படி அனுகிரகம் பண்ணான் அப்படின்றத அனுபவிக்கிறார் ஆழ்வார். அப்ப எம்பெருமானுடைய பிரணயித்துவம் தன் மேல மட்டும் இல்ல,
பல பல அடியவர்கள் மேலே எம்பெருமான் எவ்வளவெல்லாம் அவன் அன்போடு இருந்தான், இருக்கிறான், இருக்க போகிறான் அப்படின்ற விஷயத்தை அனுசந்தித்து இனியராகிறார் அப்படின்றதுதான் இந்த திருவாய்மொழி. திருவாய்மொழியே இன்னொரு என்ன விசேஷம் அப்படின்னு கேட்டா, இந்த திருவாய்மொழிக்கு மானச திருவாராதனம் அப்படின்னு ஆச்சாரியர்கள் பேர் வைத்திருக்கிறார்கள். ரொம்ப அழகான இந்த திருவாய்மொழியில எம்பெருமானுக்கு பண்ணக்கூடிய சர்வவிதமான உபச்சாரங்களையும் ஆழ்வார் குறிப்பிடுகிறார். இது எம்பெருமானுக்கு இதுதான் பட்டாடை, இதுதான் எம்பெருமானுக்கு கண்ணி மாலை, இதுதான் எம்பெருமானுக்கு தீர்த்தம், இதுதான் எம்பெருமானுக்கு புஷ்பம் அப்படின்னு சொல்ற. அப்படி சொல்ற ஆழ்வார் ஒரு புஷ்பத்தையோ ஒரு பட்டாடையோ கொண்டு எம்பெருமானுக்கு சமர்ப்பிச்சாரான்னா எதையும் சமர்ப்பிக்கல. தன்னுடைய மனசால இதையெல்லாம் சமர்ப்பிக்கிறேன் சமர்ப்பிக்கிறேன் சமர்ப்பிக்கிறேன்னு 10 பாசுரத்திலையும் சொல்ல போகிறார். அப்போ என்ன அர்த்தம் அப்படின்னா, ஆழ்வார் பண்ணின மானச திருவாராதனம் இந்த திருவாய்மொழி. அப்ப என்ன தெரிகிறது அப்படின்னா, அடியனுடைய தகப்பனார் அடிக்கடி சொல்லுவார், யாருக்காவது ரொம்ப வயசானவா இல்ல ரொம்ப உடம்பு முடியல, இன்னைக்கு திருவாராதனமே பண்ண முடியாது, எழுந்து படுக்கை விட்டு எழுந்துக்க முடியலன்னா இந்த 10 பாசுரத்தை அனுசந்தி விட்டு விட்டால் அது எம்பெருமானுக்கு திருவாராதனம் பரிபூர்ணமாக பண்ணதுக்கு நாம நேர போய் திருவாராதனம் பண்ணா கூட அது அபச்சாரத்துல கொண்டு போய் முடியும். அது ஏதோ தண்ணி ஜலத்தை கீழே கொட்டுவோம், பெருமாள் 4 சாலை கிராமத்துக்கு 4 தடவை கீழே போடுவோம், ஏதாவது தவறு தான் பண்ணுவோம். ஆனா இந்த மானச திருவாராதனத்தை பண்ணிட்டா எந்த ஒரு அபச்சாரமும் நேராமல் ரொம்ப எம்பெருமானுக்கு ஆழ்வாருடைய திருவாக்க கொண்டு திருவாராதனம் பண்ணா எவ்வளவு விசேஷமாக இருக்கும்னு அடிக்கடி அடியனுடைய தகப்பனார் தெரிவிப்பார். அதுல ஒரு பிரச்சனை இருக்கு, ஒரு டேஞ்சர் என்ன இருக்குன்னா, ஐயோ இந்த மாதிரி இது தெரியாம இத்தனை நாளா நான் திருவாராதனம் பண்ணிட்டேனே, நித்தியபடியே நான் இதையே சொல்லி பண்ணிடுறேன்னு யாரும் சொல்லக்கூடாது. ஏதோ வயசானவர்கள், அடியோட முடியாதவர்கள், எழுந்துக்கவே முடியல படுக்கை விட்டு அப்படின்னு இருக்கிறவளுக்கு தானே தவிர, நம்ம போல சக்தி இருக்கிறவா நான் இதை பண்ணிடுறேன்னு சொன்னா அது தவறு. அதை நம்ம தவறாக எடுத்துக் கொள்ளக்கூடாது. இன்னொரு விசேஷம் என்ன அப்படின்னு கேட்டா, திருவாராதனம் எம்பெருமானுக்கு பண்றோம்னா எது இல்லைன்னாலும் பரவாயில்ல, ஆனா ஒரு விஷயம் கண்டிப்பா அங்க தேவை. என்ன தேவை? திருத்துழாய் இல்லாமல் திருவாராதனமே கிடையாது இல்லையா? திருத்துழாய் பறிச்சு எம்பெருமானுக்கு அன்னைக்கு அந்த திருத்துழாய் பறிக்க வேண்டிய நாள்களிலே பறித்து எம்பெருமானுக்கு அந்த திருத்துழாயோட எம்பெருமானுக்கு திருவாராதனம் பண்ணாதான் விசேஷம்னு சொல்லியிருக்கா. அப்ப இந்த மானச திருவாராதனத்துக்கு திருத்துழாய் எங்க போறது நாம அப்படின்னா, இதுக்கு முன் திருவாய்மொழி பாலனாயின்ற திருவாய்மொழி இருக்கே, அந்த 10 பாசுரத்திலே ஆழ்வார் துழாய் 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 தன்னந்துழாய் தன்னந்துழாய் தன்னந்துழாய்னு சொல்லிட்டே இருக்கார். அப்போ திருவாராதனம் பண்றதுக்கு முன்னாடி திருத்துழாயை நாம சமைப்போம் இல்லையா, அதை பறிச்சு அதை ஆய்ந்து வைக்கணும். அப்ப இந்த பதிகத்தை நாம் அனுசந்திப்பதற்கு முன்னாடி அந்த பதிகத்தை அனுசந்தித்து விட்டால் மானச திருவாராதனத்துக்கு முன்னாடி பறித்த மானச திருத்துழாய் என்ன ஆகிவிடும். அப்ப இந்த 2 திருவாய்மொழிகளை நாம் சொல்லிவிட்டால் எம்பெருமானுக்கு ஒரு பரிபூர்ணமான திருவாராதனம் பண்ணின ஒரு பாக்கியம் நமக்கு ஏற்படும் என்று சொல்லலாம். அந்த விஷயத்தையும் நாம் ஞாபகம் வைத்துக் கொள்ள வேண்டியது. சரி, அவதாரிக்கை இவ்வளவு ஆகிவிட்டது. முதல் பாசுரத்துக்கு உள்ளே போகிறோம். ஒவ்வொரு பாசுரமும் வியாக்கியானங்களை பார்த்தா எவ்வளவு பெரிய பெரிய வியாக்கியானம், எவ்வளவு எல்லாம் ரசித்து ஆச்சாரியர்கள் அருளி செய்திருக்கிறார்கள், அத்தனையும் நம்மால அனுபவிக்க முடியாது. ஒரு சில பாசுரங்களில் இருக்கக்கூடிய எல்லா பாசுரங்களுடைய பதவுரையை மட்டும் நாம பார்த்து விசேஷமான ஒரு நிர்வாகங்கள், விசேஷமான ஒரு அர்த்த விசேஷங்கள் இருக்கக்கூடிய இடங்களை மட்டும் கொஞ்சம் அப்படி நாம கொஞ்சம் சுருக்கமாக அனுபவிக்கலாம். அவ்வளவுதான் பண்ண முடியும். முதல் பாசுரத்துல ஆழ்வார் என்ன தெரிவிக்கிறார்? நப்பின்னை பிராட்டி நிமித்தமாக எருதுகளை அடர்க்கும் பொழுதும், பெரிய பிராட்டி சீதா பிராட்டி நிமித்தமாக ராவணனை அழிக்கும் போதும் அந்தந்த சமயங்களில் உண்டான சிரமம் தீரும்படி அடியேன் அந்த அவ்வப்போதுகளில் சந்நிகிதனாயிருந்து உபச்சாரங்கள் செய்ய பெற்றிலேன். இதெல்லாம் அடியேன் எதை வாசிக்கிறேன்னா, காஞ்சி சுவாமியினுடைய திவ்யார்த்த தீபிகை. அது ஓரளவுக்கு சுருக்கமாக ரொம்ப முக்கியமான அம்சங்களை மட்டும் சங்கிரகித்து சுவாமி தெரிவித்திருப்பார். அதனால ஒரு 24,000 படியோ 36,000 படியோ வாசித்து சொல்லணும்னா அதுக்கு நமக்கு அவகாசமும் போராது, சக்தியும் போராது. திவ்யார்த்த தீபிகைன்றது ரொம்ப சர்வருக்கும் புரியறா போல ரொம்ப சுலபமா இருக்கும். அதுல அதை அப்படியே நாம வாசித்துக் கொண்டு பார்த்தால் இன்னும் அழகா இது நன்னா புரியும். கேட்கிறவாளுக்கும் என்ன ஒரு விண்ணப்பம் அப்படின்னா, திவ்யார்த்த தீபிகை புஸ்தகம் எல்லாருக்கும் கையில இருந்ததுன்னா அதை அப்படியே பார்த்துட்டே வந்தா, இந்த உபன்யாசம் மட்டுமே இல்லை, எல்லா உபன்யாசத்திலையுமே திவ்யார்த்த தீபிகை அப்படியே நம்ம பார்த்துட்டே வந்தோம்னா இன்னும் நன்னா கேட்டு பதியறதை காட்டிலும் ஒரு பார்த்துட்டு நம்ம கேட்டு ரெண்டும் சேர்ந்து ஒரே சமயத்தில் நடக்கும் பொழுது இன்னும் நன்னா நமக்கு மனசுல அந்த அர்த்தங்கள் எல்லாம் பதியும். முதல் பாசுரத்துல ஆழ்வார் என்ன தெரிவிக்கிறார்னா, பெரிய பிராட்டியார் அதாவது நப்பினை பிராட்டியார் நிமித்தமாக 7 எருதுகளை அடர்த்தான் எம்பெருமான். அந்த சமயத்துல நான் கூட இல்லை. பெரிய பிராட்டியாருக்காக ராவணனை கொன்றான்,
அந்த சமயத்திலேயே நான் கூட இல்லை. நான் என்ன பண்ணியிருக்கணும், அந்தந்த சமயத்திலே கூட இருந்து எம்பெருமானுக்கு உபச்சாரங்கள், ஐயோ கஷ்டப்பட்டு எருதுகளை அடைத்தானே, கை கால்லாம் நோகுமே, நான் கை கால் பிடிச்சு விடுறேன். ஐயோ ராவணனோட பல நாள் யுத்தம் பண்ணானே, உனக்கு கை கால்லாம் நோகுமே, நான் பிடிச்சு விடுறேன், உனக்கு விசிறி வீசி விடுறேன், உடம்புக்கு சந்தனத்தை தடவி விடுறேன் அப்படின்னு இதெல்லாம் நான் பண்ணியிருக்கணும். ஆனா அப்ப நான் எதுவும் பண்ணல அப்படின்னு என்ன பண்றார். அப்படி எதுவுமே பண்ணாத என்னை கூட எம்பெருமான் என்ன பண்ணார், என்னுடைய ஹிருதயத்தை கூட உனக்கு பரம போக்கியமாக கொண்ட விதம் என்னே என்று ஈடுபடுகிறார். அப்போ அந்தந்த சமயத்துல என்னால உனக்கு நான் எந்த காரியமும் நான் பண்ணதே இல்லை, எந்த உதவியும் பண்ணதில்லை, எந்த உபச்சாரமும் பண்ணதில்லை. ஆனாலும் என்னுடைய நெஞ்சை என்னை பரம போக்கியமாக நீ கொண்டிருக்கிறாய். அதனால அன்னைக்கு நான் விட்ட அந்த உபச்சாரங்கள்லாம் தீரும்படி, அதாவது அந்த குறை தீரும்படி இன்னைக்கு நான் சில உபச்சாரங்களை உனக்கு பண்ணுகிறேன். ஏன்னா ஆழ்வாருக்கு இப்ப கண்ணு முன்னாடி தான் நடக்கிறது. எருது அடத்துறது எங்க அப்படின்னா ஆழ்வார் கண்ணு முன்னாடி, ராவணாவதம் நடக்கிறது எங்கன்னா ஆழ்வார் கண்ணு முன்னாடி. எல்லாம் இங்க மானச அனுபவமா ஆழ்வார் பார்த்துட்டு இருக்கார். அந்த கல்யாண கேசட் பாக்குறான்னு சொன்னமே, அதை ஞாபகம் வச்சுட்டா இது நன்னா இன்னும் ரசித்து நாம் இதை புரிந்து கொள்ளலாம். அப்படி நான் உபச்சாரங்கள் பண்ணுகிறேன் இன்னும் முதல் பாசுரத்தில் ஆழ்வார் தெரிவிக்கிறார். கோவவாயாள் பொருட்டு ஏத்தினிரு எருத்தமிருத்தாய், மதிலங்கை கோவவிய சிலகுனித்தாய், குழலல் யானை மறுப்பொசித்தாய், பூவவியா நீர் தூவி போதால் வணங்கேனேலும், நின் பூவவியாம் மேனிக்கு பூசும் சாந்தென் நெஞ்சமே. கோவை வாயாள் பொருட்டு, நப்பினை பிராட்டியை கோவவாயாள்னு சொல்றார். கோவை கனி போல் சிறந்த ஆதரத்தை உடையளான நப்பின்னை பிராட்டி, அவள் நப்பின்னை பிராட்டியின் பொருட்டு அவளை மனம் புணர்வதற்காக ஏத்தின் எருத்தம் இருத்தாய், இந்த 7 எருதுகளுடைய அந்த பிடை, இந்த எருதுக்கு மேல அந்த இதுன்னு இருக்குமே, அதை பிடிச்சுதானே அதை அடக்கணும். அந்த எருத்தம் இருத்தாய், அந்த அந்த எருதுகளை எல்லாம் அழித்தவனே. மதிலங்கை கோவவிய, மதில்களாலே சூழப்பட்ட லங்காபுரிக்கு அரசனான ராவணன், அந்த கோவை வீய சிலை குனித்தாய், அந்த ராவணன் முடியும்படியாக வில்லை சார்ந்த வில்லை வளைத்தவனே. குலநல் யானை மறுப்பொசித்தாய், அது மேல மறுபடியும் கிருஷ்ணாவதாரம், ஒரு கிருஷ்ணாவதாரம் ஒரு ராமாவதார சரித்திரம், மறுபடியும் கிருஷ்ணாவதாரத்துக்கு வருகிறார். குலநல் யானை மறுப்பொசித்தாய், அந்த நல்ல ஜாதியிலே பிறந்து அழகியதாயிருக்கக்கூடிய இருந்த குவலையா பீட்டம் என்கிற அந்த யானையினுடைய மறுப்பு கொம்பை ஒசித்தாய், முறித்தொழித்தவனே. பூவை வீயா நீர் தூவி, புஷ்பத்தை விட்டு நீங்காத அந்த தீர்த்தத்தை, இல்லைன்னா புஷ்பத்தையும் தீர்த்தத்தையும் சேர்த்து என்கிறபடி தூவி போதால், அந்தந்த உரிய காலங்களிலே வணங்கேன் ஏலும், ஒரு அந்த காலத்துல அந்தந்த காலத்திலே பண்ண வேண்டிய காரியத்தை எல்லாம் நான் பண்ணவே இல்லை. எம்பெருமானுக்கு பண்ண வேண்டிய கைங்கரியத்தை, எம்பெருமானுக்கு பண்ண வேண்டிய உபச்சாரத்தை நான் பண்ணல. ஆனா என்ன, அப்படி போதால் ஏலும், அப்படி பணித்திலேன் ஆகிலும், நீ பூவவியாம் மேனிக்கு, உன்னுடைய பூவைப்பூ போன்ற காயாம்பூ போன்ற திருமேனிக்கு பூசும் சாந்து என் நெஞ்சமே, உன்னுடைய திருவடிக்கு, உன்னுடைய திருமேனிக்கு தகுதியான சந்தனம் நான் சாத்துகிறேன். அது எதுன்னு கேட்டா அது என்னுடைய நெஞ்சு. இது பதவுரை, விசேஷமான சில நிர்வாகங்கள் இந்த முதல் பாசுரத்திலே காட்டியிருக்கிற அர்த்த விசேஷங்கள். ஒரு சில அர்த்த விசேஷங்களை மட்டும் அனுபவிப்போம். இந்த நப்பின்னை பிராட்டி விஷயமாக, நப்பின்னை பிராட்டியின் பொருட்டு எருதுகளை அடர்த்த போதும், சீதா பிராட்டி நிமித்தமாக ராவணனை அழிக்கும் பொழுதும், அந்தந்த சமயங்களிலே எதையும் நான் பண்ணவில்லை. அதனால இப்பொழுது நான் அந்த உபச்சாரங்களை எல்லாம் பண்ணுகிறேன். உபச்சாரங்களை எல்லாம் பண்ணுகிறேன்னு சொன்னா ஆழ்வார் நிஜமாவே உபச்சாரத்தை பண்ணாரான்னா, மனசாலே நான் உபச்சாரங்களை பண்ணுகிறேன், எல்லாம் நான் மனசுனாலே எம்பெருமானுக்கு பண்ணுகிறேன் அப்படின்னு. இங்க இந்த கோபவாயாள் பொருட்டு அப்படின்றது ரொம்ப அழகான 2 விதமான நிர்வாகங்கள் காட்டியிருக்கிறார். ஈடு 36,000 படியில அவர் என்ன தெரிவிக்க சாதிக்கிறார் என்னால், ரிஷபங்களை ஏழை முன்னிட்டு இவற்றை அடர்த்தார்க்கு இவளை கொடுக்க கடவோம் என்று சொல்லி இவளை அலங்கரித்து முன்னே கொண்டு வந்து நிறுத்தினார்கள். இவளை அணையலாமாகில் இவற்றை முறித்தால் ஆகாதோ என்று தன்னை பேணாதே அவற்றின் மேல் விழுந்தான். நப்பின்னை பிராட்டியின் பொருட்டு ஏத்தி நிறுத்த மிருத்தாய்னு சொல்ல வேண்டிய ஆழ்வார்
கோவை வாயாள் பொருட்டு ஏத்தி நிறுத்தம் இருத்தாய்ன்னு சொல்றாரு. எதுக்கு அந்த வாயழகை போய் முதல்ல ரொம்ப முக்கியமா சொல்றாரு? இல்ல கண்ணழகை முன்னிட்டு அழுத்தான்னு சொல்லலாம். அதையெல்லாம் விட்டுட்டு வாயழகை சொல்லுகிறாரே, அதுக்கு என்ன காரணம்னு நம்மள ரொம்ப ரசோக்தியா ஒரு விஷயம் சொல்றாரு. நப்பினை பிராட்டியை கல்யாணம் பண்ணிக்கணும்னா இந்த 7 எருதுகளை அடக்க வேண்டும்னு இந்த 7 எருதை முதல்ல நிக்க வச்சுட்டாலும், அதுக்கு மேலே நப்பினை பிராட்டியை ரொம்ப அழகா அவளுக்கு நல்லா அந்த ஆபரணங்கள்லாம் சாத்தி அவளும் அவங்க நின்று கொண்டிருக்கிறாள், கையிலே மாலையோடு நின்று கொண்டிருக்கிறாள். உடனே அவன் என்ன சொல்லிட்டான்னா, அந்த அழகா அவளை ஆபரணங்கள் அலங்காரம் பண்ணி நிக்க வைத்திருக்கிறாள் இல்லையோ, அந்த வாயழகை பார்த்தான் கண்ணபிரான். உடனே அந்த வாயழகை பார்த்த உடனே இவளை அணையலாமாகில் இவற்றை முறித்தால் ஆகாதோ, ஐயோ இப்படிப்பட்ட நப்பினை பிராட்டியை நான் அடையணும்னா இந்த எருது மேல விழுந்தாலும் பரவாயில்ல. சில பேருக்கு ஒரு விஷயத்தின் பேர்ல அதீதமான ஒரு ஆசை ஏற்பட்டு விட்டதானால் எவ்வளோ கஷ்டமானாலும், நீ ஏதோ மலை ஏறி வந்தாதான் இதை கொடுப்பேன், இல்ல நீ வந்து இந்த கடல் இந்த நதியில நீந்தி வந்தாதான் கொடுப்பேன்னு நிறைய இது மாதிரிலாம் போடுவான். அவன் அந்த விஷயத்தின் மேல இருக்கக்கூடிய ஒரு அபிமானத்தின் காரணமாக, ஒரு ஆசையின் காரணமாக எவ்வளவு பெரிய செயலா இருந்தாலும் அது என்னன்னு தெரியாம ஒரு இதுல பண்ணி ஒரு என்ன சொல்றது ஒரு வெறியில அதை பண்ணி விடுவான். அதுபோல அந்த கோவாயால பார்த்தான், எருது அடக்கணும்னா அது என்னாலும் பரவாயில்லன்னு போய் அதை அடத்து விட்டு வந்து விட்டான் அப்படின்னு பார்க்கிறோம். அது ரொம்ப அழகா ரசோக்தியாக நம்பிள்ளை அருளி செய்கிறார். இன்னொரு விதமாகவும் அது அது நிர்வாகம் பண்ணி காட்டுகிறார்கள். அதாவது நப்பின்னைய மனம் புரிய வேண்டும் என்னால் இந்த 7 எருதுகளை இது பண்ண வேண்டும், அடக்க வேண்டும்னு சொல்லிட்டா இல்லையா. நப்பின்னை அங்க சித்தமா காத்துட்டு இருக்கா கையில மாலையோடு. முதல்ல யாரு வரா அப்படின்னு கேட்டா, முதல்ல முந்துர முன்னம் பலராமன் தான் முதல்ல வருகிறார். நப்பின்னை யோசித்தாலும், ஐயோ இவன் ஒருவேளை எருது அடக்கி விட்டானால் நாம கண்ணனைத்தானே கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஆசைப்பட்டு இருக்கோம், ஆனா பலராமன் வரானே, இவன் ஒருவேளை இந்த போட்டியில குதிச்சுட்டானால் அவனும் 7 எருதுகளை அடக்கி விடுவான், அதுல ஒன்னும் அவனும் பெரிய வீரன் தான், அப்ப என்ன ஆயிடும் அப்படின்னு கொஞ்சம் அப்படியே அவள் யோசித்தாள். கொஞ்சம் அவள் அப்படியே கொஞ்சம் வருத்தப்பட்டாளாம். உடனே பின்னாடி கண்ணன் வந்தான். கண்ணனை பார்த்த உடனே அவன் நான் அடக்கிறேன்னு அவன் போனான். அப்ப கண்ணன் வந்துட்டான், இப்போ அடக்க போயிட்டான், அதனால அவன் நிச்சயமா அடக்கி விடுவான், அதனால அவனுக்கு இந்த மாலையை போட்டு விடலான்னு சந்தோஷப்பட்டாளாம். அந்த சந்தோஷம் தன்னையும் அறியாமல் வாயிலே ஒரு புன்சிரிப்பாக வந்தது. அதனால கோப வாயாள் பொருட்டு, அந்த கண்ணன் இன்னும் எருத அடக்கவே இல்லை, ஆனால் இவள் கண்ணனை பார்த்த உடனே இவள் புன்சிரிப்பு சிரித்தாள். அது சிரிப்பு அப்படியே கண்ணனுக்கு தெரிந்தது. உடனே இவளுக்காக என்ன பண்ணாலும் பரவாயில்லன்னு அந்த எருதுகள் மேலே விழுந்து அடக்கி விட்டான். இப்படி 2 விதமான நிர்வாகங்கள் ரொம்ப அழகா, எல்லாம் ரசோக்தி, எப்படி வேணா அனுபவிக்கலாம் இந்த மாதிரி அர்த்த விசேஷங்களை அப்படி காட்டுகிறார். இது அசுராவேசம் பொருந்தியவை என்று அதெல்லாம் அவன் கணிசிக்காமல் அவன் என்ன பண்ணிவிட்டான், அவன் மேல குதிச்சா அதை அடக்கினான், இது பண்ணிட்டான். ஆழ்வாருக்கு இங்க என்ன கவலை அப்படின்னா, இந்த ராவணன் சீதா பிராட்டியையும் பெருமாளையும் பிரித்தான். மாயாமிருகத்துல மாரீச்சன் வந்தான், மாயாமிருகமாக மாரீச்சன் வந்தான். அப்ப என்ன ஆச்சு, அந்த மான் வேணும்னு பிராட்டி கேட்டாள். அப்ப இளைய பெருமாள் கூட இருந்து என்ன பண்ணா அப்படின்னா, இளைய பெருமாள் என்ன பண்ணார், ஐயோ இது இந்த மான் உண்மையான மான் போல தெரியல, இது ஏதோ மற்ற மான்கள்லாம் கிட்டேயே போக மாட்டேன்றது, இது ஏதோ ஒரு அரக்கன் தான் இந்த மாதிரி பண்றான், இது நாம எதுவும் பண்ண வேண்டாம்னு அந்த இடத்துல இளைய பெருமாள் பெருமாளுக்கு சொல்கிறார். அப்ப ஒரு ஆபத்து வரும்னு அங்க முன்னாடியே கணித்து, அவராவது ஒருத்தராவது இது ரொம்ப ஆபத்தான விஷயம், இதில் நாம் இறங்க வேண்டாம் அப்படின்னு சொன்னார். ஆனா இந்த நப்பின பிராட்டியினுடைய சரித்திரத்தை பார்க்கும் பொழுது இது ரொம்ப ஆபத்தான எருதுகள், நீ கொஞ்சம் ஜாகிரதையா போகணும்னு சொல்றதுக்கு கூட ஆள் இல்லையே. ஒருவேளை நான் அங்க இருந்திருந்தா நான் சொல்லியிருப்பேனே, நான் அங்க இல்லையே, அங்க இல்லாத குறை தீர இப்பொழுது நான் உபசாரம் பண்ணுகிறேன். ஏன்னா அந்த குறையோட ஆழ்வார் அந்த யாராவது அப்ப சொல்லியிருக்கலாமே, யாரும் சொல்லலையே அப்படின்னு அந்த குறையோட இதை ஆழ்வார் விண்ணப்பம் பண்ணுகிறார். அப்ப கோபவாயாள் பொருட்டு ஏத்தி நிறுத்தம் இருத்தாய், இது முதல் விஷயம். மதில் இலங்கை கோவவிய சிலை குனித்தாய். மதில் இலங்கை ராவணனுடைய லங்காபுரிக்கு என்ன விசேஷம்னா, அது நிறைய மதில்களாலே சூழப்பட்டது. மதில்னா இவன் கொண்டு போய் கட்டப்பட்டு அளந்து கிளந்து எதுவும் கட்டல, அதுவே பல மலைகளே மதில்களாக அமைந்திருக்கக்கூடிய ஒரு அழகான ஒரு பட்டணம் அது. ராவணன் என்ன பண்ணா, எதை தனக்கு ரட்சகம்னு நினைத்தான்னா அந்த மதில்கள் தான் அவனுக்கு ரட்சகம், அந்த மதில்கள் அவனை ரட்சிக்கும்னு நினைத்தான். உண்மையா சர்வ ரட்சகன் யாருன்னால் எம்பேர் ராமபிரான் சக்கரவர்த்தி திருமகன் தான் சர்வ ரட்சகன்.
அந்த பெருமாளை ரட்சகனாக எண்ணாமல் ஏதோ இந்த அச்சேதனமான பரமச்சேதனான ராமபிரானை தனக்கு ரட்சகமாக எண்ணாமல் அச்சேதனமாக இருக்கக்கூடிய இந்த மதில்களை எல்லாம் ரட்சகமாக எண்ணினானே, அப்படிப்பட்ட மதில் இலங்கை கோவவிய சிலகுனித்தாய், இந்த மதில்களும் ஊரும் உண்டே நமக்கு என்று இருமாப்பு கொண்டிருந்தான் ராவணன். அந்த இருமாப்பு தோத்த மதில் இலங்கை கோவை வீய சிலை குனித்தாய் என்று ஆழ்வார் இந்த லங்கா ராஜ்யத்தை அழித்து ராவணனை முடித்த விருத்தாந்தத்தை இங்கே தெரிவிக்கிறார். அதற்கு மேலே குலநல் யானை மறுபுசித்தாய், கம்சனாலே ஏவப்பட்ட குவலையாபீட்டம் என்கிற யானை விற்பெரு விழவும் கஞ்சனும் மல்லும் வேழமும் பாகனும் வீழ செத்தவன் என்ற அந்த சரித்திரத்தை நிறைய அனுபவித்திருக்கிறோம். அப்படி குலநல் யானை மறுபொசித்தாய் என்ன அதையெல்லாம் தெரிவிக்கிறார். அப்படிப்பட்ட எம்பெருமானுக்கு பூவ வீயா நீர் தூவி என்ன, அது ரெண்டு விதமான அர்த்தங்கள் பார்த்தோம். நீரை விட்டு பிரியாத புஷ்பம், புஷ்பத்தை விட்டு பிரியாத நீர், இல்லைன்னா தீர்த்தமும் புஷ்பமும். எம்பெருமானை நாம் ஆராதிக்க வேண்டும் என்றால் புஷ்பத்தை கொண்டு ஆராதிக்க வேண்டும், இல்ல தீர்த்தத்தை கொண்டு எம்பெருமானுக்கு அர்க்யபாதாதிகள் அர்க்யபாத்தியாதிகள் அதையெல்லாம் பண்ணணும் இல்லையோ. அதனால பூவவியா நீர் தூவி போதால் வணங்கே நேலும். ஏன்னா அந்த அந்தந்த சமயத்திலே நான் வணங்கவில்லை என்னாலும் நின் பூவை வீயா மேனிக்கு, இந்த பூவை பூ போன்ற திருமேனிக்கு. இதுல பூவை பூன்ற வார்த்தை எங்க இருக்கு அப்படின்னா, பூவை வீன்னு சொல்றோமே, அந்த வீ என்கிற எழுத்துக்கு, வீ என்கிற வார்த்தைக்கு புஷ்பம் என்ன அர்த்தம் என்று காட்சி சுவாமி ரொம்ப அழகா காட்டியிருக்கிறார். அதற்கு பிரமாணமாக வீகமள் நெடுஞ்சினை என்று புறநானூரும் காண்க. இந்த வீகமள் நெடுஞ்சினை என்னும் புறநானூறுல ஒரு பாடல் வருகிறது. அதை சுவாமி எடுத்து காட்டியிருக்கிறார். இந்த காலத்துல நாம் எடுத்து காட்டுறோம்னா அது ரொம்ப கஷ்டமே இல்லை. கம்ப்யூட்டர்ல போய் ஒரு சர்ச் பண்ணாக்கா இந்த வார்த்தை நமக்கு கிடைச்சிடும். ஆனா 120 வருஷம் முன்னாடி சுவாமி இதையெல்லாம் கண்டுபிடித்து இந்த பிரமாணத்துக்கு இந்த வீன்ற எழுத்துக்கு தமிழ் எழுத்துக்கு புஷ்பம்னு அர்த்தம்னு அதுக்கு புறநானூறுல இருந்து பிரமாணம் எடுத்து காட்டுறாருன்னா நாம நினைச்சு பார்க்கணும். நமக்காக ஆச்சாரியர்கள் பெரியவர்கள் எல்லாம் எவ்வளவு எல்லாம் பண்ணியிருக்கார்கள் அப்படின்றத நாம் நினைத்து பார்க்கணும். அப்படிப்பட்ட நின் பூவவியா மேனிக்கு பூசும் சாந்து அப்படின்னு சொன்ன அந்த திருமேனிக்கு நான் சாந்து பூச போகிறேன், சந்தனம் பூச போகிறேன் அப்படின்னு ஆழ்வார் தெரிவித்தார். சரி, சந்தனம் பூச போகிறாருன்னா ஆழ்வார் எங்க இந்த சந்தனம் பூசுறது? அவரோ திருப்புலி ஆழ்வார் அடியில ஒரு இடத்துல உட்கார்ந்துட்டு இருக்கார். எம்பெருமானுக்கு சந்தனம்னா இவர் கையில சந்தனம் இருக்கா? கடைக்கு போய் சந்தனத்தை வாங்கிட்டு வந்து அதை அரைச்சி நன்னா அதுக்கப்புறம் தானே எம்பெருமானுக்கு பூசணும். இவர் ஏதோ சாந்து பூச போகிறார் அப்படின்னா என்ன சாந்து பூச போறேன் தெரியுமா? பூசும் சாந்து என் நெஞ்சமே, என் நெஞ்சையே நான் உனக்கு சாந்தாக பூச போகிறேன். இது என்ன சுவாமி, அது அநியாயம். நெஞ்ச தனியா எடுத்து அதை நல்லா சந்தன கட்டையில அரைச்சி ஜலம் போட்டு அரைச்சி அதுல வாசனாதி திரவியங்களை எல்லாம் சேர்த்து அது ஏதாவது பண்ண முடியுமான்னு, நெஞ்சை எப்படி சாந்தாக எம்பெருமானுக்கு பூச முடியும் அப்படின்னா அது இது மானசமா ஆழ்வார் பண்ணக்கூடிய திருவாராதனம். ஆழ்வார் தன்னுடைய நெஞ்சை சாந்தாக கொடுத்து விட்டாரானால் எம்பெருமான் நிச்சயமாக ஏற்றுக்கொள்ளத்தான் போகிறான். எம்பெருமான் என்பவன் ஸ்வாராத்யன் அப்படின்னு கீழே பார்த்துட்டோமே, பரிவது ஈசனை பாடி அப்படின்ற பதிகத்திலே ஆழ்வார் என்ன சொன்னார்? புரிவதுவும் புகை பூவே, எதையோ ஒரு குப்பையை நீ கொளுத்தி வச்சா கூட அதை தனக்கு தூபமாக ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு விசாலமான ஹிருதயம் படைத்தவன் எம்பெருமான் அப்படின்னு பார்த்துட்டோமே. அப்ப தன்னுடைய நெஞ்சையே எம்பெருமானுக்கு சாந்தாக கொடுத்துட்டா அது என்ன வேண்டான்னு சொல்ல போறோம். யோமே பக்தியா பிரயச்சதி பத்திரம் புஷ்பம் பலம் தோயம், யோமே பக்தியா பிரயச்சதி ததகம் பக்தி உபகிருதம் அஸ்னாமி பிரயதாத்மனான்னு சொல்லியிருக்கானே. அந்த பக்தி பாவத்தை தான் எம்பெருமான் பார்க்கிறானே தவிர அந்த வஸ்துவை அவன் பார்ப்பதில்லை. ரொம்ப உயர்ந்தது, இவன் தங்கத்தாலே எனக்கு அர்ச்சனை தங்க புஷ்பத்தாலே அர்ச்சனை பண்ணான், இவன் மண் புஷ்பத்தாலே அர்ச்சனை பண்ணான்னு அப்படியெல்லாம் எம்பெருமான் யாரும் அந்த தாரதமியம் பார்ப்பதே இல்லை. நமக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த பாவத்தை பக்தியைத்தான் எம்பெருமான் பார்க்கிறானே தவிர எதை கொண்டு நாம் அவனை ஆராதிக்கிறோம் என்பது அந்த திரவியத்திலே இருக்கக்கூடிய தாரதமியத்தை எம்பெருமான் பார்ப்பதே இல்லை. அதனால என்ன பண்ணி விட்டார் ஆழ்வார்? பூசும் சாந்து என் நெஞ்சமேன்னு சொல்லிவிட்டார். என் நெஞ்சமே அப்படின்னு சொன்னா அப்போ ஒருவேளை நமக்கு இது கூட சந்தேகம் வரும். என்ன சந்தேகம்? வேற வழி இல்ல, நாமளே இதெல்லாம் சொல்லிட்டோம், எம்பெருமான் நினைப்பான் ததகம் பக்தி உபகிருதம் அஷ்னாமி, அந்த பக்தியைத்தான் பார்க்கிறேன்னு சொல்லிவிட்டேன், நானே சொல்லிவிட்டேன். அதனால ஆழ்வார் இந்த நெஞ்சையே இப்ப சாந்தா கொடுத்து விட்டார். வேற வழி இல்ல, நான் வாங்கிட்டு தான் ஆகணும் அப்படின்னு ரொம்ப வேற வழி இல்லாம வாங்கிக்கிறானா எம்பெருமான் அப்படின்னா, ஆழ்வாருடைய நெஞ்சை அப்படியெல்லாம் வாங்கி கொள்ளவில்லை எம்பெருமான். எப்படி வாங்கி கொண்டான் அப்படின்னா, மதுரா நகரத்திலே அந்த கூனியானவள் எம்பெருமானுக்கு ஒரு சாந்தை கொடுத்தாலே அப்ப எவ்வளவு சந்தோஷமாக அந்த சாந்தை அவன் ஏற்றுக்கொண்டானோ, பலராமனும் கண்ணனும்
அதை விட அதிகமான சந்தோஷத்தோடு ஆழ்வாராகிற அந்த ஆழ்வார் கொடுக்கக்கூடிய நெஞ்சாகிற சாந்தை எம்பெருமான் ஏற்றுக்கொள்கிறான் அப்படின்னு நம்பிள்ளை திருவுள்ளம் பத்தி என்ன பண்ணார். அந்த அந்த பிரகரணத்திற்கு உண்டான முக்கியமான ஸ்லோகம் விஷ்ணு புராணத்திலிருந்து அந்த ஸ்லோகத்தை எடுத்து வேற ஒருத்தரும் பண்ண முடியாதபடி வியாக்கியானம் பண்ணியிருக்கார். ஸ்ரீவைஷ்ணவ ஆச்சாரியாளுக்கே இதுதான் பெருமை. சாதாரண சம்ஸ்கிருத ஸ்லோகம் தான் அது. அதை கொண்டு அந்த ஸ்லோகத்தை நீர் எந்த சம்ஸ்கிருத வித்வான்ட்ட கொடுத்தாலும் இப்படியெல்லாம் அவளால வியாக்கியானம் பண்ணவே முடியாது. 1000 பேரிடத்திலே கொடுத்தாலும் 1000 பேர்ல ஒருத்தர் கூட இந்த மாதிரி வியாக்கியானம் பண்ண முடியாது. ரொம்ப சின்ன ஸ்லோகம், அழகான ஸ்லோகம். சுகந்தமே தத் ராஜார்கம் ருச்சிரம் ருச்சிரானனே ஆவயோர் காத்திர சதிருஷம் தீயதாம் அனுலேபனம். இவ்வளவுதான் ஸ்லோகம். ரொம்ப அழகான ஸ்லோகம். அது சாதாரணமா இதுக்கு என்ன அர்த்தம்னா அந்த வார்த்தைகளுடைய அர்த்தத்தை பார்த்துடுவோம். சுகந்தம் அப்படின்னா மனம் ஊட்ட பெற்றது. ஏத்தது இந்த ராஜார்கம் ராஜாவுக்கு தகுதியானதா இருக்கிறது. அதாவது சரித்திரம் நமக்கு எல்லாம் தெரியும். கண்ணபிரான் மதுரைக்கு வருகிறார். பலராமனும் கண்ணபிரானும் அக்ரூரனாலே அழைத்து கொண்டு வரப்படுகிறார்கள். இப்படி வந்தவுடனே இந்த முதல்ல வர ரஜகன் இடத்துல போகிறான். அந்த ரஜகன் வஸ்திரம் கொடுன்னு கேட்டா அவன் கொடுக்க மாட்டேன். கம்சனுடைய ரஜகன் அவன் கொடுக்க மாட்டேன்னு சொன்னான். ஆனா ஒரு போடு அவனை போட்டா அவன் பிராணம் போயிடுது. மேலேயே இன்னும் நிறைய வதம் பண்ண வேண்டியிருக்கு. எல்லாம் சரியா ஒர்க் ஆகுதான்னு முதல்ல ட்ரையல்ஸ் பார்த்தது எங்க அப்படின்னா இந்த ரஜகன் இடத்துல தான் பார்த்தான் கண்ணன். அவன் போயிட்டா அவன் இடத்துல இருந்து நல்ல வஸ்திரங்களை எல்லாம் வாங்கி 2 பேரும் உடுத்திட்டு வந்தான். அதுக்கப்புறம் இந்த கூனியை பார்த்தார்கள். அந்த கூனியை பார்த்து அவள் என்ன பண்ணா, நிறைய சந்தனம் எல்லாம் வச்சுட்டு இருந்தா. அவளிடத்துல சந்தனத்தை கொடுன்னு கேட்டா அவளிடத்துல சந்தனத்தை வாங்கி பூசிக்கொண்டார்கள் அப்படின்றது இந்த பிரகரணம். அது எப்படி வாங்கினார்கள், அவளுக்கும் அந்த கூனிக்கும் கண்ணபிரானுக்கும் நடந்த சம்வாதம் எப்படின்றது தான் இந்த ஸ்லோகம் தெரிவிக்கிறது. சுகந்தம் ஏதத் ராஜார்கம் ருச்சிரம் ருச்சிரானனே. ரொம்ப மனமோட இருக்கிறது, ராஜாவுக்கு தகுதியாக இருக்கிறது. அதுக்கு மேலே ருச்சிரம் வெண்மையாக இருக்கிறது. ருச்சிரானனே அழகான முகம் படைத்தவளே. ஆவையோர் காத்திர சதிருஷம் தீயதாம் அனுலேபனம். நீ கொடுக்க வேண்டிய இந்த சாந்தானது எங்களுடைய திருமேனிக்கு தக்கபடியாக நீ கொடுக்கப்படட்டும் என்று இவ்வளவுதான் இந்த ஸ்லோகம். இவ்வளவுதான் இதுக்கு அர்த்தம் சொல்ல முடியும். எப்பேற்பட்ட சம்ஸ்கிருத வித்வானா இருந்தாலும் இதுக்கு மேல அர்த்தம் சொல்ல முடியாது. ஆனால் நம்பிள்ளை என்ன பண்ணார் அப்படின்னா இந்த ஸ்லோகத்தை 4 ஸ்தலமாக பிரித்து ஒரு கான்வர்சேஷன் போல வியாக்கியானம் பண்ணினார். முதல்ல என்ன பண்ணா, இந்த சந்தனம் விற்கிறவா அவகிட்ட நம்ம இந்த சந்தனம் கடையில போய் வாங்கி இருந்தாதான் நமக்கு இது புரியும். நாட்டு மருந்து கடைன்னு கிடைக்கும். அந்த சந்தனம் கடையில போய் 1 கிலோ சந்தனம் கொடுங்கோ அப்படின்னு கேட்டா அவ என்ன தெரியுமா சொல்லுவா, முதல்ல சார் 4 குவாலிட்டி இருக்கு, உங்களுக்கு எது வேணும் அப்படின்னு கேட்பா. 4 குவாலிட்டியா, என்ன வேலை சொல்லு. கிலோ 2000 ரூபாய், அது வேணுமான்னு கேட்பான். ஐயோ ஆத்து பெருமாளுக்கு 2000 ரூபாய்லாம் வேண்டாம், இன்னும் கொஞ்சம் குறைச்சலாம் கொடுங்கோ அப்படின்னு சொல்லும். 1200 ரூபாய்க்கு 1 கிலோ இருக்கு, அது வேணுமான்னு. 1200, அது கூட கொஞ்சம் ஜாஸ்தி தான், இன்னும் குறைச்சி கொடுங்கோ. 500 600 ரூபாய்க்கு 1 கிலோ இருக்கு, அது வேணுமானா. 500 600 ரூபாயா, அது கூட கொஞ்சம் ஜாஸ்தியா தான் இருக்கு. இப்ப கடைசியா ஒரு குவாலிட்டி சொன்னேளே, அது என்ன அப்படின்னா அது 100 150 ரூபாய், அப்ப அதவே கொடுங்கோ அப்படின்னு நம்ம வாங்கி வந்துருவோம். ஆத்து பெருமாள் தானே 100 ரூபாய் சந்தனம், இப்பதானே பரிவதரிசனை பாடின்னு சொன்னோம். அப்ப 100 ரூபாய் சந்தனம் கொடுத்தாலும் அவர் சந்தோஷமா ஏத்துக்க போறார் அப்படின்னு நாம வாங்கி வந்துடுவோம். அதை விட்டுடுவோம், அந்த கதையை விட்டுடுவோம். ஆனா சந்தனம் விற்கிறவா பொதுவா அவ என்ன பண்ணிருப்பான்னா 4-5 குவாலிட்டி கையில வச்சிருப்பா. இந்த பசங்கள் இந்த கண்ணனும் பலராமனும் கிராமத்துல இருந்து வந்திருக்கா, முன்ன பின்ன சந்தனம் எல்லாம் பார்த்திருக்காளான்னு தெரியாது. இந்த கூனிக்கு என்ன நினைவுன்னா, இதெல்லாம் கிராமத்திலே வந்திருக்கு, இதுகளுக்கு ஒன்றும் தெரியாது. வந்த உடனே அந்த கூனியை பார்த்து சந்தனம் கேட்ட உடனே இவள் என்ன பண்ணானா, ரொம்ப மட்டமான ஒரு சந்தனத்தை கொடுத்தாளாம். முதல்ல அந்த மட்டமான சந்தனத்தை கொடுத்த உடனே அது என்ன சொல்லுவான்னா கொய்யாக்கட்டை சந்தனம்னு. இந்த கொய்யாக்கட்டையை அரைச்சி அது ஒரு சந்தனம் மாதிரி வரும், ஆனா அதுல வாசனை இருக்காது. இந்த சந்தனத்தினுடைய எசன்ஸ் சென்ட் இருக்கு, அந்த சென்ட் அடிச்சுட்டாக்கா அது ஒரு 4 நாளைக்கு அந்த வாசனை இருக்கும். 5ஆவது நாள் திறந்து பார்த்தா அதுல ஒரு வாசனையும் இருக்காது. 4 நாள்ன்றது அடியன்னு சொல்றது அதிகமா இருக்கும். 2 நாளைக்கு மேல அந்த வாசனை இருக்காது. கொய்யாக்கட்டை சந்தனம் 100 ரூபாய் கிலோ, அவ்வளவுதான். எவ்வளவு வேணா எத்தனை கிலோ வேணா கிடைக்கும். அது மாதிரி ஒரு கொய்யாக்கட்டை சந்தனத்தை கொடுத்தாலும் உடனே கண்ணன் என்ன சொன்னா, அதை வாங்கிட்டு அம்மா எனக்கு இது வேண்டாம், சுகந்தமே தது, இது வெறும் வாசனை ஊட்டப்பட்ட சந்தனம், இது எனக்கு வேண்டாம், வேற நல்லது, இதோட நல்லது கொடுன்னு கேட்டான். ஐயோ கண்டுபிடிச்சிட்டுகளே, இது ஏதோ காட்டுல இருந்து கிராமத்துல இருந்து வர குழந்தைகள்னு பார்த்தா எப்படி இது வாசனை ஊட்டப்பட்ட சந்தனம் கண்டுபிடிச்சிடுத்தேன்னு சொல்லி அவ என்ன பண்ணாலாம், மேல இன்னொரு அடுத்த செகண்ட் குவாலிட்டி ஒண்ணு கொடுக்குறான். அதை வாங்கி கண்ணன் பார்க்கிறான். பார்த்த உடனே என்ன சொல்றான்னா, ஏதத் ராஜார்கம், இதுவும் வேண்டாம், இது ராஜாவுக்கு பூசுறது. கம்சன் ரொம்ப செருக்கோட இருப்பான், உடம்பு பூரா சந்தனம் பூசிக்கணும். உடம்பு பூரா சந்தனம் பூசிக்கணும்னா ஃபர்ஸ்ட் குவாலிட்டி சந்தனம்லாம் பூச முடியுமா? இந்த
நிறைய இடங்களை நாம பார்க்கிறோம். கோயில் உற்சவங்கள்லாம் பூசிட்டு வருவா. அவள்லாம் வந்து ஃபர்ஸ்ட் குவாலிட்டி எடுத்து நல்லா கை பூரா உடம்பு பூரா முதுகெல்லாம் கூட பூசிப்பா. முதல் குவாலிட்டி கட்டுப்படி ஆகுமா? கொஞ்சம் செகண்ட் குவாலிட்டி ஒய்யா கட்ட அளவுக்கு மட்டும் இல்ல, இன்னும் கொஞ்சம் வசந்த குவாலிட்டி. அதனால இது ராஜார்கம். கம்சன் ரொம்ப செருக்கோட இருக்கிறான், அப்படி இது கம்சனுக்காம் என்று விட்டான். அதுக்கு மேல் தரமா இருப்பதொன்றை காட்டினாள். அதுக்கு மேல என்ன, இன்னும் கொஞ்சம் நல்ல குவாலிட்டி காட்டு அப்படின்னாலும் உடனே மூணாவது குவாலிட்டி எடுத்துக்கொள்ள அவள் கையிலே வச்சிருக்கா. தேர்ட் குவாலிட்டி எடுத்து கொடுக்கிறா. அவள் கொடுத்தா அதை பார்த்தான். ருச்சிரம் ஏதது, இது கொஞ்சம் நல்லா பார்க்கறதுக்கு பளபளன்னு இருக்கு, நல்லா வெண்மையா இருக்கு, ஆனா இது கூட நல்ல குவாலிட்டி கிடையாது, இது ஒன்னும் 1000 ரூபாய் குவாலிட்டி தான், இதோட நல்ல குவாலிட்டி வச்சிருப்பியே அதை எடு அப்படின்னு சொன்னானோ. உடனே அவளுக்கு ஆச்சரியம், அவளுக்கு அந்த கூனிக்கு ஆச்சரியம். என்ன ஆச்சரியம்? ஐயோ, கிராமத்திலேருந்து வந்த இடப்பசங்கள், இதுகளுக்கு எப்படி இந்த சந்தனத்தினுடைய வித்தியாசம் எல்லாம் தெரியாது அப்படின்னு அப்படியே முகமலர்த்தியோட, அவளே கூனி தானே குட்டையா இருக்கா, அப்படி முகத்தை தூக்கிண்டு அந்த குழந்தைகளை பார்க்கிறா. பார்க்கும் பொழுது அவளுக்கு அவ்வளவு சந்தோஷம். அந்த சமயத்துல அவளை பார்த்து ருச்சிரானனே, அந்த அழகான முகத்தை உடையவளே, பொதுவா வியாக்கியானம் பண்றவா ருச்சிரானனேன்ற வார்த்தையை முதல்ல போட்டுடுவா. அவளை பார்த்து கேட்டான், இதெல்லாம் ஆவையோர் காத்திர சதம் தீயத்தாம் அனுலேபனம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த சந்தனத்துக்கு விசேஷமாக சுகந்தம், ருச்சிரம், ராஜார்கம் என்ன அப்படி கொடுன்னு இவ்வளவுதான் அர்த்தம் சொல்ல முடியும். ஆனா இதை 4 ஸ்தலமா பிரித்து நம்மளே அர்த்தம் காட்டுகிறார். ருச்சிரானனே அப்படின்னு அவளுடைய அந்த முகத்தினுடைய அந்த அந்த சந்தோஷத்தை பார்த்து, அழகான முகத்தை உடையவளே, எப்படி கொடுக்கணும் தெரியுமா சந்தனம்? ஆவையோர் காத்திர சதிருஷம், எங்க 2 பேரையும் பாரு, நாங்க எப்படிப்பட்ட எங்களுடைய திருமேனியை பாரு, நாங்க எப்படிப்பட்ட உடம்பு அப்படின்னா வெறும் வெண்ணையை மட்டுமே சாப்பிட்டு வளர்ந்த முழுன்னு வளர்ந்திருக்கக்கூடிய உடம்பு கொண்டவர்கள். எங்களுக்கு நீ சந்தனம் கொடுக்கணும்னா அது வெண்ணெய் போலவே இருக்கணும், அப்பதான் அது கொஞ்சம் கூட அப்படி உடம்புல கீறாமல் நன்னா அது அப்படி மழன்னு போகணும். அது அப்படி ஒரு சந்தனத்தை ஆவையோர் காத்திர சதிருஷம், எங்களுடைய திருமேனிக்கு தக்கதான ஒரு சந்தனத்தை கொடு என்று வாங்கி பூசிக்கொண்டார்கள் என்ன அந்த இடத்துல பார்க்கிறோம். விஷ்ணு புராண ஸ்லோகம் இது. அப்படி சுகந்த மேதத் ராஜார்கம் ருச்சிரம் ருச்சிரானனே ஆவையோர் காத்திர சதிருஷம் தீயதாம் அனுலேபனம் அப்படின்னு எவ்வளவு ஆசையோடு அந்த கூனி கொடுத்த சந்தனத்தை வாங்கி கொண்டு, அதுக்கு மேல அந்த கூனியை அவர் என்ன பண்ணா, அப்படியே அவருடைய முகத்தை பிடித்து அப்படி இழுத்த உடனே என்ன ஆயிடுத்து, அந்த கூன் அவளுக்கு நீங்கி அழகான ஒரு யுவதியாக ஆகிவிட்டாள் என்னெல்லாம் பார்க்கிறோம். அப்படி எவ்வளவு ஆதரத்தோடு அந்த சாந்தை அவன் ஏற்றுக்கொண்டானோ கண்ணபிரான், அதுபோல என்னுடைய நெஞ்சாகிற சாந்தை அவன் ஏற்றுக்கொள்வான். அப்படி எம்பெருமான் வந்து ஆழ்வாருடைய நெஞ்சாகிற சாந்தை அத்தனை சந்தோஷமாக ஏற்றுக்கொள்வான் என்ன இந்த ஸ்லோகம் மூலமாக நாம் தெரிந்து கொள்கிறோம். இது முதல் பாசுரத்தினுடைய வியாக்கியானம். அடுத்தது 2வது பாசுரம். அது ஆழ்வார் என்ன தெரிவிக்கிறார்? தனது மனம் மொழி மெய்களாகிற முக்கரணங்களாலும் எம்பெருமானுக்கு பரம போக்கியமாகின்ற முக்கரணங்களும் எம்பெருமானுக்கு பரம போக்கியமாக ஆகின்றன என்று வியந்து கூறுகிறார். அந்த ஆழ்வாருடைய அந்த மனம் மொழி மெய் முக்கரணங்கள்னு சொல்றமே, அந்த முக்கரணங்களால பண்ணக்கூடிய வியாபாரங்கள்னா செயல்கள், அந்த செயல்கள் எல்லாவற்றையும் எம்பெருமான் ஏற்றுக்கொள்கிறான், ரொம்ப பரம போக்கியமாக ஏற்றுக்கொள்கிறான் என்று இந்த 2வது பாசுரத்திலே ஆழ்வார் தெரிவிக்கிறார். பூசும் சார்ந்தென் நெஞ்சமே புனையும் கண்ணி எனதுடைய வாசகம் செய் மாலையே வான் பட்டாடையும் அகுதே தேசமான வணிகலனும் என் கைகூப்பு செய்கையே ஈசன் ஞாலமுண்டுமிழ்ந்த எந்தை ஏகமூர்த்திக்கே. ஈசன் ஞாலமுண்டுமிழ்ந்த ஏகமூர்த்தி எம்பெருமான் இருக்கானே, அவன் ஈசன் சர்வேஸ்வரன். ஞாலம் உண்டு உமிழ்ந்த எந்தை, ஒரு காலத்திலே உலகங்களை எல்லாம் உண்டு உமிழ்ந்து மற்றொரு காலத்திலே பிரளய காலத்திலே எல்லாத்தையும் உண்கிறான், சிருஷ்டி காலத்திலே எல்லாவற்றையும் உமிழ்ந்து மறுபடியும் சிருஷ்டி பண்ணுகிறான். அப்படி ஞாலம் உண்டு உமிழ்ந்த ஏகமூர்த்தி. ஏகமூர்த்தின்னா என்ன அர்த்தம்? ஒப்பற்ற மூர்த்தி, ஒப்பற்ற திவ்ய மங்களக விக்கிரகத்தை உடையனாயிருக்கிற எம்பெருமான், அத்விதீயனான எம்பெருமான் அப்படின்னு சொல்லுவா. அப்படிப்பட்ட எம்பெருமானுக்கு பூசும் சார்ந்து என் நெஞ்சமே, கிழிய சொல்லிட்டாரு, பூசும் சார்ந்த நெஞ்சமே, அவனுக்கு சந்தனம் நான் பூசுகிறேன். அது எது அப்படின்னு கேட்டா என்னுடைய மனசுதான் அவனுக்கு சந்தனம். அதுக்கு மேலே புனையும் கண்ணி எனதுடைய வாசகம் செய் மாலை. எம்பெருமானுக்கு மாலை சாத்திரம் போல திருவாலவனம் பண்றதான மாலை சாத்திரம், அதுக்கு மாலை எதுன்னு கேட்டா என்னுடைய திருவாய்மொழி தான் எம்பெருமானுக்கு மாலை. எம்பெருமான் என்னுடைய நான் வாக்காலே கட்டுகின்ற மாலை இருக்கே, இதுதான் எம்பெருமானுக்கு மாலை. அதுக்கு மேலே வாசகம் செய் மாலையே வான் பட்டாடையும்
ஆகுதே எம்பெருமானுடைய பட்டாடை, அவனுக்கு நல்ல திருப்பறி வட்டம் பீதாம்பரம்னு சொல்றமே, அந்த பீதாம்பரம் எதுன்னா வான் பட்டாடையும் ஆகுதே. அதை என்னுடைய வாசகம் செய்யுமா, என்னுடைய வாசகம் இருக்கிறதே அதுதான் எம்பெருமானுக்கு பட்டாடை. அதுக்கு மேலே எம்பெருமானுக்கு சந்தனம் சமர்ப்பிச்சாச்சு, பட்டாடை சமர்ப்பிச்சாச்சு, மாலை சமர்ப்பிச்சாச்சு. அதுக்கு மேல திருவாபரணங்கள் சமர்ப்பிக்க வேண்டாமா? சந்தனம் மட்டும் சாத்தினா போருமா? நம்பெருமாள் அழகியம்மன் வாழரை சேவிச்சா அந்த நீலநாயகம்னு ஒரு திருவாபரணம் சாத்திட்டு இருப்பார். அந்த நீலநாயகத்துக்கு கீழே இவ்வளவு ஒரு கட்டி சந்தனத்தை சாத்திண்டு அதுக்கு மேல நீலநாயகம் சாத்திப்பார். அது அணிகலன், அந்த தேசமான அணிகலன். அது எது? ஆவரணம் எதுன்னா என் கைகூப்பு செய்கையே, என்னுடைய அஞ்சலி இருக்கிறதே அந்த அஞ்சலி தான் எம்பெருமானுக்கு பெரிய நீலநாயகம் போல. இந்த நீலநாயகத்துக்கு என்ன விலைன்னா இன்னைக்கு யாரும் அதுக்கு விலையே போட முடியாது. இந்த விலை ஒரு கல் 5 கல் அதுல இருக்கு, இந்த கல்லுக்கு இந்த விலைன்னு போடவே முடியாது. அப்படிப்பட்ட ஆபரணம், அவ்வளவு விலை உயர்ந்த ஆபரணம் எது அப்படின்னு கேட்டா என்னுடைய கைகூப்பு செய்கையே, நான் எம்பெருமான பார்த்து கை கூப்புறனே அதுதான் என்னுடைய அவனுக்கு அணிகலன் அப்படின்னு ஆழ்வார் என்ன சொல்றார்? தன்னுடைய மனசு, தன்னுடைய வாக்கு, தன்னுடைய இந்த காய்க வியாபாரம், மானச வியாபாரம், வாச்சிக வியாபாரம், காய்க வியாபாரம்னு சொல்லுவா. இது எல்லாவற்றையும் எம்பெருமானுக்கே நான் சமர்ப்பிக்கிறேன். இது எல்லாவற்றையும் எம்பெருமான் ரொம்ப விசேஷமாக பரம போக்கியமாக என்னுடைய இந்த வியாபாரங்களை ஏற்றுக்கொள்கிறான் அப்படிங்கிற இந்த பாசுரத்தில் ஆழ்வார் தெரிவிக்கிறார். இதுல சில முக்கியமான அர்த்தங்கள் இது காஞ்சி சுவாமி மட்டும் ரொம்ப அழகா காட்டியிருக்கார். திவ்யார்த்திகையில ரொம்ப சூச்சகமாக அர்த்தம் இது. வான் பட்டாடையும் அகுதே அப்படின்னா என்னுடைய திருவாய்மொழி இருக்கே, இந்த திருவாய்மொழி தான் எம்பெருமானுக்கு பட்டாடை, இதுதான் பீதாம்பரம்னு சொல்றார் ஆழ்வார். இதனால நமக்கு என்ன கருத்து நாம் தெரிந்து கொள்ளலாம் அப்படின்னு கேட்டா, நல்ல வஸ்திரம் இருந்தா தான் ஒருத்தருக்கு மரியாதை. என்னதான் ஒருத்தன் படிச்சுட்டு இருந்தா, எவ்வளவு படிச்சவனாக இருந்தாலும் பண்டிதனாக இருந்தாலும் கொஞ்சம் வஸ்திரம்ன்றது நல்லா உடுத்திக்கணும். அப்பதான் வஸ்திரேன பபுஷா வாச்சா அப்படின்லாம் சொல்லுவான். அப்ப நல்ல வஸ்திரம் இருந்தாதான் ஒருத்தனுக்கு மதிப்பு. அவன் எவ்வளவு பெரிய ஆளா இருந்தாலும் இல்லைன்னா மதிப்பு கிடையாது. இப்ப எம்பெருமானுக்கு எது வஸ்திரம்னு கேட்டால் ஆழ்வாருடைய பாசுரம் தான் எம்பெருமானுக்கு வஸ்திரம். அதனால ஆழ்வார் வான் பட்டாடைய மகுதேன்னு சொல்றாரு. அப்ப இதுல இருந்து என்ன தெரியறதுன்னு கேட்டா, இந்த லோகத்திலே எத்தனையோ எம்பெருமான்கள் இருக்கிறார்கள். எம்பெருமான் எத்தனையோ இடங்களிலே இருக்கிறான். புராண ஸ்தலங்கள்னு இருக்கு, பிராச்சீனமான ஸ்தலங்கள், அபிமான ஸ்தலங்கள், நிறைய ஸ்தலங்கள் எம்பெருமான் இருக்கிறான். அந்த கோயிலுக்கெல்லாம் ஒருத்தரும் போக மாட்டேன்றான். ஆனா ஒரு கோயில்ல ஒண்ணுமே இல்ல, இப்ப திருவாரணம் பண்றதுக்கே யாரோ ஒருத்தர் எங்கிருந்தோ வந்து பண்றார். ஆனா அந்த கோயிலுக்கு அத்தனை பேர் போறா. ஏன் அப்படின்னா, ஐயோ ஆழ்வார் திருவாக்கிலே புகுந்து புறப்பட்டு விட்டாரே, அந்த ஆழ்வாருடைய வாசகம் செய் மாலையை பெற்று விட்டாரே, ஆழ்வாருடைய வாசகமாகிற அந்த பட்டாடையை பெற்று விட்டாரே, அதனால இந்த பெருமாளுக்கு மதிப்பு. பக்கத்திலேயே அந்த புராண ஸ்தலம் இருக்கும், ஆனா அங்க யாரும் போக மாட்டா. அதுவும் எம்பெருமான் தான், அதுவும் பெருமாள் கோயில் தான், இதுவும் பெருமாள் கோயில் தான். ஆனா இந்த பெருமாள் கோயிலுக்கு இத்தனை பேர் வரா. ஏன் வரான்னா ஆழ்வாருடைய அந்த வஸ்திரத்தை இந்த எம்பெருமான் தரித்துக் கொண்டிருக்கிறான். அப்ப திவ்ய தேசம், ஆழ்வாருடைய திருவாக்கிலே புகுந்து புறப்பட்ட திருக்கோயில், ஆழ்வாருடைய திருவாக்கிலே புகுந்து புறப்பட்ட எம்பெருமான் அப்படின்னு சொன்னா அவனுக்கு தனி மதிப்பு. ஏன்னா அவன் நல்ல வஸ்திரம் உடுத்திட்டு இருக்கான். வஸ்திரம்னா நாம பார்க்கிற பட்டு வஸ்திரம், நூல் வஸ்திரம்னா அந்த கிரமத்துல இல்ல. இவனுடைய நல்ல வஸ்திரம் எது அப்படின்னு கேட்டா ஆழ்வாருடைய பாசுரமாகிற வஸ்திரத்தை அணிந்து கொண்டிருக்கிறான் அப்படின்னு ரொம்ப அழகான ரொம்ப ஒரு சூச்சகமான அர்த்தத்தை காஞ்சி சுவாமி காட்டி இருக்கிறார். அதுக்கு மேலே என் கைகூப்பு செய்கையே எம்பெருமானுக்கு தேசமான அணிகலன். எம்பெருமான் ஆழ்வார் ஒரு அஞ்சலியை பண்ணாலே எம்பெருமான் என்ன பண்றான்னா அந்த அஞ்சலியே அவன் சர்வாபரணமாக எல்லா ஆபரணமாகவும் கருதுகின்றான். அஞ்சலி அப்படின்ற வார்த்தைக்கே என்ன அர்த்தம்னா என்கிற சொல்லிக்கே பகவான் அர்த்தம். அந்த பகவானை ஜலயதி இதி அஞ்சலிஹி அப்படின்னு சொல்லுவா. அந்த பகவானையே அப்படியே உருக்கக்கூடிய ஒரு செயல் தான் இந்த அஞ்சலி. பகவான் முன்னாடி போய் நாம கை கூப்பிட்டோம் அப்படின்னு சொன்னா அவன் என்ன பண்றான், ஐயோ நம்ம முன்னாடி வந்து கை கூப்பிட்டானே, இவனுக்கு நாம் என்ன பண்றது அப்படின்னு அவன் அப்படியே உருகி விடுகிறான். இவனுக்கு ஏதாவது பண்ணணுமே, ஐஸ்வர்யம் அக்ஷரகதிம் பரமம் பதம் வா அப்படின்னு எல்லாம் நாம தாயாரை பத்தி பார்க்கிறோமே. அப்படி அந்த எபெருமான் அஞ்சலி பரம் வகத்தே அப்படி எல்லாம் தெரிவிக்கிறார்கள். ஒரு அஞ்சலியை பண்ணிட்டா இவன் பண்ணின அஞ்சலிக்கு ஈடாக நாம என்ன பண்றதுன்னு எம்பெருமான் அப்படியே உருகி நீர்பண்டமாய் உருகி விடுகிறான். அப்படி பகவான் ஆகிற அந்த என்கிற அகாரவாச்சினான பகவானை நீர்பண்டமாக உருக்கக்கூடிய செயல் எதுன்னா அது இந்த அஞ்சலி. அதனால தேசமான அணிகலனும் என் கைகூப்பு செய்கையே. அப்படி ஒரு அஞ்சலி மாத்திரமும் அரிதான இந்நிலத்திலே வாழ்த்தி அவனடியை பூப்புனைந்து நின் தலையை தாழ்த்து இருகை கூப்பென்னால் கூப்பாத பாழ்த்த விதி. அவர் என்ன சொல்றார், ஆழ்வார் பெரிய திருவந்தாதி பாசுரம்
கை கூப்பிடா, எம்பெருமான் எல்லாத்தையும் உனக்கு பண்ணிடுவான்னு சொன்னா, இந்த ஜீவாத்மாக்கள் இங்க இருக்கக்கூடியவர்கள் என்ன பண்றா, சேத்தனர்கள்னா அகங்காரப்பட்டு அதை கூட பண்ண மாட்டேன்றா. ஆனா இந்த நிலத்திலே இப்படி அகங்காரிகள் இருக்கக்கூடிய இந்த நிலத்திலே ஒருத்தன் வந்து கை கூப்பிட்டா அப்படின்னு சொன்னா, எம்பெருமானை அப்படியே அது அந்த அஞ்சலியானது அவனை உருக்கி விடுகிறது. அது அப்படியே அந்த அஞ்சலியை தனக்கு ஒரு பெரிய ஆபரணமாகவே எம்பெருமான் அமைத்துக் கொள்கிறான். அந்த வாசம் தேசமான அணிகலனும் என் கைகூப்பு செய்கையே. இதெல்லாம் யாருக்குன்னா ஈசன் ஞாலம் உண்டு விழுந்த எந்த ஏகமூர்த்திக்கே என்று இரண்டாவது பாசுரத்திலே ஆழ்வார் தெரிவிக்கிறார். அடுத்தது மூன்றாவது பாசுரம். அந்த மூன்றாவது பாசுரத்துல ரொம்ப அழகான சில அர்த்த விசேஷங்களை ஆழ்வார் தெரிவிக்கிறார். பார்ப்போம். ஏகமூர்த்தி இருமூர்த்தி மூன்று மூர்த்தி பலமூர்த்தியாகி ஐந்து பூதமாய் இரண்டு சுடராய் அருவாகி நாகமேரி நடுக்கடலுள் துயின்ன நாராயணனே உன் நாகமுத்து மகத்தடக்கி ஆவியல்லல் மாய்த்ததே. எம்பெருமானுடைய அந்த இதை அந்த விபாக எம்பெருமான் தன்னை அப்படியே அந்த வியூகமாக வகுத்து கொண்டு இருக்கிறானே அந்த விஷயத்தை ஆழ்வார் அனுபவிக்கிறார். ரெண்டு விதமா அர்த்தம் காட்டுகிறார்கள். ரெண்டுத்தையும் பார்ப்போம். ஏகமூர்த்தி இருமூர்த்தி மூன்று மூர்த்தி பலமூர்த்தி ஆகி. ஏகமூர்த்தி அப்படின்னு சொன்னால் காரணபூதமான ஒரு மூர்த்தியாகி. அதுக்கு மேலே இருமூர்த்தி அப்படின்னு சொன்னால் சிருஷ்டி தொடங்குகின்ற காலத்திலே பிரகிருதி மகான் அப்படின்னு ரெண்டு, அந்த பிரகிருதி மகான் எம்பெருமானுடைய சரீரம் தான் பிரகிருதியாகவும் மகானாகவும் மாறுகிறது அப்படின்னு பார்க்கிறோம். இந்த பிரகிருதி மகான் அவைகளை சரீரமாக கொண்டு நிற்கும் மூர்த்தியா இருமூர்த்தி. அதுக்கு மேலே மூன்று மூர்த்தி. அந்த பிரகிருதியிலிருந்து மகான் வருது, மகத்தத்துவம் வருது. அதுக்கு மேலே அகங்கார தத்துவம் வருது. அது மூன்றாக பிரிந்து சாத்விகம் ராஜசம் தாமசம் என்று மூன்று வகைப்பட்ட அது அகங்காரமாக எம்பெருமான் தன்னை மாற்றிக்கொள்கிறான். அதுக்கு மேலே பலமூர்த்தியாகி 24 தத்துவங்கள் அச்சேதனம்னு சொல்றமே, அப்படி 24 தத்துவமாக தன்னை எம்பெருமான் மாற்றிக்கொள், தன்னுடைய திருமேனியை எம்பெருமான் அப்படி அந்த சிருஷ்டி காலத்திலே அவன் விரித்துக் கொள்கிறான். அதுக்கு மேலே 5 பூதமாய் 2 சுடராய், பஞ்சபூதங்களை வடிவாக உடையவனாய். 2 சுடராய்னா சூரிய சந்திரர்கள் இருவரையும் தன்னுடைய திருமேனியாக உடையவனாய். அருவாகி எல்லாவற்றுக்கும் அந்தர்யாமியாகவும் ஆகி, சர்வாந்தர்யாமி ஆகி. நடுக்கடலுள் துயின்ன நாகமேரி துயின்ன நாராயணனே. திருப்பார்கடல் நடுவே திருவனந்தாழ்வான் மீது ஏறி திருக்கண் வளர்ந்து அருளின நாராயணனே. என்ன இந்த சிருஷ்டியை சொல்லிட்டா நாராயணன்ற நாமத்தை சொல்லி ஆகணுமே. உடனே நாராயணனே உன் ஆகமுத்தும் அகத்தடக்கி, உன்னுடைய திருமேனியையும் அதற்கு வேண்டிய மற்ற எல்லாவற்றையும் எனது நெஞ்சுக்குள்ளே அடங்க வைத்து ஆவி அல்லல் மாய்த்ததே. என்னுடைய மனசுக்குள்ளே வந்து உன்னுடைய திருமேனியோடு நீ அழகா வந்து மனசுக்குள்ளே குடியிருந்து நீ என்ன பண்ண, உன் திருவுள்ளம் இடர் நீங்க பெற்றதே. கடைசியில எம்பெருமான் வந்து கலந்ததுனால என்னுடைய இடர் நீங்க பெற்றதுன்னு ஆழ்வார் சொல்லல. உன்னுடைய இடர் நீங்க இத்தனை நாள் ஆழ்வார் கிடைக்கலையேன்னு எம்பெருமான் காத்துட்டு இருந்தான். இப்ப ஆழ்வாருடைய திருவுள்ளம் கிடைச்ச உடனே அவனுக்கு அந்த குறை தீர்ந்து சந்தோஷமாக இங்கே வந்து தங்கிவிட்டான், என்னுடைய மனசிலே தங்கிவிட்டான். பனிக்கடலில் பள்ளிகோலை பழகவிட்டு ஓடி வந்தன் மனக்கடலில் வாழவல்ல மாய மணாட நம்பின்னு பெரியாழ்வார் தெரிவித்தார். வடதடமும் வைகுந்தமும் மதுள் துவராபதியும் இடவகைகள் இகழ்ந்திட்டு என்பால் இடவகை கொண்டனையே என்று பெரியாழ்வார் தெரிவித்தார். அதுபோல உன் ஆகமுத்தும் அகத்தடக்கி ஆவி அல்லல் மாய்த்ததே ரொம்ப அழகாக இந்த பாசுரத்திலே தெரிவிக்கிறார். இந்த ஏகமூர்த்தி இருமூர்த்தி மூன்று மூர்த்தி பலமூர்த்தின்னு இதுக்கு ரெண்டு விதமாக நிர்வாகம், ரெண்டுமே அர்த்தங்கள் தான், ரெண்டு விதமாக நிர்வாகங்கள் பண்ணியிருக்கார். முதல்ல நாம என்ன அர்த்தம் பார்த்தோம்? ஏகமூர்த்தின்னா ஜகத்காரணம், எல்லா சர்வ ஜகத்தை எம்பெருமான் சிருஷ்டி பண்ணுகிற சமயத்திலே காரணபூதமாக இருக்கக்கூடிய அவன் முதல்ல ஒரே பூதமா இருக்கிறான். அது எப்படி இருக்கான்னா, சிருஷ்டிக்கு முன்பு சூக்ஷ்ம சிதஜித் விசிஷ்டனாய் ஒரே மூர்த்தியாக இருப்பை அருளி செய்கிறார். எம்பெருமான் இப்பொழுது சிருஷ்டி பண்ண போகிறான். இப்ப சிருஷ்டி பண்ண வேண்டிய காலம் வந்து விட்டது. அந்த காலம் வந்து விட்ட சமயத்திலே அவன் என்ன பண்ணுகிறான் அப்படின்னா, அவன் ஒரே மூர்த்தியாக அத்தனை சேத்தனா சேதனங்களையும் சூக்ஷ்மமான நிலையிலே தன்னுடைய திருமேனியிலே வைத்துக்கொண்டு அவன் சிருஷ்டி பண்ண தொடங்குகிறான். அப்படி தொடங்குகின்ற பொழுது அவன் முதல்ல அவன் அந்த சூக்ஷ்ம நிலையில இருக்கக்கூடிய அந்த மூல பிரகிருதியை முதல்ல ஸ்தூல நிலையில ஆக்குகிறான். மூல பிரகிருதி அதுல இருந்து வருகிறது. அந்த பிரகிருதியிலிருந்து மகான் என்கிற தத்துவம் வருகிறது.
மகத்தத்துவத்திலிருந்து அகங்காரம் என்கிற தத்துவம் வருகிறது. அந்த அகங்காரம் மூணாக பிரிகிறது, சாத்விகம், ராஜசம், தாமசம் என்று. அந்த அகங்காரத்திலிருந்து மற்ற 21 தத்துவங்கள் அதிலிருந்து உண்டாகின்றன. இதுதான் சிருஷ்டியினுடைய கிரமம். எப்படி புரிந்து கொள்வது அப்படின்னா, பிரகிருதியிலிருந்து மகான் வந்ததுன்னா ரொம்ப அழகா சொல்லுவான், சாஸ்திரங்கெல்லாம் ரொம்ப அழகா சொல்லுவான். பிரகிருதி அப்படின்றது ஒரு விதைனா, விதையை கொண்டு நேர நம்ம விதைச்சா மரம் வரவே வராது. முதல்ல அந்த விதையை நன்னா கொஞ்சம் ஊற போடணும். 4 நாளோ 1 வாரமோ அந்த விதையை ஊற போட்டு, அந்த ஊற போட்டா அந்த விதை என்ன ஆகும்னா கொஞ்சம் உப்பும். அந்த உப்பின விதையைத்தான் கொண்டு போய் நட்டால்தான் அது மரமாக, செடியாக, சின்ன துளிர் விட ஆரம்பிக்கும். அப்ப விதை அப்படின்னா அது பிரகிருதி, ஊற வைத்த விதை அப்படின்னா அது மகான். அது நட்ட பிற்பாடு சின்னதா ஒரு முளை வருது, அது அகங்கார தத்துவம் அப்படின்னு வச்சுக்கலாம். அப்ப பிரகிருதியிலிருந்து மகான் வருது, மகத் தத்துவத்திலிருந்து அகங்கார தத்துவம் வருகிறது. அந்த அகங்கார தத்துவம் 3ஆக பிரிகிறது, சாத்விகம், ராஜசம், தாமசம் என்று. இந்த சாத்விக அகங்காரத்திலிருந்து 11 இந்திரியங்கள் வருகின்றன. கர்மேந்திரியங்கள் 5, ஞானேந்திரியங்கள் 5, மனசு என்று 11வது இந்திரியம். இந்த 11 இந்திரியங்கள் வருகின்றன. தாமச அகங்காரத்திலிருந்து பஞ்சபூதங்கள் வருகின்றன. பஞ்சபூதங்கள் என்னால் அது நிலம், நீர், தீ, விசும்பு, கால் அப்படின்னு சொல்றமே, அது பஞ்சபூதங்கள் வருகின்றன. அந்த பஞ்சபூதங்கள் வருவதற்கு முன்னாடி இந்த பூத தன்மாத்திரைகள் உண்டாகின்றன. சப்த, ஸ்பர்ஷ, ரூப, ரச, கந்தங்கள் அது உண்டாகின்றன. அப்ப இந்த தாமச அகங்காரத்திலிருந்து 10 தத்துவங்கள், சாத்விக அகங்காரத்திலிருந்து 11 தத்துவங்கள், ராஜச அகங்காரம் அதிலிருந்து ஒன்றும் உண்டாவதில்லை. இது எப்படி அழகா நம்ம ரொம்ப சுலபமா புரிஞ்சுக்கலாம்னா, இந்த ஆங்கிலத்துல ஃப்ளோ சார்ட்னு சொல்லுவோம். இந்த ஃப்ளோ சார்ட் மாதிரி இதை போட்டுட்டோம்னா, முதல்ல பிரகிருதி, அதுல இருந்து மகத் தத்துவம், அதுக்கப்புறம் அகங்காரம். அந்த அகங்காரம் 3ஆ பிரிகிறது, சாத்விகம், ராஜசம், தாமசம்னு. சாத்விக அகங்காரத்திலிருந்து 11 இந்திரியங்கள், ராஜசத்திலிருந்து ஒண்ணும் இல்லை, தாமசத்திலிருந்து 5 பஞ்சபூதங்கள், அதுக்கு முன்னாடி அந்த பூத்த தன்மாத்திரைகள் உண்டாகின்றன. அப்படின்னா இந்த 24 தத்துவங்கள் அப்படி எப்படி வருது அப்படின்றத ஒரே ஒரு ஃப்ளோ சார்ட் மூலமாக நாம் தெரிந்து கொண்டு விடலாம். எல்லாத்துக்கும் இந்த காலம்ன்றது கூடவே இருக்கு. காலத்தை 24 தத்துவம் அச்சேதனமா பிரிக்கிறது உண்டு, இல்ல காலத்தையும் சேர்த்து 25 தத்துவமாக பிரிக்கிறது உண்டு. பொதுவா 25வது தத்துவம் ஜீவாத்மா, 26வது தத்துவம் பரமாத்மா அப்படின்னு அந்த ஒரு கிரமத்திலேயும் போவது உண்டு. ஆக ஏகமூர்த்தி, இருமூர்த்தி, 3 மூர்த்தி. இந்த முதல்ல பிரகிருதி, மகான், அகங்காரம், அதுக்கு மேல பலமூர்த்தி. அது எல்லாம் அந்த 3ஆக அந்த பிரிக்கிற எல்லா தத்துவங்களாக எம்பெருமான் மாறுகிறான். எம்பெருமான் மாறுகிறான்னா அவனுடைய திருமேனி, அது இதையெல்லாம் அந்தரியாமியாக கொண்ட அவனுடைய திருமேனி இப்படி மாறுகிறது. அதுக்கு மேல பலமூர்த்தியாகி, 5 பூதமாகி, 2 சுடராய், அருவாகின்னு அப்படியே இந்த சிருஷ்டி நடப்பதுன்னு சொல்ற. இது ஒரு கிரமம். அதுக்கு மேலே ஏகமூர்த்தி அப்படின்னால் அது பரவாசுதேவ மூர்த்தி. இருமூர்த்தி என்னால் இந்த பரவாசுதேவன், வியூக வாசுதேவன் என்று 2 மூர்த்தியாக அவன் அப்படியே தன்னை வகுத்துக் கொள்கிறான். 3 மூர்த்தி என்னால் சங்கர்ஷன, அனிருத்த, பிரத்யும்னாதிகள் என்ன அப்படி வகுத்துக் கொள்கிறான். பலமூர்த்தி என்னால் என்னின்ன யோனியுமாய் பிறந்தாய் என்கிறபடியே பல பிறவிகளிலே எம்பெருமான் பிறக்கிறான். பலமூர்த்தியாகி என்ன ஏகமூர்த்தி, இருமூர்த்தி, 3 மூர்த்தி, பலமூர்த்தியாகின்னு இப்படி ஒரு நிர்வாகம். 2 சுடராய் அருவாகி, நாகமேரி நடுக்கடலுள் துயிர்ன நாராயணனே உன் ஆகமுத்தும் அகத்தடக்கி ஆவி அல்லல் மாய்த்ததே. அழகா இது என்னுடைய அல்லல் மாய்த்ததேன்னு சொல்லாமல் பகவானுடைய அல்லல் இதனால தீரப்பட்டதுன்னு சொன்னா, இந்த பிரணயித்துவம் என்கிற குணத்தை தானே ஆழ்வார் அனுசரித்துக் கொண்டிருக்கிறார். அப்ப இவருடைய துக்கம் போச்சுன்னு சொல்றது ரொம்ப சாதாரணமான விஷயம். ஆனா எம்பெருமானுடைய வருத்தம் போச்சு அப்படின்னா அது ரொம்ப பெரிய குறை. ஆழ்வாரை அடையணும்ன்ற குறை இன்றைக்கு எம்பெருமானுக்கு நீங்கித்துன்னு சொன்னா அது ரொம்ப அழகான ஒரு விஷயம். இது நம்பிள்ளை ரொம்ப அழகா காட்டியிருக்கிறார். இந்த உன்னுடைய ஆவின்னு சொல்றதுக்கு என்ன காரணம்னா, உன் திருவுள்ளத்தில் உண்டான அல்லல் ஒருபடி நசிக்க பெற்றதே, இத்தலையை ஒருபடி கரமரம் சேர்த்து நீ கிருத்தகிருத்திய நானாயே அப்படின்னு சொல்லி அது ரொம்ப முக்கியமான அர்த்தமா சொல்லி, இந்த என்னுடைய அல்லலும் போச்சு அப்படின்றது அன்றிக்கே என் ஆவியானது நிர்துக்கமா ஆயித்து என்னுமாம். அதை ஒரு சாதாரணமா என்னுடைய ஆவியும் எனக்கு உண்டான அல்லலும் தீர்ந்தது இல்லைன்னு சொல்லல. ஆனா உனக்கு உண்டான அல்லல் தீர்ந்ததுன்னு சொல்லும் பொழுது என்னுடைய அல்லல் தீர்ந்ததுன்னு சொல்றது பிரயோஜனமே இல்லை. 2 மாதிரியாவும் அர்த்தம் நம்மளையே வீட்டிலேயே அருளி செய்திருக்கிறான். ஆனா முக்கியமான அர்த்தம் எதுன்னா உன்னுடைய குறை தீர்ந்தது, உன்னுடைய அல்லல் தீர்ந்தது என்பது முக்கியமான அர்த்தம் என்று காட்டியிருக்கிறார்கள் இந்த 3வது பாசுரத்திலே. அடுத்தது
4வது பாசுரம் சில சரித்திரங்களை எல்லாம் ஆழ்வார் அனுசந்திக்கிறார். பூத்தனையை முடித்தல் முதலான சமயங்களில் விடாய் தீர வந்து நின்று உபசாரம் பண்ண பெத்திலேனே ஆகிலும் உன் திருவேணிக்கு என் உயிரே உபசாரமாய் விட்டது. என்னுடைய உயிரே உனக்கு உபசாரம். அந்தந்த சமயங்களிலே நீ பல பல அரிய செயல்களை எல்லாம் செய்தாய். அப்பெல்லாம் நான் எதுவும் உபசாரம் பண்ணவில்லை. ஆனா இப்போ என்னுடைய சத்தை உனக்கு உபசாரமாக நான் சமர்ப்பிக்கிறேன் என்று 4வது பாசுரத்தில் ஆழ்வார் தெரிவிக்கிறார். மாய்த்தலெண்ணி வாய்முலை தந்த மாயப்பேய் உயிர் மாய்த்த ஆயமாயனே வாமனனே மாதவா பூத்தன் மாலை கொண்டு உன்னை போதால் வணங்கேனேலும் நின் பூத்தன் மாலை நெடுமுடிக்கு புனையும் கண்ணி எனதுயிரே. உன்னுடைய பூத்தன் மாலை நெடுமுடிக்கு உன்னுடைய அந்த திருவபிஷேகத்திலே அந்த சாத்த வேண்டிய புஷ்பம் இருக்கிறதே, அந்த புஷ்பத்துக்கு அது புஷ்பம் எதுன்னு கேட்டா என்னுடைய உயிர் தான், என்னுடைய பிராணம் தான் உனக்கு அந்த சிரத்திலே சாத்தக்கூடிய புஷ்பம். திருவரங்கம் பெரிய கோயில்ல நம்பெருமாளை போய் சேவித்தா அந்த கிரீடத்துல புஷ்பம் இல்லாத நம்பெருமாளை சேவிக்கவே முடியாது. எப்ப வெளியில எழுதினாலும் எங்க வந்தாலும் கிரீடத்துல புஷ்பத்தை நம்பெருமாள், இந்த சாதாரண நித்தியப்படி கிரீடத்துல சொல்றேன், பெரிய முடிகள்லாம் சாத்தும் பொழுது அது இருக்கணும்னு அவசியம் இல்லை. அதுக்கு எப்பவுமே கிரீடத்துல புஷ்பத்தை சமர்ப்பிச்சுட்டு தான் நம்பெருமாள் இருப்பார். அது இல்லாம நம்பெருமாள் இருக்கவே மாட்டார். அந்த புஷ்பம் எதுன்னு கேட்டா என்னுடைய பிராணன் என்று இந்த பாசுரத்திலே தெரிவிக்கிறார். மாய்த்தல் எண்ணி வாய்முலை தந்த, எம்பெருமானை மாய்க்க வேண்டும் அப்படின்னு வாய்முலை தந்த மாய பேய் உயிர் மாய்த்த, அப்படி நஞ்சு தீற்றிய முலையை வைத்த பூத்தனையனுடைய பிராணனை முடித்த ஆய மாயனே, ரொம்ப ஆச்சரியமான சேஷ்டிதங்களை எல்லாம் பண்ணின எம்பெருமானே, வாமனனே, வாமனாவதாரம் அது எவ்வளவு ஆச்சரியம். மாயனேன்னு சொன்ன உடனே ஆய மாயனே வாமனனே, வாமனாவதாரம் ஆழ்வார்க்கு நினைவு கொடுத்து. மாதவா உன்னை பூத்தன் மாலை கொண்டு, மாதவா என்னால் பிராட்டியின் மணவாளனே, உன்னை பூத்தன் மாலை கொண்டு பூக்கள் தொடுத்து குளிர்ந்த மாலைகளை கொண்டு போதால் வணங்கேனேலும், அந்தந்த போதுகளிலே நான் வணங்கவில்லை என்றாலும் நின் பூத்தன் மாலை நெடுமுடிக்கு, உன்னுடைய புஷ்பமயமாய் செவ்விய மாலையாலே அலங்கரிக்கப்பட்ட நீண்ட திருமுடிக்கு புனையங்கண்ணி அலங்காரமாக சாத்துகின்ற மாலை எனது உயிரே, என்னுடைய உயிர்தான் உனக்கு அந்த திருவபிஷேகத்திலே அந்த நெடுமுடிக்கு சாத்தக்கூடிய கண்ணி என்று தெரிவிக்கிறார். ரொம்ப அழகான நிறைய அர்த்த விசேஷங்கள் காட்டியிருக்கிறார்கள். மாய்த்தல் எண்ணி அப்படின்னு சொன்னா அங்க என்ன சொல்லணும் ஆழ்வார், கண்ணனை மாய்க்க எண்ணின்னு இன்னாரை மாய்க்க எண்ணின்னு சொல்ல வேண்டாமோ, அது மாதிரி சொல்லாமல் நேரே மாய்த்தல் எண்ணி அப்படின்னு சொல்றது. நேரே மாய்த்தல் எண்ணின்னா என்ன அர்த்தம், என்ன அர்த்தம் வச்சுக்கிறதுன்னா உலகத்தையே மாய்க்க எண்ணி, கண்ணன் தானே சர்வ ஜகத்தையும் ஜகத்தை எல்லாமே சரீரமாக உடையவன் கண்ணன். அவனுக்கு ஒரு ஆபத்து ஏற்பட்டதுன்னா இந்த உலகத்தினுடைய சத்தையே இருக்காது. அப்போ உலகத்தையே மாய்த்தல் எண்ணி வந்தாள் பூத்தனை என்ன அதை அப்படி சொல்லிவிடலாம். மாய்த்தல் எண்ணி வாய்முல தந்த மாயப்பேய், அந்த மாயப்பேயுயிர் மாய்த்த ஆய மாயனே மாதவா வாமனனேன்னு சொல்ற. வாமனாவதாரத்தை நினைச்சா ஆழ்வாருக்கு ஆபத்து இன்னும் அதிகமா இருக்குன்னு தோத்துறது. ஏன் அப்படி தோத்துறதுன்னா, பூத்தனையை விட பூத்தனை அவளை முடிக்கணும்னு பார்த்தாள். ஆனா கண்ணன் அவளை முடித்து விட்டான். உடனே பதறி போய் தாயார் யசோதை பிராட்டி என்ன பண்ணா, அந்த கண்ணனுக்கு இந்த குழந்தைக்கு ஒரு சாந்தி ஏற்பட வேண்டும்னு தன்னுடைய பாலை அவளுக்கு கொடுத்து குழந்தைக்கு கொடுத்து ஒரு ஆசுவாசப்படுத்தினாள். ஆனால் இந்த வாமனனுக்கு ஒரு பெரிய ஆபத்து ஏற்பட்டதே. எத்தனை பேர் எல்லாம் அவனை அங்க வாமனனோடு யுத்தம் பண்ணணும்னு அத்தனை பேர் வந்தா. அவன் எண்ணிது மாயம் என் அப்பன் அறிந்திலன் முன்னைய வண்ணமைய கொண்டு அளவா என்ன மண்ணு நமுசியை வானில் சுழத்திய மின்னு முடியனே அச்சோ அச்சோ என்று பெரியாழ்வார் பாடியிருக்கிறார். அப்படி அந்த வாமனனுக்கு ஒரு ஆபத்துன்னு வரும்பொழுது அங்க யாருமே இல்லையே, அவனை பார்த்துக்கிறதுக்கு எங்கேயாவது தாயார் பாலை கொடுத்து ஒருவாறு சாந்தப்படுத்தினாள். ஆனால் இங்க அவனுடைய தாய் தகப்பன் என்ன பண்ணிட்டு இருந்தான்னா, அவ எங்கேயோ தபசு பண்ணிட்டு இருந்து அந்நியபரராய் இருந்தாள். அவ தேவர்கள் என்ன பண்ணா, இந்திரன் அவனுக்கு ராஜ்யம் கிடைச்சதுன்னு அவன் போயிட்டான். இவன் மகாபலி என்ன பண்ணா, பாதாளம் போயிடுத்து அவன் பாதாளம் கிடைச்சது அவன் போயிட்டான். இங்க வேற யாருமே இல்லை கண்ணபிரானுக்கு, அதாவது வாமனனுக்கு அங்க உபச்சாரம் பண்ணுவதற்கு யாருமே இல்லையே, இப்போ நான் பண்ணுகிறேன் அப்படின்னு அந்த உபச்சாரம் செய்ய பெற்றாம். அந்த காலத்திலே உபச்சாரம் செய்ய பெறவில்லை, இப்பொழுது நான் உபச்சாரம் பண்ணுகிறேன் வாமனனுக்கு அப்படின்னா நாம நினைத்து பார்க்கும் பொழுது சுவாமி வாமனாவதாரம் எங்க இருக்கு, எப்போ நடந்தது, இவர் யார் இப்போ உபச்சாரம் பண்றதுக்குன்னு நம்முடைய ரொம்ப அந்த சித்தறிவை கொண்டு பார்க்கும் பொழுது நாம் இப்படியெல்லாம் நினைப்போம். ஆனா ஆழ்வார்களுடைய
அந்த மங்களாசாசன பரத்தைன்னு பார்க்கும் பொழுது அந்த அவர்களுடைய மனசிலிருந்து இதெல்லாம் பார்த்தாதான் நமக்கு அவர்களுடைய பாவம் புரியுமே தவிர நம்முடைய கல் நெஞ்ச கொண்டு இதெல்லாம் பார்க்கும் பொழுது இதெல்லாம் அந்த பாவம் நமக்கு புரியவே புரியாது. அப்படி ஆயனே வாமனனே ஆபத்து ஆபத்து ஆபத்துன்னு ஆழ்வார் கதறுகிறார். ஆனா ஆழ்வாருக்கு ஒரு மாதிரி சமாதானம் ஏற்பட்டது. மாதவா அப்படின்னு சொன்னார். ஓ, கூட பிராட்டி இருக்கா, பிராட்டி இருக்கும் பொழுது யாருக்கும் எந்த கட்டமும் வராது, அதனால லக்ஷ்மி வல்லபனே அப்படின்னு ஒரு ஒரு பழமொழி, தமிழ் பழமொழி எடுத்து காஞ்சி சுவாமி காட்டுகிறார். தீநாள் திருவுடையாருக்கு இல்லை. நல்லா பணங்காசு ஒருத்தனுக்கு இருந்ததுன்னா அவனுக்கு கெட்டதே நடக்காது. திருவுடையார் அப்படின்னா செல்வத்தை உடையவன். ஆனா அதையே திருன்னா பெரிய பிராட்டியா இருக்கும் அர்த்தம் இல்லையா? இவன் எப்பவுமே கூடவே பெரிய பிராட்டியார் இவன் கூடவே இருக்காளே, அதனால இவனுக்கு ஒரு கெட்டது ஏற்படாது. இப்ப மாதவா அப்படின்னு சொன்னதுக்கு என்ன கருத்துனா, நிறைய ஆபத்தெல்லாம் வந்தது, ஆனா இவன் பிராட்டியின் மணவாளனாக இருக்கிறான், அதனால எந்த ஆபத்தையும் இவனை ஒன்றும் பண்ணாது. ஆயனே வாமனனே மாதவா அப்படின்னு சொல்லி உன்னை அந்த காலத்திலே நான் உன்னை எல்லாம் எந்த உபச்சாரமும் பண்ணவில்லை, அதுக்கு அந்த குறை தீர்வதற்காக நான் இன்னைக்கு உபச்சாரம் பண்ணுகிறேன் அப்படின்னு சொல்லி 4வது பாசுரத்திலே ஆழ்வார் தெரிவித்தார். அடுத்தது 5வது பாசுரம். தன்னுடைய உயிரையும் காதலையும் எம்பெருமான் போரப்பொழிய அபிமானித்தபடியை இந்த பாசுரத்திலே பேசுகிறார். இந்த ஆழ்வாருடைய பிராணனை எம்பெருமான் எவ்வளவு அபிமானித்திருக்கிறான் என்று 5வது பாசுரத்திலே தெரிவிக்கிறார். கண்ணி எனதுயிர் காதல் கனகச்சோதி முடிமுதலா எண்ணில் பல்கலன்களும் ஏலும் ஆடையும் அகுதே நன்னிமோ உலகும் நவித்தும் கீர்த்தியும் அகுதே கண்ணனெம்பிரான் எம்மான் காலசக்கரத்தானுக்கே. காலசக்கரத்தான் காலத்தை நடத்துகின்ற திருவாழியை உடையவன் எம்பெருமான். அந்த எம்பெருமான் கண்ணனுக்கு எனதுயிர் கண்ணி, என்னுடைய ஆத்மவஸ்து இருக்கிறதே அதுதான் எம்பெருமானுக்கு ஒரு மாலை. கண்ணினா மாலை, மாலை போன்ற அந்த அளவுக்கு போக்கியமாக என்னுடைய ஆத்மவஸ்துவை அவன் கொண்டிருக்கிறான் அப்படின்னு அர்த்தம். காதல் கனன சோதி முடிமுதலா, எனது எம்பெருமான் மீது நான் வைத்திருக்கக்கூடிய ஆசையானது கனகச்சோதி. அது எப்படி இருக்கு அப்படின்னு கேட்டால், பொன்மயமாய் ஒளியை உடைத்தான திருவபிஷேகம் முதலான கணக்கற்ற பல திருவாபரணங்களாக ஆகா நின்றது. கனகச்சோதின்னா முடிச்சோதியாய் உனது முகச்சோதி மலர்ந்ததுவோ அப்படின்னு பார்க்கிறோமே. அந்த திருவபிஷேகம் எதுன்னு கேட்டா, என்னுடைய ஆசையத்தான் எம்பெருமான் கிரீட்டமா போட்டு இருக்கான். சுவாமி பெருமாள் உற்சவங்கள்ல பார்க்கும்பொழுது இன்னைக்கு என்ன கொண்ட சாத்திட்டு இருக்க பெருமாள், தொப்பாரமா இல்ல கிரீட்டமா இல்ல சிக்குத்தாடையா அப்படின்னு கேட்பா. அப்ப ஆனா ஒரு நாள் என்ன சொல்லணும் நியாயமா நம்ம அப்படின்னா, இன்னைக்கு என்ன சாத்திட்டு இருக்கார் பெருமாள் திருவபிஷேகத்தில் அப்படின்னா, இன்னைக்கு ஆழ்வாருடைய காதலைத்தான் எம்பெருமான் காதல் கனகச்சோதி, ஆழ்வாருடைய அந்த காதல் வேட்கை அவா இருக்கே அதையே ஒரு கொண்டையா சாத்திட்டு இருக்கார், அதையே திருவபிஷேகமாக சாத்திட்டு இருக்காருன்னு ஆழ்வார் தெரிவிக்கிறார். ஆழ்வாருடைய ஆசை கொண்டைன்னு எந்த கோயிலையும் எங்கேயும் சாத்துற மாதிரி தெரியலையே, அதெல்லாம் நம்ம யாரும் சாத்தலையேன்னா ஆழ்வாருடைய அனுபவம் அது அப்படி இருக்கிறது. யாராவது பண்ணி தான் சாத்தணும். இந்த மாதிரி ஆழ்வாருடைய ஆசையானது எந்த வடிவில் இருக்கும்னு கண்டுபிடித்து அதை ஒரு கொண்டையா பண்ணி எம்பெருமானுக்கு ஏதாவது ஒரு திவ்யதேசத்துல எம்பெருமானுக்கு சமர்ப்பிக்க முடியுமான்னு பார்க்கணும். எப்படி அதெல்லாம் நம்மளால பண்ண முடியாது. ஏன்னா ஆழ்வாருடைய பாவம் நமக்கு தெரிஞ்சா தானே அதுக்கு ஒரு வடிவு கொடுக்க முடியும். அது எப்படி பண்றதுன்னு தெரியல, பண்ண முடியுமான்னு பார்க்கலாம். அப்படி எண்ணில் பல்கலங்களும் ஏலும் ஆடையும் அகுதே, என்னுடைய ஆசை இருக்கிறதே அதுதான் எம்பெருமானுக்கு பீதாம்பரம், அதுதான் எம்பெருமானுக்கு பீதாம்பரம். கீழே என்ன சொன்னார், வாசகம் செய் மாலையே வான் பட்டாடையும் அகுதேன்னு சொன்னார். அப்ப என்னுடைய வாசகம் தான் எம்பெருமானுக்கு பட்டாடைன்னு சொன்னார். இங்க என்ன சொன்னார்னா ஏலும் ஆடையும் அகுதே அப்படின்னு சொல்லி, நன்னி மூவுலகும் நவித்தும் கீர்த்தியும் அகுதே, உலகங்களும் கிட்டி துதிக்கின்ற புகழும் அந்த ஆசைதான். எம்பெருமானை புகழ்கின்ற பாடல்கள் எது எது இந்த எம்பெருமானுடைய புகழை பாடக்கூடிய துதிக்கின்ற எது பாசுரங்கள் எதுன்னா என்னுடைய ஆசைதான். என்னுடைய ஆசைதான் எம்பெருமானுக்கு திருவபிஷேகம், என்னுடைய ஆசைதான் எம்பெருமானுக்கு பீதாம்பரம், என்னுடைய ஆசைதான் எம்பெருமானுக்கு கீர்த்தி புகழும் அதுதான் அப்படின்னு ஆழ்வார் இந்த பாசுரத்திலே தெரிவிக்கிறார். பாசுரத்துல எது முக்கியம், ரொம்ப முக்கியமா நாம் அனுபவிக்க வேண்டிய விஷயம் என்னன்னா, இந்த எம்பெருமானாருடைய வாழ்க்கையில நடந்த ஒரு ஐதிஹ்யம். ஏலும் ஆடையும் அகுதே அப்படின்னு இந்த பாசுரத்துல வருதே, அந்த விஷயமாக நம்பிள்ளை ரொம்ப அழகாக ஒரு ஐதிஹ்யம் காட்டுகிறார். ஏலும் ஆடையும் அகுதே. ஒரு நாள் ஒரு ஸ்ரீ வைஷ்ணவ வண்ணாத்தான் திருப்பரியட்டங்களை அழகிதாக வாட்டிக்கொண்டு கொண்டு வந்து எம்பெருமானாருக்கு காட்ட போற திருப்தராய்
நாயந்தே இவன் திருவரைக்கு ஈடாம்படி வாட்டினபடி திருக்கண் சாத்தியருள வேணும் என்று இவற்றை காட்டியருள கண்டு உகந்தருளி உடையவரை அருள்பாடிட்டு இவனுக்காக ரஜகன் நம் திறத்தில் செய்த குத்தம் பொறுத்தோம் என்று திருவுள்ளமாயினார். எம்பெருமானார் காலத்தில் நடந்த விஷயம். அந்த கோயில்ல பெருமாளுடைய வஸ்திரங்கள்லாம் நன்னா செலவு பண்ணி கொண்டு வந்து கொடுப்பதற்குன்னு இந்த ஸ்ரீ வைஷ்ணவ வண்ணாத்தான் இருப்பான். கண்ட இடத்துல வஸ்திரங்களை போட மாட்டான். அதுக்குன்னு பரம்பரையா பெருமாள் வஸ்திரங்கள் மட்டுமே துவைக்கிறதுக்குன்னு சில பேர் இருப்பா. அவ மனுஷாளுடைய வஸ்திரங்களை துவைக்கிற இடத்துல கூட அதை துவைக்க மாட்டா. அதை தனியா கொண்டு போய் அதுக்குன்னு உபவாசங்கள் விரதங்கள்லாம் இருந்து அப்படி துவைச்சு பெருமாளுக்கு ரொம்ப அழகா சமைத்து கொண்டு வந்து கொடுப்பார்கள். அப்படி ஒரு நாள் ஒரு ஸ்ரீ வைஷ்ணவ வண்ணாத்தான் அவர் என்ன பண்ணார், பெருமாளுடைய வஸ்திரங்களை எல்லாம் துவைத்து கொண்டு வந்து எம்பெருமானாருக்கு காட்டுகிறார். சுவாமி இந்த மாதிரி வஸ்திரத்தை எல்லாம் துவைச்சிட்டேன் அப்படின்னு பார்த்தார். எம்பெருமானார் அந்த வஸ்திரத்தை எல்லாம் எடுத்து பார்த்து, ஆஹா ரொம்ப அழகா எம்பெருமான் பெரிய பெருமானுடைய திருவுள்ளத்திற்கு பாங்காக நீ எல்லாம் துவைத்திருக்கிறாய்ன்னு அவர் என்ன பண்ணார், நேர அது கூட ரொம்ப அழகா எழுதுறா பாருங்க. அவர் அந்த வஸ்திர கைங்கரியம் பண்ணவரை கொண்டு போய் பெருமாள் முன்னாடி நிக்க வச்சாருன்னு எழுதினா போறோம். ஆனா அப்படி எழுதாமல் நம்மள என்ன சாதிக்கிறார்னா, அவனை பெருமாள் திருவடிகளிலே கைப்பிடித்து கொண்டு புக்கு அவருடைய கையை பிடிச்சுட்டு தரன்னு இழுத்துட்டு போய் எங்க பண்ணா, நாம எல்லாம் என்ன பண்ணுவோம், கோயிலுக்குள்ள யாராவது வந்துட்டா கையை பிடிச்சி இழுத்து வெளியில விடுவோம். அது வேணா நம்ம பண்ணுவோமே தவிர எம்பெருமானார் என்ன பண்ணிருக்கார், வெளியில இருந்த ஒருத்தனை கையை பிடிச்சுட்டு அழிச்சுட்டு போய் நேர பெரிய பெருமாள் முன்னாடி நிக்க வச்சார். நிக்க வச்சுட்டு, நாயந்தே பெருமாளே இதை பாரும் சுவாமி, இதை பாரும் பெரிய பெருமாளை பார்த்து உம்முடைய திருவரைக்கு ஈடாம்படி உமக்கு ஏத்தபடி இந்த வஸ்திரங்களை எல்லாம் வாட்டி கொண்டு வந்திருக்கிறாரே, அனுகிரகம் பண்ணும் அப்படின்னு பெருமாளுக்கு எம்பெருமானார் என்ன சொல்றார், கட்டளை இடுறாரு கூட சொல்லலாம், நல்லா சாத்தியருள வேணும் என்று சொல்றார். அப்படி எம்பெருமானார் பார்த்து எம்பெருமானார் பெரிய பெருமாளை பார்த்து நல்லா அனுகிரகம் பண்ணும் அப்படின்னு சொன்னாராம். உடனே பெரிய பெருமாள் என்ன சொன்னார், தம்முடைய வாயை திறந்து, இவன் நமக்கு பண்ணின கைங்கரியத்துக்காக கிருஷ்ணாவதார காலத்திலே ரஜகன் கம்சனுடைய வண்ணாத்தான் இருந்தான். அவன் என்ன பண்ணான், இவன் இந்த குழந்தைகள் வஸ்திரம் கேட்கும் பொழுது கொடுக்க மாட்டேன், இதெல்லாம் கம்சனுக்குன்னு சொன்னானே, அது பெரிய குத்தம் தானே. பெருமாள் வஸ்திரம் கேட்டு நாம கொடுக்கறத எம்பெருமான் ஏத்துப்பானான்னு அத்தனை பேர் காத்துட்டு இருக்கும் பொழுது பெருமாள் வஸ்திரம் கேட்டு ஒருத்தன் கொடுக்க மாட்டேன்னு சொன்னான். கொடுக்க மாட்டேன்னு சொல்றதுக்கு இவன் யாரு, இந்த வஸ்து இந்த இவனுடையதா, எல்லாமே பகவானுடைய சொத்து, இதை கொடுக்க மாட்டேன்னு சொல்றதுக்கு இவன் யாரு, பெரிய அபச்சாரப்பட்டான். இவன் நன்னா இந்த வஸ்திரங்களை எல்லாம் நன்னா பண்ணி கொண்டு வந்ததுனால எனக்கு ரொம்ப சந்தோஷமாகி அந்த கிருஷ்ணாவதாரத்திலே ரஜகன் இருந்தானே அவனுடைய குற்றத்தை ஒரு தேன் அப்படின்னு எம்பெருமான சொன்னான். இவன் என்ன பண்ணிட்டான், இந்த ஸ்ரீ வைஷ்ணவ வண்ணாத்தானுக்கு என்ன பெருமைனா, என்னைக்கோ இருந்த அவனுடைய பாவத்தை போக்கக்கூடிய அளவுக்கு இவன் கைங்கரியம் பண்ணியிருக்கிறான் அப்படின்னா இந்த ஐதீகத்தை பல கோணங்கள்ல இருந்து பார்க்கணும். நிறைய விஷயங்கள் இதெல்லாம் நாம ரிசர்ச் பண்ணாக்கா இந்த ஒரு 4 வரியில அந்த காலத்துல நடந்த இருக்கக்கூடிய ஒரு சமுதாயத்தில் இருந்த நிலைகள் அது இதுன்னு நிறைய விஷயங்கள் இதுல கிடைக்கும். ரொம்ப அதிகமா நம்ம அதுக்குள்ள போக வேண்டாம், ஏன்னா நம்ம அனுபவிக்க வேண்டிய விஷயங்களே இன்னும் நிறைய இருக்கின்றது. அப்படி இந்த எம்பெருமான் 7 மாடைய மகுதே கால சக்கரத்தானுக்கே அப்படின்னு சொன்னார். அப்ப இதுல என்ன அர்த்தம் அப்படின்னா, கீழ் திருவாய்மொழியில் இவர் விரும்பினபடி காலோபாதியை கழித்து பூர்ண அனுபவம் பண்ணுவித்ததற்கு இணங்க இங்கனே அருளி செய்தபடி ஆகலாம் என்று காஞ்சி சுவாமி ரொம்ப அழகா காட்டுகிறார். அதுதானே நம்ம அவதாரிக்கையில பார்த்தோம், காலோபாதியை கழித்து கொடுத்தான் அப்படின்னா பராசரப்பட்ட எதை உட்கொண்டு அப்படி தெரிவித்தார், இந்த கால சக்கரத்தான் அப்படின்னு எம்பெருமானை சொல்லியிருக்காரு ஆழ்வார். இந்த வார்த்தையை கொண்டுதான் பராசரப்பட்டருடைய நிர்வாகம் அப்படி அமைந்திருக்கிறது என்று நாம் கொள்ளும்படியாக இருக்கிறது என்று இந்த 5வது பாசுரத்திலே தெரிவிக்கிறார். அர்த்த விசேஷங்களை எல்லாம் ஆச்சாரியர்கள் தெரிவிக்கிறார். அடுத்தது 6வது பாசுரம். இங்க என்ன தெரிவிக்கிறாருன்னா, கீழே எல்லாம் எம்பெருமானுடைய பிரணயத்துவம் தெரிவிக்கப்பட்டது. இந்த பாசுரத்திலே ஆழ்வாருடைய பிரணயத்துவம் சொல்லுகிறது. இதுவும் ஆழ்வாருக்கு ஓடிண்டே இருக்கோ, ஆழ்வாரும் எம்பெருமான் மீது ஆறாத காதல் குருகூர் சடகோபன் என்ன ஆறாத காதலை உடையவராய் இருக்கிறார். அவர் ஆழ்வாருடைய இந்த வேட்கை எப்படி இருக்கிறது என்று இந்த 6வது பாசுரத்திலே தெரிவிக்கிறார். காலசக்கரத்தொடு வெண்சங்கம் கையே எந்தினாய் ஞாலமுத்து முண்டு விழுந்த நாராயணனே என்னென்னு ஓலமிட்டு நான் அழைத்தால் ஒன்னும் வாராயாயிலும் கோலமாம் என் சென்னிக்கு உன் கமலமன்ன குறைகளே. இத்தனை நாளி ஆழ்வார் என்ன சொல்லிட்டு இருந்தார், என்னுடைய நெஞ்சு, என்னுடைய ஆத்மா, என்னுடைய பிராணன் இதெல்லாம் உனக்கு ஆபரணம் சொல்லிட்டு இருந்தார். இப்ப என்ன சொல்லிட்டாரு, இந்த பாசுரத்துல என்ன சொல்லிட்டாருன்னா,
எனக்கு ஒரு ஆபரணம் வேணும். இத்தனை ஆபரணத்தை அவர் சமர்ப்பிச்சுட்டு எனக்கு ஒரு ஆபரணத்தை கொடுன்னு கேட்கிறார். அது என்ன ஆபரணம்னா, என் சென்னிக்கு கோலம் உன் கமலமன்ன குறை கழலே, உன்னுடைய திருவடிய, உன்னுடைய திருவடிதான் என்னுடைய தலைக்கு ஆபரணம் என்று நாம அதை ஆழ்வார் தெரிவிக்கிறார். அதனால ஆழ்வார் தான் எம்பெருமானுடைய திருவடி நிறைகளாக எழுந்துள்ளிருக்கிறார் கோயில்ல. ரொம்ப அழகான ஒரு பாசுரம் இது. கால சக்கரத்தோடு, கால சக்கரத்தோடு என்னால் என்ன, யமன் போன்ற திருவாழியோடும் கூட. அது ஒரு இறந்துரைப்பது உண்டு. அதாவது இந்த திருவாழி இருக்கு, அது என்ன பண்றது அப்படின்னா, ஒரு எம்பெருமான் நினைத்த மாத்திரத்திலே அது அந்த காரியங்களை எதிரிகளை முடித்து விட்டு வந்து விடுகிறது. அது யமனை விட ரொம்ப கெட்டிக்காரன்னு சொல்லணும். சக்கரத்தாழ்வார் இருக்காரு, அவரை போய் இந்த இடத்துல கருதுமிடம் பொழுது கை வந்த அப்படின்னு விரோதிகளை ஒரு கணத்துல அழித்து விட்டு வந்து விடுவார் அவர். அப்படிப்பட்ட கால சக்கரத்தோடு வெண்சங்கம் கையேந்தினாய், அந்த கையில சங்க சக்கர திருவாழி திருச்சங்கங்களை உடையவனே, ஞாலமுத்தும் உண்டுமிழ்ந்த உலகம் முழுவதையும் ஒரு கால் விழுங்கி மற்றொரு கால் வெளிப்படுத்தின நாராயணனே என்று என்று நிறைய இந்த உலகத்தை உண்டு உமிழ்ந்ததுதான் ஆழ்வார் இந்த பதிகத்தில் தெரிவிக்கிறார். ஏன் அப்படி தெரிவிக்கிறார்னா, பாலனாய் ஏழுலகண்டு பரிவின்னி தாளினை ஆளிலை அன்னவசம் செய்யும் அண்ணலால் ஏன்னா அந்த திருக்கோலத்தினுடைய திருத்துழாயத்தான் ஆசைப்பட்டார். அதனால அது அப்படியே அந்த நிலை ஆழ்வாருக்கு தொடர்கிறது என்று பார்க்கிறோம். அப்படி ஞாலமுத்தும் உண்டுமிழ்ந்த நாராயணனே என்று என்று ஓலமிட்டு நான் அழைத்தால், கூப்பிட்டு கூப்பிட்டு நான் அழைத்தால் நான் என்ன பண்ணுகிறாய், ஒன்றும் வாராய், நீ சிறிதும் வந்தருளாமல் போனாலும் உன் கமலமன்ன குறைகடல் என் சென்னிக்கு கோலமாம். நான் கூப்பிட்டேன் நீ வரவே இல்லை, எத்தனை வாட்டி கூப்பிட்டாலும் நீ வரமாட்டே நிற்கிறாய். ஆனால் ஒரு விஷயம் எனக்கு நன்னா தெரியும், என்ன அப்படின்னா, உன்னுடைய தாமரை மலர் போன்ற ஒலிக்கின்ற வீரக்கடலை அணிந்த குறை கடல், நன்னா ஒலிக்கின்ற ஓசை கொடுக்கக்கூடிய அந்த வீரக்கடலை அணிந்த உன்னுடைய திருவடிகள் இருக்கிறதே, அந்த திருவடிகள் தான் என்னுடைய சென்னிக்கு கோலம். என்னுடைய திருவடிக்கு, என்னுடைய தலைக்கு அலங்காரம்னு எது கேட்டா, அது ஏதோ நான் புஷ்பம் சுத்திக்கிறேன், இன்னும் அது வச்சுக்கிறேன் இது வச்சுக்கிறேன் சிகை அலங்காரம் பண்ணிக்கிறேன்னா அதெல்லாம் எனக்கு அலங்காரம் இல்லை. உன்னுடைய திருவடிகள் தான் என்னுடைய திருவடி, என்னுடைய சென்னிக்கு அலங்காரம் என்று தனக்கு அவருடைய அத்தியாவசாயத்தை, அவருடைய ஆழ்வாருக்கு இருக்கக்கூடிய உறுதிப்பாட்டை, இந்த எம்பெருமான் மீது இருக்கக்கூடிய அந்த காதலை, பிரணயத்துவத்தை இந்த பாசுரத்திலே ஆழ்வார் வெளியிடுகிறார் என்று பார்க்கிறோம். இது 6வது பாசுரம். அடுத்தது 7வது பாசுரம். என்ன சொன்னார், அந்த ஆழ்வார் கீழே சொன்னாரே தன்னுடைய பிரேமம், அந்த பிரேமமும் அந்த பிரேம தது அனுகூலமான விருத்திகளும் இன்றைக்கே ஆழ்வார் அந்த பிரீத்தி இருக்கிறது, அந்த பிரீத்தி காரித்த கைங்கரியம், அந்த பிரீத்தியினாலே தூண்டப்பட்ட கைங்கரியம் அதெல்லாம் இல்லாமல் இருந்தாலும், நான் எப்படி இருந்தாலும் என்னுடைய சத்தை உனக்கு ஜீவன ஹேத்து ஆவதே என்கிறார். நான் எனக்கு பக்தி இருக்கோ இல்லையோ, நான் கைங்கரியம் பண்றேனோ இல்லையோ, ஆனால் என்னுடைய சத்தை தான் உனக்கு ஜீவன ஹேது என்று 7வது பாசுரத்திலே ஆழ்வார் தெரிவிக்கிறார். குறைகடல்கள் நீட்டி மண் கொண்ட கோலவாமனா, குறைகடல் கைகூப்புவார்கள் கூட நின்ன மாயனே, விரைகொள் பூவும் நீரும் கொண்டு ஏத்த மாட்டே நேலும் உன் உரைகொள் சோதி திருவுருவம் என்னதாவிமேலதே. குறைகடல்கள் நீட்டி மண் கொண்ட கோல வாமனா, வாமனாவதாரத்தை மறுபடியும் இங்கே அனுபவிக்கிறார். அங்க பூமி பரப்படைய எம்பெற திருவடிகள் உண்டாகும்படி, திருவடிகளுக்கு உள்ளே ஆகும்படி திருவடிகளை நிமிர்த்து அப்படின்னு ஆழ்வார் சொல்றார். குறை அப்படின்னா பரப்பும் ஓசையும். அந்த இடத்துல எவ்வளவு பெரிய ஓசை எம்பெருமான் உலக அளந்த போது ஆழியழ சங்கும் வில்லுமெழ இசை வாழியழ தண்டும் வாழுமெழ அப்பன் ஊழியழ உலகம் கொண்டவாரே அப்படின்னு சொல்றமே, அப்படி எவ்வளவு சத்தம் ஏற்பட்டிருக்கு அந்த சமயத்துல, அது குறை அப்படின்னா அந்த ஓசையை தெரிவிக்கிறார். மண் கொண்ட கோல வாமனா, மண் கொண்ட பின்பும் வாமன வேஷம் இவருடைய திருவுள்ளத்திலே இருந்தபடின்னு சொல்ற. அவன் எப்பவோ மண்ணை 3 அடி வாங்கி திருவிக்கிரமனால மாறி போயிட்டான். ஆனால் அவன் என்ன ஆடுது, ஆழ்வாருக்கு அந்த வாமனன்னு வாமனாவதாரத்தை நினைச்சிட்டு இருக்காரு. வாமனாவதாரம் முடிஞ்சு போயிடுது, அவன் இப்ப திருவிக்கிரமன் ஆயிட்டானே அப்படின்னா, என்னதான் திருவிக்கிரமன் அவதாரத்தை பார்த்தாலும் இந்த வாமனாவதாரத்தை பார்க்கும் பொழுது ஏற்படக்கூடிய ஆனந்தம் இருக்கே அது தனி. அதனால அந்த வாமனாவதாரம்ன்றது கோலவாமனா என்ன ஆழ்வாருடைய நெஞ்சை விட்டு நீங்காமல் இருக்கிறது. கூட அழகா சொல்லுவா, இந்த வாமனாவதாரம்
எம்பெருமான் எடுத்தானே இதெல்லாம் இந்திரனுக்காகவோ வேறொருத்தருக்காகவோ இல்ல, எல்லாம் என்னை வஞ்சிப்பதற்காகத்தான், என்னை அவனுடைய இடத்துல ஆட்கொள்வதற்காகத்தான் இந்த வாமனாவதாரமே எடுத்தான் என்று ஆழ்வார் ரொம்ப ஈடுபட்டு தெரிவிப்பார். அப்படி அப்படி அந்த குறைகடல்கள் நீட்டி மண் கொண்ட கோல வாமனா குறைகடல் கைகூப்புவார்கள் கூட நின்ன மாயனே. உன்னுடைய இந்த திருவடிகளிலே அஞ்சலியை யாராவது பண்ணார்கள், ரொம்ப ஒரு அஞ்சலியை மட்டும் பண்ணா அவ என்ன பண்ணுவா, எம்பெருமானோடு கூடி விடுவார்கள். எம்பெருமானோட கூடணும்னா பெருசா எந்த காரியமும் பண்ண தேவையில்லை. என்ன பண்ணணும்னா நான் அகிஞ்சனன் அப்படின்னு ஒரு அஞ்சலியை பண்ணிவிட்டால் எம்பெருமானை அடைவதற்கு என்னிடத்திலே ஒன்றும் உபாயம் இல்லைன்னு சொல்லிட்டோம்னா உடனே எம்பெருமானோடு போய் கூடி விடலாம். குறைகடல் கைகூப்புவார்கள் கூட நின்ன மாயனே. அதான் மாயனேன்ற வார்த்தைக்கு தான் இது அர்த்தம். ஒரு அஞ்சலியை பண்ணால் அவன் எப்படி அப்படின்னா, ஒரு அஞ்சலியை பண்ணா எம்பெருமானை அடைந்து விடலாம். மற்ற தேவதைகள்லாம் பார்த்தா இது பண்ணு அது பண்ணு, ஆட்டை வெட்டணும் கோழியை வெட்டணும் அத்தனை பண்ணாலும் திருப்தி அடையாது மற்ற தேவதைகள். ஆனால் எம்பெருமான் என்ன பண்றான்னா ஒரு அஞ்சலியை மட்டும் அவன் முன்னாடி நாம போய் பண்ணிட்டோம்னா பாவா வந்து என் பக்கத்துல உட்கார்ந்துக்கோன்னு அவன் தம்மையே நாளும் வணங்கி தொழுவார்க்கு தம்மையே ஒக்க அருள் செய்வர். ஏன்னா அப்படி தன்னுடைய அந்த பிராப்தியை ஒரு அஞ்சலி மாத்திரமே அவன் கொடுக்கக்கூடிய ஆச்சரியமான குணத்தை படைத்தவன். அப்படிப்பட்ட மாயவன் குறைகடல் கைகூப்புவார்கள் கூட நின்ன மாயனே. விரைகள் பூவும் நீரும் கொண்டு ஏத்த மாட்டேன் ஏலும். இவ்வளவு சுவாராத்தியனாக நீ இருந்தாலும் புட்பாதி உபகரணங்களை எல்லாம் கொண்டு அது செய்ய வேண்டியது தானே நான் பண்ண வேண்டியது. ஆனால் நான் என்ன பண்றேன்னு கேட்டா அதை நான் எதுவும் நான் அந்த சமயத்துல பண்ணவே மாட்டேன். விரைகொள்னா பரிமளம் மிக்க பூவை நான் ஒரு நாளும் உனக்கு புட்பத்தையும் சமர்ப்பிச்சது கிடையாது, ஒரு நாளும் உனக்கு நீரும் நல்ல தீர்த்தத்தையும் சமர்ப்பிச்சது கிடையாது, எதுவுமே நான் பண்ணது கிடையாது. ஆனால் நீ என்ன எப்படி பண்ணியிருக்கிறாய் என்னால் உன் உரைகள் சோதி திருவுருவம், உன்னுடைய அந்த அப்படி உரைகள் அப்படின்னா என்ன அர்த்தம், அது அப்படிப்பட்டது இப்படிப்பட்டதுன்னு வாய் பிதத்துதலாய் இருக்கக்கூடிய வாய் புலத்தும்படியா இருக்கை அப்படிப்பட்ட ராமோ ராமோ ராமயிதி பிரஜானாம் அபவத் கதா ராமபூதம் ஜெகதபூத்து ராமே ராஜ்யம் பிரசாசதி சொல்லாம போய் ராம அயோத்தியில எங்க போனாலும் ராமா 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 ராமான்னு இதே தான் சொல்லிட்டு இருக்கா. அது போல எம்பெருமானுடைய திருமேனி எப்படி இருக்குன்னா அது இது அது இதுன்னு சொல்லும்படியாக இருக்கிறது. உன் உரைகள் சோதி திருவுருவம் என்னதாவி மேலதே. இப்படிப்பட்ட விலட்சணமான உன்னுடைய திருமேனி இருக்கே இது எப்படி இருக்கிறது அப்படின்னா என் சத்தையின் மேலானது. அது என்ன அப்படின்னா சூரி போக்கியமான வடிவுக்கு தாரகாதிகள் என் ஆத்ம சத்தையாவதே நம்மள ரொம்ப அழகா காட்டியிருக்கிறார். ஒண்ணுமே இல்லை, இது என்ன விஷயம் அப்படின்னா எம்பெருமான் சொன்னானே பகவத்கீதையிலே கண்ணபிரான் ஞானீத்து ஆத்மைவ மேமத்தம்னு சொன்னானே, அது அப்படியே ஆழ்வார் இங்க சொல்லிட்டார். உன் உரைகள் சோதி திருவுருவம் என்னதாவி மேலது. எம்பெருமான் நாம எல்லாம் தரித்திருக்கோம், இந்த ஜீவாத்மாக்கள் எல்லாம் தரித்திருக்குன்னா அதுக்கு எம்பெருமான் உள்ளே இருக்கிறதுனால தான் தரித்திருக்கு, அதுதான் சத்த அதுக்கு இருக்கு அப்படின்னா இது இல்ல. ஆனா எம்பெருமான் என்ன சொல்ல நினைச்சிட்டு இருக்கான்னா ஆழ்வார் இருப்பதனால தான் என்னுடைய திருமேனியே தரித்திருக்கிறது அப்படின்னு எம்பெருமான் நினைத்திருக்கிறானோ. அது அப்படியே ஆழ்வார் நானும் தான் உன் பேர்ல அன்பு வைத்திருக்கிறேன், ஆனா நீ எவ்வளவு வைத்திருக்கிறாய் பாத்தியா அப்படின்னு எம்பெருமானை பார்த்து உன் உரைகள் சோதி திருவுருவம் என்னதாவி மேலதே என்று 7வது பாசுரத்திலே ஆழ்வார் தெரிவிக்கிறார். அதுக்கு மேலே 8வது பாசுரம் என்ன சொல்றார், நம்ம 2 பேரும் இந்த சேர்த்தி இருக்கே, இந்த சேர்த்தி உன்னை விட்டு நான் இருக்க முடியாது, என்னை விட்டு நீ இருக்க முடியாது, இந்த சேர்த்தி ரொம்ப அரிது என்று ரொம்ப இதெல்லாம் பேச்சுக்கு நிலமன்று வாயால நம்முடைய சேர்த்தியை கொண்டு வந்து நம்முடைய சேர்த்தியை பத்தி பேச முடியாது என்று 8வது பாசுரத்திலே தெரிவிக்கிறார். என்னதாவி மேலையாய் ஏர்கொளேள் உலகமும் துன்னி முத்துமாகி நின்ன சோதிஞான மூர்த்தியாய் உன்னதென்னதாவியும் என்னது உன்னதாவியும் இன்ன வண்ணமே நின்னாய் என் உரைக்க வல்லேனே. இதை நான் என்ன சொல்றது, இதை நான் என்னதாவி மேலையாய் என் ஆத்மவஸ்துவிலே அபினிவேசத்தை உடையவனாய் கொண்டு ஏர்கொள் ஏழ் உலகமும் அழகிய சகல லோகங்களிலும் துன்னி முத்துமாகி நின்ன பூர்ணமாக எல்லா லோகங்களிலே எல்லா வஸ்துக்களிலேயும் பூர்ணமாக வியாபித்து நின்ன சகல பதார்த்தங்களும் தனக்கு பிரகாரமாம்படி நின்ற எல்லா எம்பெருமானுக்கு அத்தனை வஸ்துக்களும் எம்பெருமானுக்கு பிரகாரமா இருக்கக்கூடிய சரீரம்னு சொல்லுவா, பிரகாரம்னு சொல்லுவா, விசேஷணம்னு சொல்லுவா. எல்லாம் சின்ன சின்ன வித்தியாசங்களை உடைய சொற்கள். எல்லாம் இந்த சித்தாக இருக்கட்டும், சேத்தனமாக ஆத்மவஸ்துவாக இருக்கட்டும், அச்சேதனமாக இருக்கட்டும், எல்லாம் எம்பெருமானுக்கு பிரகாரமா இருக்கக்கூடிய விசேஷணங்களாக இருக்கக்கூடியவை. எல்லாம் இது விசேஷனா இருக்கக்கூடியவன் எம்பெருமான். அப்படி
சகல பதார்த்தங்களும் தனக்கு பிரகாரமாம்படி நின்ற சோதி ஞான மூர்த்தியாய் சோதிமயமான ஞானத்தை ஸ்வரூபமாக உடையவனே. இப்ப என்ன ஆயிடுத்து அப்படின்னு கேட்டா, என்னதாவி உன்னது, உன்னதாவி என்னது, என் ஆத்மஸ்வரூபம் நீட்ட வழக்கா இருக்கிறது, உன் ஆத்மஸ்வரூபம் உன்னுடைய திவ்யாத்மஸ்வரூபம் இருக்கிறது அது நான் இட்ட வழக்கா இருக்கிறது அப்படின்னு. எப்படி சுவாமி சந்தேகம் வருது அப்படின்னா, சந்தேகம் ஆளவந்தார் காலத்திலே ஏற்பட்டது. அதை பார்ப்போம். உன்னது என்னதாவியும் என்னது உன்னதாவியும் இன்னவண்ணமே நின்னாய் என்னுரைக்க வல்லேனே. இப்படி இந்த படியில இந்த ரெண்டு ஆத்ம வஸ்துக்களும் இருக்கின்ற போது இதற்கு என்ன பாசுரம் விட்டு நான் சொல்லுவேன், இதை நான் எப்படி என்ன வார்த்தையை கொண்டு இதை நான் விவரிப்பேன் அப்படின்னு இந்த பாசுரத்தில் ஆழ்வார் தெரிவிக்கிறார். இதுல பெரிய சந்தேகம். என்ன சந்தேகம்னா, என்னது உன்னதா, அதாவது என்னதாவி உன்னது, என்னுடைய ஆத்ம வஸ்து உனக்கு சேஷப்பட்டது அப்படின்னு சொல்லிட்டா இது புரியுது. ஆனால் உன்னதாவி என்னது, நீ உன்னுடைய திவ்யாத்மஸ்வரூபம் என்னுடையது அப்படின்னு சொன்னா இது எப்படி சுவாமி பொருந்தும் அப்படின்னு நமக்கு சந்தேகம் எழும். நமக்கு சந்தேகம் எழறது ஆச்சரியமே இல்லை. ஆளவந்தார் கோஷ்டியிலேயே இந்த சந்தேகம் எழுந்தது. நிறைய முதலிகள்லாம் சேர்ந்து ஆளவந்தாரை இந்த கேள்வியை கேட்டுட்டா. ஆளவந்தாரை பார்த்து, என்ன சுவாமி எப்படி இது பொருந்தும், நம்முடைய ஆத்மஸ்வரூபம் அவனிட்ட வழக்குன்னா புரியுறது, இது சாஸ்திரங்கள் சொல்லி இருக்கிறது. ஆனால் எம்பெருமான் ஆழ்வாரிட்ட வழக்குன்னு சொல்றாரே, எம்பெருமானுடைய பரமாத்மாவனுடைய அந்த திவ்யாத்ம ஸ்வரூபம், பரமாத்மாவுக்கு உள்ள ஆத்மான்னு ஒன்று இருக்குன்னு சொல்ல முடியாது, அது திவ்யாத்ம ஸ்வரூபம்னு சொல்லுவான். அந்த திவ்யாத்ம ஸ்வரூபமானது நானிட்ட வழக்கா இருக்குன்னு ஆழ்வார் சொல்றாரே, இது எப்படி பொருந்தும், இதுதான் கேள்வி. ஆளவந்தார் இடத்துல இந்த கேள்வியை கேட்டுட்டா. இவ்விடத்தை ஆளவந்தார் அருளி செய்யா நிற்க செய்தே இருந்த முதலிகளிலே சிலர் இவ் ஆத்மாவின் ஸ்வரூபம் அவனிட்ட வழக்கென்றால் கூடுமே, இவ் ஆத்மாவின் ஸ்வரூபம் அவனிட்ட வழக்கென்றால் கூடுமே, அவன் ஸ்வரூபம் இவனிட்ட வழக்காகையாவது என் என்று கேட்க. இது எப்படி பாவி பொருந்தும், அவனுடைய திவ்யாத்ம ஸ்வரூபம் இவனிட்ட வழக்குன்னு சொல்றாரு ஆழ்வார், அது எப்படி பொருந்தும் அப்படின்னு கேட்டால் ஆளவந்தார் பதில் சொல்றார். என்ன பதில் சொல்றாருன்னா, சுவாமி அவர் ஆழ்வார் சிஷ்யர்களை பார்த்து சொல்றார், நீ கேட்கிற கேள்வியே தப்புன்னு சொல்ற. நீ கேட்கிற கேள்வியே தப்பா, என்ன தப்பு, நீ கேள்வியே மாத்தி கேட்கணும். என்ன கேட்கணும் அப்படின்னா, இவன் தன்னை அவனுக்கு ஆக்குவன் என்றவன்று கர்மம் தகையவும் கூடும். ஒரு ஜீவாத்மா எம்பெருமானுக்கு நான் அடிமைப்பட்டவன் அப்படின்னு நினைக்கணும் அப்படின்னா அதுக்கு அவனுடைய கர்மங்கள் ஒத்துழைக்கணும். அவன் நிறைய பாவ கர்மாவை பண்ணி அவன் நிறைய ரஜோகுணம் தமோ குணங்களோடு இருந்தான்னா இந்த ஆத்மாவை பத்தியே முதல்ல தெரிஞ்சுக்க மாட்டான். இந்த ஆத்மஸ்வரூபம் பகவானுக்கு அடிமைப்பட்டதுன்னு ஒரு நாளும் சொல்லவே போறதில்லை. அப்ப இவன் தன்னை அவனுக்கு ஆக்குவன் என்றவன்று கர்மம் தகையவும் கூடும். அப்ப அது நிறைய இதுல கஷ்டம் இருக்கு. ஆனா சர்வேஸ்வரன் அவன் தான் சுதந்திரன் ஆயிடுத்து. சர்வேஸ்வரன் தன்னை இவனிட்ட வழக்காக்கும் என்று என்னுடைய திவ்யாத்ம ஸ்வரூபம் நான் நம்மாழ்வாரிட்ட வழக்கா இருக்க போகிறேன் அப்படின்னு எம்பெருமான் முடிவு பண்ணிட்டான்னா அவனை தடுக்கிறதுக்கு யார் அவனை தடுக்க முடியும், மாதிரி நீ பண்ணக்கூடாது, சாஸ்திரங்கள் இதை அனுமதிக்கல அப்படின்னு யாராவது போய் சொல்ல முடியுமான்னு யாரும் எதுவும் சொல்ல முடியாது. அதனால என்ன ஆயிடுதுன்னா, வழக்காக்கும் என்று நிவாரகர் இல்லை, ஆன பின்பு அதுவே நிலை நிற்பது. இன்னும் இவன் சொரூபம் அவனிட்ட வழக்காக கூடுமோ என்று இதிலே காணும் சந்தேகிக்க வேண்டுவது. என்னுடைய ஆத்மா ஜீவாத்மாவினுடைய அதாவது ஜீவாத்மா அவனிட்ட வழக்கா இருப்பான்னு ஒத்துக்கிறேன், பகவான் தான் ஜீவாத்மா இட்ட வழக்கா இருக்க மாட்டேன்னு ஒத்துக்க மாட்டேன்னு நீங்க சொல்றீங்களே, நியாயமா நீங்க மாத்தி தான் கேட்கணும். ஜீவாத்மா அவனிட்ட வழக்கா இருப்பான்னு சொல்றதுதான் சந்தேகத்துக்குரியது. பரமாத்மா ஜீவாத்மா இட்ட வழக்கா இருப்பான்னு சொன்னா, அவன் அப்படி நினைத்து விட்டான்னு சொன்னா யாராலும் தடுக்க முடியாது. அதனால நீங்க கேள்விகளையே மாத்தி கேட்கணும். எப்பவுமே ஆளவந்தார் எப்படின்னா, இந்த அடியனுடைய தகப்பனார் அடிக்கடி சொல்லுவார், ஒரு ஆச்சாரியன் ஒரு மாதிரி அவருடைய நிர்வாகங்கள் இருக்கும். இப்ப எம்பெருமானார் எடுத்துட்டா அவர் பிரகரணத்துக்கு சேர நிர்வாகம் அருளி செய்வார். பராசர பட்டர்னா ரொம்ப ரசோக்தியா இருக்கும். ஆளவந்தார் எப்படின்னா, ஆளவந்தாருடைய நிர்வாகங்கள்லாம் எப்படி இருக்கும்னா எப்பவுமே மாத்தி யோசின்னு சொல்லுவார். மாத்தி யோசினா மாத்தியே யோசிக்கிறது. அந்த கல்வன்கோல் பிராட்டிக்கு ஆபத்து அதிகமா, உண்ணும் சோறு பிராட்டிக்கு ஆபத்து அதிகமானா எல்லாரும் ஒண்ணு சொன்னாக்கா ஆளவந்தார் என்ன சொல்லிட்டார், இல்ல கல்வன்கோல் பிராட்டிக்கு தான் ஆபத்து அதிகம்னு சொல்லிட்டு. அந்த மாதிரி இங்க என்னன்னா, உன்னது என்ன தாவி அப்படின்னு சொன்னா அதுல நிர்விவாதம் இவாள் நினைச்சிட்டு இருக்கா.
என்னது உன்னதாவின்னு சொன்னாதான் அது விவாதாஸ்பதம் நினைக்கிறான். ஆனா அப்படி நினைக்காதீர்கள். பரமாத்மா ஜீவாத்மாவுக்கு கட்டுப்பட்டு இருக்கான்னா அது நிர்விவாதம். அவன் நினைச்சிட்டான்னா அதை யாராலையும் மாற்ற முடியாது. ஆனா ஜீவாத்மா பரமாத்மாவுக்கு கட்டுப்பட்டு இருக்கான்னா அதுதான் ரொம்ப கஷ்டம். அது சுலபத்துல வராது, வந்தாலும் நீடிச்சு நிற்காது, அது தகையவும் கூடும். ஏன்னா அப்படி நீங்க மாத்தி கேட்கணும், கேள்வியே நீங்கள் மாத்தி கேட்கணும்னு ஆளவந்தார் தெரிவித்திருக்கிறார் அப்படின்னு பார்க்கிறோம். இந்த பாசுரத்துல ரொம்ப அழகான ஐதீகம், நிறைய நன்னா கொஞ்சம் ஊன்னி படித்தால்தான் இந்த ஐதீகம் நன்னா நமக்கு புரியும். புரியுற அளவுக்கு சொல்லியிருக்கேன் அடியனுக்கு தெரியல. 8வது பாசுரம், இப்படி அருளிச்ச என்னதுன்னதாவியும் உன்னதென்னதாவியும் இன்ன வண்ணமே நின்னாய் என்னுரைக்க வல்லேனே என்று இந்த பாசுரத்திலே தெரிவித்திருக்கிறார். அதற்கு மேலே 9வது பாசுரம், எம்பெருமானுடைய அந்த பிரணயித்துவ குணம் தன்னுடைய பேச்சுக்கு நிலமன்று என்று அருளி செய்கிறார். உரைக்க வல்லே நல்லேன் உன் உலப்பில் கீர்த்தி வெள்ளத்தின் கரைக்கணென்று செல்வன் நான் காதல் மையல் ஏறினேன் உரைப்பிலாத பரம்பரனே பொய்யிலாத பரஞ்சுடரே இறைத்து நல்ல மேன் மக்களேத்த யானுமே தினேன். ரொம்ப அழகான பாட்டு. புரைப்பிலாத பரம்பரனே பொய்யிலாத பரஞ்சுடரே, புறையற்ற பரத்துவம் பொருந்திய எம்பெருமானே, என்னோடு உண்டான கலவியில் பொய்யில்லாத பரம்புடரேனா என்ன, என்னோட நீ இப்ப சேர்ந்திருக்கிறாயே, என்னோட சம்சேஷித்திருக்கிறாயே, இது பொய்ன்னு சொல்ல முடியாது, இது உண்மை சத்தியம். பரஞ்சுடரே, என்னோடு கலந்ததனாலே உனக்கு பரஞ்சுடராக நீ தோன்றுகின்றாய், பரஞ்சோதி பெருமானே. உரைக்க வல்லேன் அல்லேன், நான் இதெல்லாம் பத்தி ஒன்னும் சொல்றதுக்கு எனக்கு சக்தியே இல்லை. உலப்பில் கீர்த்தி வெள்ளத்தின் முடிவில்லாத உன்னுடைய பிரணயத்துவ குண கடலினுடைய கரையிடத்து, அந்த உன்னுடைய பிரணயத்துவமாகிற கடல்ல மாட்டின்னு இருக்கேன் நான், சின்ன துரும்பு நான். உன்னுடைய பிரணயத்துவன்றது பெரிய கடலா இருக்கு. இதுல போய் இந்த கடலுக்கும் துரும்புக்கும் என்ன வாசி சொல்றது? துரும்புக்கு கடலை பத்தி தெரியுமா? இல்ல கடல்ல இருந்து தப்பிக்க முடியுமா? ஒண்ணுமே பண்ண முடியாது. சின்ன பூச்சி நானு, கடல்ல மாட்டின்ட்டேன், இந்த பிரணயத்துவமாகிற குணக்கடலிலே மாட்டிக்கொண்டு விட்டேன். நான் என்ன பண்ண முடியும்? நான் என்று கரைக்கண் நான் என்று செல்வேன், நான் என்றைக்கு அடியிடுவேன், ஒரு நாளும் அடியிட மாட்டேன். கரையில நான் எப்படி போய் சேருவேன்? ஒரு நாளும் போய் சேர முடியாது. காதல் மையல் ஏறினேன், பிரேமத்தினால் பிச்சேறி கிடக்கிறேன் அத்தனை. நான் எம்பெருமானே, என்னால ஒண்ணுமே பண்ண முடியலையா? இத்தனை பாசுரம் வாயிலேருந்து வந்துட்டே இருக்கு. இவ்வளவு இதெல்லாம் பாடுறதுக்கு ஒரு ஞானம் வேண்டாமா, தரிப்பு வேண்டாமா? இதெல்லாம் நீர் எப்படி பாடினீர் அப்படின்னு கேட்டா உடனே எம்பெருமான் கேட்கிறான், ஆழ்வீர் உம்முடைய சொற்களை நோக்குமிடத்து நீர் என்னுடைய குணக்கடல்ல நீர் ஏதோ ஒரு துரும்பு, ஒண்ணுமே தெரியாதுன்னு சொல்றீர். ஆனா உன்னுடைய பாசுரத்தை எல்லாம் பார்க்கும் பொழுது என்னோட குணக்கடலை கரை கண்டவராகத்தானே தோன்றுகிறீர். என்னுடைய ஆழ்வீர் உம்முடைய சொற்களை நோக்குமிடத்து என்னுடைய குணக்கடலை கரை கண்டவராக தோன்றுகின்றீர். இல்லையாகில் பெரிய பெரிய துதிமொழிகளை எல்லாம் பேச புறப்பட்டு இருக்க மாட்டீரே என்று எம்பெருமான் ஆழ்வாரை பார்த்து கேட்டான். இவ்வளவு பெரிய பாசுரங்கள்லாம் என்னை பத்தி நீ பாடிட்டு, திருவருத்தம் திருவாதிரியம் பெரிய திருவந்தாதி ஆயிடுத்து, 4 10 இதுல வந்துடுத்து, இவ்வளவு பாடிட்டு ஒண்ணுமே தெரியாதுன்னு சொல்றீரே அப்படின்னு எம்பெருமான் கேட்டான். அதுக்கு ஆழ்வார் பதில் சொன்னார், நான் எனக்கு எதுவும் தெரிஞ்சு நான் பாடல, இறைத்து நல்ல மேன்மக்கள் ஏத்த யானும் ஏத்தினேன். எல்லாரும் நன்னா படிச்சவாள்லாம் எப்படி உன்னை ஏத்துக்கிறார்களோ அவ பின்னாடியே போய் நானும் அதே மாதிரி, அவ கோவிந்தான்னு சொன்னா நானும் கோவிந்தான்னு சொல்றேன், அவ நாராயணான்னு சொன்னா நான் நாராயணான்னு சொல்றேன். எப்படி ஊரா மிளைக்க குருட்டா மிளைக்கும் என்னும் அப்படி யானும் சொன்னேன்னு திருவிருத்தத்திலே ஆழ்வார் சொல்லிவிட்டார். அத மறுபடியும் இந்த அர்த்தத்தை இங்கே ஆழ்வார் இங்கே விண்ணப்பிக்கிறார். ரொம்ப அழகான ஒரு விஷயம். நாம எது பண்ணாலும் நம்முடைய சாமர்த்தியத்தினால நாம பண்ணோன்னு நினைக்க கூடாதுன்னு ஸ்ரீவைஷ்ணவ சம்பிரதாயத்தில் அடிக்கடி சொல்லுவாளே, அதெல்லாம் என்ன காரணம்னா ஆழ்வாரே அப்படிதான் சொல்லியிருக்கார். ஆழ்வாருக்கு இருக்கிற ஞானம் எப்படிப்பட்ட ஞானம்! ஆனா அவர் ஏதோ என்னுடைய சக்தியால என்னுடைய ஞானத்தினால நான் திருவாய்மொழி பாடினேன்னு ஒரு நாளும் சொல்லல. எல்லாம் நீ கொடுத்ததுதான். எல்லாரும் எப்படி பாடுறாளோ, பெரியவாள்லாம் எப்படி பாடினாலோ அது போல நானும் பாடினேன். இறைத்து நல்ல மேன்மக்கள் ஏத்த யானும் ஏத்தினேன் என்ன ஆழ்வார் தெரிவித்திருக்கிறார் இந்த 9வது பாசுரத்திலே. அடுத்தது 10வது பாசுரம். என்னதான் ஏத்தினாலும் இருந்தாலும் நீ எம்பெருமான் ஆழ்வாரை பார்த்து சொல்றானோ, ஆழ்வீர் ஆனா சொல்ல முடியாது சுவாமி, நன்னா ஒருவாறு நன்னாதான் நீ என்னை பத்தி ஸ்தோத்திரம் பண்ணுகிறீர் அப்படின்னு எம்பெருமான் சொன்னார். என்னப்பா, நான் ஸ்தோத்திரம் பண்ணி உன்னை ஸ்தோத்திரம் பண்ணி முடித்து விட முடியுமா? எத்தனை பேர் சேர்ந்து ஸ்தோத்திரம் பண்ணாலும் உன்னை ஸ்தோத்திரம் பண்ணி முடிக்கவே முடியாது அப்படின்னு 10வது பாசுரத்திலே ஆழ்வார் தெரிவிக்கிறார். யானுமேத்தி ஏழுலகும் முத்துமேத்தி பின்னையும் தானுமேத்திலும்
தன்னை ஏத்த ஏத்த எங்கெய்தும் தேனும் பாலும் கண்ணலும் அமுதுமாகி தித்திப்ப யானும் எம்பிரானையே ஏத்தினேன் யானு இவானே. ஆழ்வார் சொல்றார், எம்பெருமானை ஏத்தி முடிக்கணும் அப்படின்னா யானுமேத்தி, மயர்வர மதிலன மருள பெத்த யானுமேத்தி, ஏழுலகும் முத்துமேத்தி, எல்லா உலகங்களும் சேர்ந்து கூடி நின்று ஏத்துகிறார்கள். அப்படி அவளால சேர்ந்து ஏத்தணும். பின்னையும் தானும் ஏத்திலும், எம்பெருமானே ஒரு உருவம் கொண்டு வந்து இந்த கோஷ்டில உட்கார்ந்துட்டு அவனும் வந்து எம்பெருமானை துதிபாட ஆரம்பிக்கிறான். பின்னையும் தானும் ஏத்திலும் தன்னை ஏத்த ஏத்த எங்கெய்தும், இத்தனை பேர் சேர்ந்து மயர்வர மதிலன மருள பெத்த நான் ஏத்துவது, இன்னும் பிரம்மாதி தேவர்கள் ஏத்துவது, அதுக்கு மேலே இந்த உலகத்தில் இருக்கிற எல்லாரும் சேர்ந்து எம்பெருமானை துதித்தாலும் அவனை துதித்து முடித்து விட முடியாது, ஸ்தோத்திரம் பண்ணி முடிக்க முடியாது. தன்னை ஏத்த ஏத்த எங்கே, எப்படி அவனை ஏத்துறது அப்படின்னா அங்க ஈடு 36,000 படியில ரொம்ப அழகா ஆழ்வார் நம்பிள்ளை காட்டுகிறார். மயர்வர மதிலம் அருளப்பெத்த தாமும் ஏத்துவது, விசேஷஜரோடு அவிசேஷஜரோடு வாசியர சிறியார் பெரியார் என்னாதே சர்வரும் ஏத்துவது. வெறும் வித்வான்கள் மட்டும் இல்ல, பெரியவா சிறியவா, படிச்சவன் படிக்காதவன், பணக்காரன் ஏழை எல்லாரும் சேர்ந்து எம்பெருமானை ஸ்தோத்திரம் பண்ண வேண்டியது. அதுக்கு மேலே அந்த சர்வசக்தி யுக்தனான தானும் ஏத்துவது, எம்பெருமானால பண்ண முடியாத காரியம்னு ஒண்ணு கிடையவே கிடையாது. அவனும் சேர்ந்து வந்து எம்பெருமானே வந்து எம்பெருமானை ஸ்தோத்திரம் பண்ணால் அப்ப ஸ்தோத்திரம் பண்ணி முடிக்க முடியுமான்னா அப்ப எம்பெருமானாலையும் பண்ணிவிட முடியாது. இப்படி எல்லாம் ஒரு மிடத்திலே ஒரு மிடரே எல்லாம் வந்து பெருமா அந்த கீழே சொன்னாலே முசுகுவால் எடுத்தார் போலேன்னு கீழே நம்ம முடிச்சோதியாங்கிற திருவாய்மொழியில பார்த்த போல ரொம்ப காய்ச்சி மூச்சு நாங்கள்லாம் கத்தலாமே தவிர உன்னை பரிபூர்ணமாக ஏத்தி முடித்து விட முடியாது அப்படின்னு ஆழ்வார் சொன்னார். உடனே எம்பெருமான் ஆழ்வாரை பார்த்து கேட்டான், சரி ஆழ்வீர் முடியாதுன்னு சொல்லிட்டு இல்லையோ, எதுக்கு இந்த காரியம் பண்றேன், போற 300 பாட்டு வந்துடுத்து, இதோட நீ ராத்துக்கு போயிடும், இதுக்கு மேல நீர் ஒண்ணு ஏத்த வேண்டாம். ஐயோ ஏத்தாம என்னால இருக்க முடியாதே. ஏன் ஏத்தாம இருக்க முடியாதுன்னா தேனும் பாலும் கண்ணலும் அமுதுமாகி தித்திப்ப யானும் எம்பிரானையே ஏத்தினேன் யானு இவானே. ஐயோ ஏத்தலன்னா என்னால் இருக்க முடியாது, எம்பெருமானை குறித்து பாடவில்லை என்னால் தரித்திருக்க முடியாது. ஆழ்வாருக்கு பாவம் தெரியல, நம்மெல்லாம் எப்படி இருக்கோம், எம்பெருமானை குறித்து பாடினா தான் நம்மளால தரித்திருக்க முடியாது. 2 மணி காலம் நம்ம போய் கோஷ்டில உட்காருன்னா ஐயோ ஒரு உடனாடி ஆறுதுன்னு சொல்றோம். ஆனா ஏத்தாமல் இருக்கலாம்னா சௌக்கியமா எத்தனை நாள் வேணா நாம இருக்கலாம், அப்படி இருக்கும். ஆனால் ஆழ்வார் எப்படி இருக்காருன்னா, என்னால உன்னை ஏத்தாமல் ஒரு நொடி கூட இருக்க முடியலையே, ஏன்னா உன்னுடைய அந்த கல்யாண குணங்கள், உன்னுடைய திருமேனி அழகு, திருநாமங்கள் எல்லாம் எப்படி இருக்குன்னா தேனும் பாலும் கண்ணலும் அமுதுமாகி தித்திப்ப யானும் எம்பிரானையே ஏத்தினேன் யானு இவானே. இப்படி அறிந்து வைத்தும் ஏத்துகையிலே நீ பிரவர்த்தித்தது ஏன் என்ன விஷயம், அது எப்படி பரம ரகசியமாக இருப்பதாலும் இதிலே கை வைக்கும்படி அவன் பண்ணின மகோபகாரத்தை சிந்தை செய்ததனாலும் ஏத்த புகுந்தேன் என்கிறார். ஏத்தாதிருக்கில் பிழைத்திருக்க மாட்டாமையாய். இது ஏத்தலைன்னா நான் எப்படி தரித்திருப்பேன், நாமெல்லாம் தரித்திருக்கிறோம்னா கார்த்தால முதல்ல சிற்றுண்டி, அப்புறம் வந்து மத்தியான சாப்பாடு, அதுக்கு நடுவுல அந்த பானம் இந்த பானம், அதுக்கு மேல ராத்திரி சாப்பாடு, இதெல்லாம் சாப்பிட்டாதான் நமக்கு தரிப்பு. ஆனா ஆழ்வாருக்கு எப்படி தரிப்புன்னா, அவருக்கு எது சாப்பாடு, உண்ணும் சோறு பருகும் நீர் என்னும் வெத்திலை எல்லாம் கண்ணன் என்று இருக்கிறா போலே அப்படி இருக்கக்கூடிய ஒரு ஆழ்வார், அவருக்கு எது தரிப்புன்னு கேட்டால் எம்பெருமானை ஏத்துவதுதான் தரிப்பு. யான் உய்வானே, யான் உய்வதற்காக ஏத்தினேன் என்று இந்த 10வது பாசுரத்தில் ஆழ்வார் தெரிவித்தார். 11வது பாசுரம் திருவாய்மொழி கத்தாருக்கு பலன் சொல்லி தலை கட்டுகிறார். உய்வுபாயம் மத்தின் மதேரி கண்ணனொன் கடல்கள் மேல் செய்ய தாமரை பழன தென்னன் குருகூர் சடகோபன் பொய்யில் பாடல் 1000 இவையும் 10 வல்லார்கள் வையம் மன்னி வீத்திருந்து விண்ணுமா ஆழ்வர் மண்ணூடே. மற்ற உய்வுபாயம் இன்மை வேறு வழியினால் தரிக்க விலகில்லையாமையாலே கண்ணனொன் கடல்கள் மேல் எம்பெருமானுடைய அழகிய திருவடிகள் விஷயமாக வேற வழியே ஆழ்வாருக்கு வேற எதுவுமே தெரியாது, பகவானை தவிர 2வது விஷயமே ஆழ்வாருக்கு தெரியாது. அப்படி கண்ணனொன் கடல்கள் மேல் செய்ய தாமரை பழன தென்னன் குருகூர் சடகோபன், செந்தாமரைகள் நிறைந்த நீர்நிலங்களை உடைய தென்திசையினுள்ளே அழகிய திருக்குருகூருக்கு தலைவரான சடகோபன் அவர் அருளி செய்த பொய்யில் பாடல் யதார்த்த வாதியான ஆழ்வார் அவர் அருளி செய்த பாசுரங்கள் அது யதார்த்தமாகத்தானே இருக்கும், நமக்கு யதார்த்த ஞானத்தை தானே கொடுக்கும். அப்படி யதார்த்தம் பொருந்திய 1000 இவையும் 10 வல்லார்கள், இந்த 10 பாசுரங்களை வல்லார்கள் வையம் மன்னி வீத்திருந்து விண்ணுமாழ்வர் மண்ணூடே, இந்த பூமண்டலத்திலே நெடுங்காலம் பொருந்து இருந்து அதுக்கு மேலே பராவதத்தையும்
ஆளப் பெறுவர்கள். இங்க இந்த சரீரத்துக்கு கீழே விழுந்த பிற்பாடு பரமபதத்துக்கு போய் அதையும் ஆளப் பெறுவர்கள் என்று பலன் சொல்லி தலை கட்டுகிறார். இதுல ரொம்ப அழகான ஒரு விஷயம். பொய்யில் பாடல் 1000 அப்படின்னு சொன்னா என்ன அர்த்தம்? பிரம்மா அவர் வால்மீகிக்கு வரம் கொடுக்கும் பொழுது நீ ராமனுடைய சரித்திரத்தை எல்லாம் வால்மீகி ராமாயணம் ஒரு காவியமாக படைன்னு அவன் வரம் அளிக்கிறான். அசிதம் பாசிதம் செய்வ கதிரியாயச்ச ஜேஷ்டிதம் தற்சர்வம் தர்மவீரியன யதாவது சம்பிரபஷ்யதி, எல்லாம் உனக்கு நான் வரம் கொடுக்கிறேன். உன்னுடைய வாயிலிருந்து வரக்கூடிய வார்த்தைகள் நதே வா கன்றுதா காவியே காச்சிதத்திர பவிஷ்யதி குரு ராமகதாம் புண்ணியாம் ஸ்லோகபத்தாம் மனோரமாம். நீ பண்ணு ராமாயணத்தை நீ பண்ணு, உன் வாயிலிருந்து ஒரு பொய் கூட வராது, எல்லாம் சரியா வரும், உண்மைதான் வரும் அப்படின்னு அவன் வரம் கொடுத்தான் பிரம்மா. ஒரு பிரம்மாவினுடைய வரத்தினாலேயே வால்மீகி பொய் இல்லாத ஒரு காவியத்தை பண்ணார்னா அப்புறம் பகவானே நேரே அளித்த மயர்வர மதிலினத்தை ஆழ்வார் பெற்றிருக்கிறார். ஆழ்வார் அவருடைய திருவாய்மொழி பொய்யில் பாடல்னு சொல்லவும் வேணுமோ என்ன? பொய்யில் பாடல் 1000 இவையும் 10 வல்லார்கள். அதுவும் இல்லாம இது என்னது? வேதம் தமிழ் செய்த மாறன், வேத நூல் ஓதுகின்றது உண்மை அல்லது இல்லைன்னா அப்ப திராவிட நூல், இது திராவிட வேதம், இதிலே சொல்லியிருக்கக்கூடிய விஷயங்களும் உண்மையை தவிர வேறில்லை என்ன? இப்படி இந்த பொய்யில் பாடல் 1000 வையம் மன்னி வீத்திருந்து விண்ணுமாழ்வர் மண்ணூடே. அந்த வையம் மன்னி வீத்திருந்துன்னா ரொம்ப காலம் இந்த உலகத்திலே இருந்து அவர்கள் எல்லாரும் நன்னாய் இந்த உலகத்திலேயே நன்னாய் இருந்து பிற்பாடு பரமபதத்தை ஆளப் பெறுவர்கள் என்று பலன் சொல்லுகிறார். ரொம்ப அழகான ஒரு ஐதிஹ்யம் நம்மள எடுத்து காட்டுறார். வையம் மன்னி வீத்திருந்து என்கிற இடத்தே நம்மை போலே வாய்ப்புக்கு சோறாக பறிகொடாதே நெடுங்காலம் பூமியிலே வைஷ்ணவ ஸ்ரீயோடு நாட்டார் இயல்வோடு ஒழிந்து என்கிறபடியே அவர் இருக்க பெறுவர்கள் என்று சீயர் உருத்தோறும் அருளி செய்வர். ரொம்ப அழகா நஞ்சியருக்கு என்ன பெருமைனா 100 முறை பகவத் விஷய காலட்சேபம் சொல்லியிருக்கார். குரு பரம்பரையில எழுதியிருக்கா 100 முறை பகவத் விஷய காலட்சேபம் சொல்லியிருக்கார் நஞ்சியர். அந்த 100 முறையில ஒரு முறை கூட விடாமல் இந்த திருவாய்மொழியை இந்த வையம் மன்னி வீத்திருந்துன்னு வரும்பொழுது அவளுக்கு அந்த ரொம்ப நாள் இந்த உலகத்துல இருப்பா அப்படின்னா அவர் என்ன சொல்றார் நஞ்சியர்னா, என்ன மாதிரி நான் பட்டரை இழந்துட்டு நான் இப்படி நிக்கிறேனே, பட்டர் இல்லாம தனியா இருக்கேனே, இந்த வாய்ப்புக்கு சோறை பறிக்கூடாதே. வாயில போட்டுண்ட கை கட்டினது வாய் கட்டலன்னு சொல்லுவா. ஆனா வாய்க்குள்ள போட்டுண்ட சாப்பாடை ஏதோ ஒரு காரணத்தினால வெளியில விழுந்துடுத்துன்னா எவ்வளவு துக்கமா இருக்கும். அப்படி பட்டரோடு ரொம்ப நாள் இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் இங்கே வந்தேன். ஆனா எனக்கு என்னுடைய துர்பாகியம் என்ன எடுத்து, பட்டர் சின்ன வயசுலயே அவரை பரம்பதித்து விட்டார். அவரோட என்னால் நிறைய இருக்க முடியல. அதனால அப்படி நான் பட்ட கஷ்டத்தை படாமல் எல்லோரும் வையம் மன்னி வீத்திருந்து இருப்பார்கள் என்று தெரிவிக்கிறார். நிறைய விஷயங்கள் காஞ்சி சுவாமி காட்டியிருக்கிறார். நிறைய பேர் என்ன சொல்றா, பராசர பட்டர் ஏதோ 32 வருஷம் தான் இந்த பூலோகத்துல இருந்தார்னு சொன்னார். ஆனா அப்படிலாம் கிடையாது, 50-55 வயசாவது அவர் இருந்திருக்கணும்னு காஞ்சி சுவாமி காட்டியிருக்கிறார். ஆனால் பின்ன இப்படி சொல்றாரு, பால்யத்திலே பட்டரை கொடுத்தாரே அவர் என்று நம்பிள்ளை காட்டியிருக்கிறார். பால்யத்திலே கொடுத்தார், அப்படி பறி கொடுத்தார்னா என்ன அர்த்தம்னா, அப்போ இருந்தவா எல்லாரும் எம்பெருமானார் 120 திருநட்சத்திரம் இருந்தார், ஆள வந்தார் 100க்கு மேல, எல்லாரும் 100-120 இருக்கும் பொழுது 50 வயசுல ஒருத்தர் பரம் வைத்து விட்டார்னா அது அவளை பொறுத்த வரைக்கும் பால்யம் தான். எம்பெருமானாருடைய ஆயுட்காலத்துல பாதி கூட இல்லையே பட்டர், அதனால அது பால்யம் தான் அப்படி இருக்க வேண்டியது. அதனால பட்டர் இருந்தது 30 வயசுன்னு சொல்றா. ஆனா 30 எல்லாம் இல்ல, 50 வயசுக்கு மேல இருக்கணும் அப்படின்னு காஞ்சி சுவாமி திவ்யார்த்த தீபிகையில எழுதியிருக்கிறார். இந்த விஷயத்த அடியனுடைய திருத்தகப்பனார் நிறைய ஆராய்ச்சி எல்லாம் பண்ணி பராசர பட்டர் 32 வயசு தான் இருந்தார்னு சொன்னா நஞ்சியர் அவரை பார்த்திருக்கிறதுக்கே வாய்ப்பு இல்லை. அதாவது அந்த வருஷ கணக்கெல்லாம் போட்டு சொல்லுவார். அந்த வருஷங்கள்லாம் அடியனுக்கு சரியா ஞாபகம் இல்லை. பராசர பட்டர் அவதரித்த வருஷத்திலிருந்து 32 வயசுல அவர் பரமபதித்தாருன்னா அப்ப நஞ்சியரே இன்னும் அவதரிக்கல. அப்ப நஞ்சியருக்கு வயசு இன்னும் முன்னாடி போடணும். அப்ப நஞ்சியருக்கு வயசு இன்னும் முன்னாடி போட்டா நம்பிள்ளைக்கு இன்னும் கொஞ்சம் முன்னாடி போடணும். அதெல்லாம் எல்லாமே கடைசியில அதை ஒத்தொத்தரா முன்னாடி போட்டுட்டே வந்தா மனவாழவாணிகள் வரைக்கும் எல்லாருக்கும் முன்னாடி போடணும். ஒரு சின்ன கணக்கை நாம சால்வ் பண்ண போய் அது பல கணக்கு நமக்கு சால்வ் பண்ண முடியாத ஆகிவிடும். அதனால பராசர பட்டர் 32 வயசுன்னு சொல்லக்கூடாது, 50 வருஷம் 50-55 வயசுன்னு சொல்லலாம். ஆனா பால்யத்திலே பறி கொடுத்தார் அப்படின்னு நம்மள எழுதியிருப்பதற்கு என்ன திருவுள்ளம்னு கேட்டால், 100 வயதை பார்க்கும் பொழுது 50 வயசு என்பது அது பால்யமானத்தினாலே அப்படி அவர் திருவுள்ளம் பத்தி அப்படி எழுதியிருக்கிறார் என்று எல்லாம் அடியனுடைய திருத்தகப்பனார் ஒரு கட்டுரையாவே எழுதியிருக்கிறார். அந்த வருஷ கணக்கெல்லாம் போட்டு ஒரு டேபிள் மாதிரி போட்டு எழுதியிருக்கிறார். அந்த வருடங்கள்லாம் அது அந்த கட்டுரையை பார்த்தா இன்னும் நன்னா அது புரியும். ஆக அப்படி வையம் மன்னி வீத்திருந்து விண்ணுமாழ்வர் மண்ணூடே
என்று நல்ல உயர்ந்த ஒரு பேற்றை சொல்லி இந்த திருவாய்மொழியை தலை கட்டினார் ஆழ்வார். வழக்கம் போல என்ன ஆயிடுத்து ஆழ்வாருக்கு, எல்லாம் மானசானுபவம் தான் அப்படின்னு வருத்தம் ஏற்பட்டது. வருத்தம் ஏற்பட்டா கூடவே என்ன ஆயிடும் ஆழ்வாருக்கு, தண்ணில போய் பெண்ணிலையாய் தன்னுடைய ஆழ்வார் பராங்குசன் என்கிற அந்த நிலை போய் பராங்குச நாயகியாகி இப்ப என்ன பண்ண போறார், பார்த்த பதார்த்தங்களை எல்லாம் பகவானாகவும் அவனுக்கு சம்பந்தப்பட்ட பொருளாகவும் நினைத்து கதறப்போகிறார். அடுத்த திருவாய்மொழியிலே மண்ணை இருந்து துழாவி வாமனன் மண் இதுவென்னும் வெண்ணை தொழுது அவன் மேவு வைகுந்தம் என்று கை காட்டும் என்று பெரிய அழுக. 2வது திருவாய்மொழி அழுக, இந்த திருவாய்மொழி கொஞ்சம் சந்தோஷம், மேலும் 4வது திருவாய்மொழி அழுக, 5வது திருவாய்மொழி வீத்திருந்த உலகு அது மறுபடியும் சந்தோஷம், 6வது திருவாய்மொழி மறுபடியும் அழுக. இப்படியே தான் போயிட்டு இருக்கும். ஆழ்வார்கிட்ட போனா இந்த திருவாய்மொழி ஒரு திருவாய்மொழி சந்தோஷம்னா அடுத்த திருவாய்மொழி அழுவார், அடுத்த சந்தோஷம்னா அடுத்தது அழுவார். இப்படியே தான் திருவாய்மொழி 1000 போக போறது. தொடர்ந்து அந்த அர்த்த விசேஷங்களை எல்லாம் மிகப்பெரிய வித்வான்கள் இடத்துல மிகப்பெரிய வித்வான்கள் வந்து சாதிக்கும்படி ஜீயர் சுவாமியா ஸ்ரீமத் பரமஹம்ச இத்தியாதிப்படி எழுந்தொழிருக்கும் எதிகிரி எதிராஜ நாராயண ராமானுஜ ஜீயர் சுவாமி ஏற்பாடு செய்திருக்கிறார். நிர்விக்னமாக இந்த வைபவம் நடைபெற்று கொண்டிருக்கிறது என்பது இப்ப கூட நம்பவே முடியல நம்மால். ஆழ்வார் நிஜமா எம்பெருமான் வந்து ஆழ்வாரோடு கலந்தானா, உண்மையாகவே கலந்தானா இல்ல அது வெறும் மானசானுபவமானு சந்தேகம் இருக்கு. அது போல உண்மையாவே நிர்விக்னமாய் நடந்துட்டு இருக்கா இல்ல நம்முடைய மனசுக்கு தான் அப்படி தோத்துறதான்னு கேட்கும் அளவுக்கு இது நிர்விக்னமாக இது நடந்து கொண்டிருக்கிறது. எல்லாவற்றுக்கும் ஜீயர் சுவாமியினுடைய அந்த சுபேன மனசாத்தியாத்தம்னு அவருடைய அந்த சங்கல்பம் தான் காரணம்னு சொல்லணுமே தவிர வேற ஒரு காரணம் இதுல இல்லவே இல்லை. அப்படி மிகப்பெரிய வித்வான்கள் உபன்யாசம் பண்ணுகின்ற இந்த கிரமத்திலே இந்த ஒரு நிகழ்ச்சியிலே நீசனே நிறைவொன்றுமில்லேன் ஆகிற என்னை கொண்டு இப்படி ஒரு 4 வார்த்தை சொல்ல வேண்டி இறைத்து நல்ல மேன்மக்கள் ஏத்த யானும் ஏத்தினேன், எப்படி ஊடா மிளைக்க குருட்டா மிளைக்கும் என்னும் அப்படி யானும் சொன்னேன் என்று சொல்வதை தவிர வேறொரு வார்த்தை அடியனுக்கு தோன்றவில்லை. அடியன் சொன்ன விஷயங்களிலே ஏதாவது குற்றங்குறைகள் இருந்தால் அது அடியனுடைய சம்பந்தத்தாலே ஏற்பட்டது என்றும், சத்விஷயங்கள் ஏதாவது இருக்குமா ஆயின் இதெல்லாம் சத்விஷயங்கள் நிறைய இருக்கு, அதெல்லாம் ஆச்சாரிய வரியர்களுடைய அந்த திருவடி தாமரைகளுக்கு சேரும் என்று தெரிவித்துக் கொண்டு அடியன் ஜீயர் சுவாமியுடைய திருவடிகளுக்கு பல்லாண்டு பாடிக்கொண்டு அமைகிறேன். ஸ்ரீமதே ரம்யஜா மாத்ரு முனீந்திராய மகாத்மனே ஸ்ரீரங்கவாசினே பூயாத் நித்யஸ்ரீ நித்யமங்கலம். பற்பமெனத்திகள் பைங்கழலும் தன் பல்லவமே விரலும், பற்பமென திகழ் பைங்கழலும் தன் பல்லவமே விரலும், பாவனமாகிய பைந்துவராடை பதிந்த மருங்கழகோ, பாவனமாகிய பைந்துவராடை பதிந்த மருங்கழகோ, முப்புரி நூலோடு முன்கையில் ஏந்திய முக்கோல் தன்னழகும், எப்பொழுதும் யதிராசன் வடிவழகு என் இதயத்துள்ளதால், இல்லை எனக்கெதிர் இல்லை எனக்கெதிர் இல்லை எனக்கெதிரே, இல்லை எனக்கெதிர் இல்லை எனக்கெதிர் இல்லை எனக்கெதிரே, இல்லை எனக்கெதிரே இல்லை எனக்கெதிரே இல்லை எனக்கெதிரே.